அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கண்மணி பத்துமலை. இன்றைக்கு உள்ள இந்த செஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, மாணவர்கள், லெக்சரர்ஸ், பெற்றோர்கள் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தான் வந்துட்டு இந்த மீட்டிங்ல இருக்கோம். இது எத பத்தின ஒரு மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செஷன்ஸுக்கு நேற்றும் நடந்தது, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. கியூமிக்கோட ஒரு வீக்கெண்ட் ப்ராஜெக்ட்டா நம்ம இத செஞ்சுட்டுருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள், இல்ல அவர்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்குமே பல்கலைக்கழகங்கள் என்னென்ன இருக்கிறது? அந்த பல்கலைக்கழகத்தோட சூழல் எப்படி இருக்கும்? அதுல என்னென்ன மாதிரியான கார்சஸ் இருக்கு? அப்படின்றத அந்தந்த பல்கலைக்கழகங்கள்ல படிச்சு குடுக்குற வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய லெக்சரர்ஸே வந்துட்டு இன்னைக்கு நம்ம கூட வந்து பகிர்ந்துக்க போறாங்க. நேற்று ஒரு சில பல்கலைக்கழகங்கள் பார்த்தோம். அதாவது UTM, UPM போன்ற பல்கலைக்கழகத்தோட லெக்சரர்ஸ் வந்து நம்மள்ட்ட நெறைய விஷயங்கள பகிர்ந்து கொண்டாங்க. இன்னைக்கு முதல் செஷனா UM லெக்சரர்ஸ நம்ம மீட் பண்ண போறோம். அதற்கு முன்பதாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உங்களோட ஆசிரியர்கள், இல்ல பெற்றோர்கள் யாரா இருந்தாலும் தயவுசெய்து அவங்களுக்கு இந்த மீட்டிங் லிங்க் அனுப்புங்க. தொடர்ந்து இன்றும் நெறைய பல்கலைக்கழகங்கள் பற்றி நம்ம பார்க்க போறோம். அத லெக்சரர்ஸ் வாயிலாகவே அந்த பல்கலைக்கழகம் எப்படி, அந்த காசஸ் எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதனால இன்னும் நெறைய பேர் பயன்பெறணும் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கம். இன்னும் மிக விரைவில நம்மளோட செஷன் ஸ்டார்ட் பண்ணிருவோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா லிங்க் அனுப்புங்க. அவங்கள வந்து இந்த செஷன்ல வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. அதே சமயம் மாணவர்களுக்கு வந்து ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா, இந்த செஷன் முடிந்த பிறகு கேள்வி பதில் அங்கமும் இருக்கும். பட் மீன்வைல் நீங்க உங்களோட கேள்விகள வந்து சேட் பாக்ஸ்ல போடலாம். நம்மளோட ஃபெசிலிட்டேட்டர்ஸும் இதே மீட்டிங்ல தான் இருக்காங்க. உங்களோட கேள்வி எந்தெந்த கேள்விக்கெல்லாம் வந்து பதில் அளிக்க முடியுமோ, அதெல்லாம் வந்து அந்த ஃபெசிலிட்டேட்டர்ஸ் உங்களுக்கு பதில் குடுப்பாங்க. ஒரு சில கேள்விகள் நம்ம ஸ்பெஷலா லெக்சரர்ஸ்க்கும் வச்சிருக்கோம். ஸோ உங்களோட டவுட்ஸ் வந்து அவங்களும் வந்து தீர்க்கிறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க. ஸோ இப்ப இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நெறைய பேர் இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணி டைரக்டான ஒரு இன்ஃபர்மேஷன வந்துட்டு லெக்சரர்ஸ் கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கணும். ஆக இந்த வாய்ப்ப நம்ம சரியா பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கோம். எல்லா நேரமும் இந்த மாதிரி பல பல்கலைக்கழகத்தோட லெக்சரர்ஸ் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வர்றது வந்து நம்மளால பார்க்க முடியாது. இது வந்து ஒரு ஒரு ரேரான ஒரு சினாரியோ. ஆக இந்த வாய்ப்ப நம்ம சரியா பயன்படுத்திக்குவோம். உங்க நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த மீட்டிங் லிங்க் அனுப்புங்க. அவங்களையும் வந்து இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க.
அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். என் பெயர் கண்மணி பத்துமலை. நான் கான்சர்ன் UIAM இந்தியன் கிராஜுவேட்ஸ் டீம்லேருந்து இன்றைக்கு உங்களை சந்திக்கிறோம். இந்த செஷன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் ஆரம்பிக்க போகுது. அதற்கு முன்னாடி கான்சர்ன் UIAM இந்தியன் கிராஜுவேட்ஸ் டீம் அப்படின்றது யார் அப்படின்றது வந்து ரொம்ப ஷார்ட்டாக நம்ம பார்த்துருவோம். மலாயா பல்கலைக்கழகத்தில் நான் படித்தேன். அந்த மாதிரி பல பல்கலைக்கழகங்களிலிருந்து முடித்த பட்டதாரிகள், படித்துக் கொண்டிருக்கும் பட்டதாரி மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்த ஒரு குழு தான் வந்துட்டு கியூமிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குழு. அல்டிமேட்லி நம்ம வந்துட்டு மாணவர்களுடைய கல்வி கடன், அரசாங்க பல்கலைக்கழகங்களை படிப்பதன் மூலம் அவர்களுடைய கல்வி கடனை எப்படி குறைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாகவும் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம செஞ்சிருக்கோம். அந்த மாதிரியான வகையில இன்று நடத்த போற ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு லெக்சரர்ஸ், அவர்கள் பல பல்கலைக்கழகங்கள்லேருந்து வர லெக்சரர்ஸ், அவங்க வந்துட்டு அவங்களோட அனுபவங்கள் அண்ட் என்னென்ன மாதிரியான காசஸ் வந்து அரசாங்க பல்கலைக்கழகங்கள்ல இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்மளுக்கு தெரிந்த ஒரு லிமிட்டடான காசஸையும் தாண்டி நூற்றுக்கணக்கான காசஸ் அரசாங்க பல்கலைக்கழகத்துல தொடர்ந்து வழங்கிட்டு வராங்க. அது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இப்பொழுது ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு STPM மெட்ரிகுலேஷன் டிப்ளமா முடித்த மாணவர்கள் அவர்களோட UPU ஆப்ஷன்ஸ் அது வந்து கமாஸ்கினி பண்ண போறாங்க. ஸோ அப்படி கமாஸ்கினி பண்றப்போ என்ன காஸ் போடலாம், எந்த யூனிவர்சிட்டி, இந்த காஸ் எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவங்களுக்கு இருக்கும். ஆக அதற்கு முன்பதாகவே இந்த மாதிரியான தகவல்களை அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் ஒரு கடப்பாடு வந்து நம்மளுக்கு இருக்கு. ஆகையால் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் யாரா இருந்தாலும், பொதுமக்கள் யாரா இருந்தாலும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போய் பிற்காலத்துல இல்ல நாளைக்கு தேவைப்படக்கூடிய மாணவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீன்வாயில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நாளைக்கு கமாஸ்கினி பண்ணக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் வந்துட்டு இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த மீட்டிங்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? முதலாவதா இன்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் செஷன் பாத்தீங்கன்னா, மலாயா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 5 விரிவுரையாளர்களை நாம் சந்திக்க போறோம். அதில் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ், அதாவது கலைப்புலத்தில் உள்ள ஒரு லெக்சரர், அறிவியல் புலம் ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ், பிறகு என்ஜினியரிங் ஃபேக்கல்டி பொறியியல் புலம், லா ஃபேக்கல்டி சட்டப்புலம், மொழியியல் புலம் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக், இந்த மாதிரி 5 ஃபேக்கல்டிஸ்ல இருந்து 5 லெக்சரர்ஸ் இன்னைக்கு நம்ம கூட தகவல்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அவர்களில் முதலாவதாக நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, டாக்டர் திருநாவுக்கரசு. இவர் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் ஃபேக்கல்டியில டிபார்ட்மெண்ட் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஸ்டடீஸ்ல பல ஆண்டுகளாக போதித்து கொண்டிருக்கிறார். சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஸ்டடீஸோட பாலிசிஸ் போன்ற தகவல்களை வந்து இவர் தொடர்ந்து படித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். சருக்கு என்ன இன்னும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல டாக்டர், நானும் உங்களோட மாணவியா தான் இருந்தேன் 2012. நான் என்னோட மைனர் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட்ல செஞ்சேன். ஸோ இப்பொழுது டாக்டர் ஒட்டுமொத்தமா ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியோட காசஸ், அதோட ப்ராஸ்பெக்ட்ஸ், அதை பத்தி உங்களுக்கு விளக்க போறாரு. எஸ் டாக்டர், ப்ளீஸ் ப்ரொசீட். Thank you, Kanmani. I think I remember now who you are. இப்பதான் நினைப்பு வருது. Yeah, you were majoring in Tamil, right? Yes, doctor, yes. Yeah, I remember now. Yeah. Okay, so I don't know what to this thing, but what I can say is, okay, before that, sorry, good afternoon, everyone. Okay, let me just explain a bit on the Faculty of Arts and Social Sciences, since Kanmani also graduated in social sciences. Yeah, so what's going to happen basically is we have introduced this major minor concept again. At one point after you graduated, they just reorganize the whole syllabus and then they remove the minor, but now they are bringing back the minor again. Okay, so you got a major plus a minor when you come in the new batch. Yeah, so there are actually 12 different programs that's being offered at Faculty of Arts and Social Sciences. So of course you have, we actually clustered that into several group. One, we call it as humanities. The second group, we call it as social sciences. And then the third group, we call it as area studies. Yeah. So the first group, when you say humanities, that comprise programs like bachelor degree in Pengajian India, majoring in Pengajian India, Bachelor of Arts majoring in Pengajian India. Okay, and then you have, of course, Pengajian others include English literature and geography and history. Yeah, so these are the majors that you have. That's one. And then the second group, the social sciences group, we have different majors as well.
The first one, you have anthropology and sociology, and then social administration and justice. That's the second one. And then the third group would be media studies. Yeah, third one would be media. And then the other group, the third group would be actually of study of region, pengajian rantau. We call it pengajian rantau. So that include pengajian Asia Tenggara as well as pengajian Asia Timur, as well as international relations and strategic studies. I can go into that as well. So this is the layout of the whole faculty. Okay, and then we are also going to start a bachelor degree majoring in gender studies. I'm not so sure when exactly it's going to start. Okay, bachelor degree majoring in gender studies. I think probably if not 2021. Okay, so as you all know, the entry requirement, you must have at least 3.00. Yeah, for all programs in the whole faculty, it's 3.00. Sometimes it's also dependent on the competition. If there are, say that they allocate 50 spots, 50 places. Yeah, and then if a lot of students that apply into that program get 3.5 and above, so priority goes to them first. Yeah, so the lower one, you'll find to the program that you desire. So end up, you may have to go to the second choices and third choices and fourth choices and so on and so forth. Yeah, so so that's the layout of the whole faculty. Okay. Okay, and then the other thing, we are actually moving towards English. So most of the courses are actually taught in English. We're talking about Southeast Asian studies. We teach in English mainly, yeah, and in fact, several other departments as well, international relations, strategic studies. Yeah, these are the courses that really taught in English. If we have at least even one international student, also will start teaching in English. Yeah, and these are some of the programs that normally receive a lot of foreign students. Bachelor degree in East Asian Studies, Southeast Asian Studies, International Relations, Strategic Studies. Yeah, these are the programs that receives international students. Yeah, mainly, and then media and also culture as well. Media and communication. Yeah, bachelor degree in media and communication. Okay, I think that's all I want to share, Kanmani. What? தேங்க்யூ டாக்டர். டாக்டர், பெரும்பாலான மாணவர்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும். அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் அப்படின்றப்போ நான் படிச்சுட்டு அதோட ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்கும்னு அதை பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிருங்க டாக்டர். ஓகே, முன்ன ஒரு தடவை earlier meeting I shared a video of a student who got a bachelor degree from Southeast Asian Studies. Yeah, she started, she did it's all dependent where you are doing your internship. I think it's actually it gives you an added advantage when you want to look for a job. So go for good organization. Go for good organization when you go for internship. Don't simply choose anything that doesn't bring you any carry forward value. Yeah. So try to go into an organization that can actually boost your confidence. Not only that, it can actually expose you with different newer skills which probably you have not acquired while you are in the university. Yeah. So one good example would be the student that I shared, the earlier one. Her name is Jejak. She got a bachelor degree, BA, majoring in Southeast Asian Studies, but she did her internship in what do you call that? That Malaysian Ministry of International Trade and Industry. Yeah, Matrade, under Matrade. And end up, after she finished, she immediately got a job in RHB Bank, and I was a referee. She asked me to be a referee, and after that, within 6 months, she's moving to another better bank, which means tomorrow the other bank, which is actually an international bank. So there is no limitation on what job that you can, what role that you can assume. It can be anything. Yeah, it can be anything, as long as you get your degree first. That's more important. Get your degree first. Yeah, then from there try to move on. Yeah. So that's the thing. So for me, your employment is actually secondary. Get your degree first, and then while you're doing your degree, try to acquire as much skill as possible, because in UUM we encourage exchange program.
students, we actually encourage them to go to other universities like, say, for example, Korea, Japan, even Indonesia, Thailand for a year for an exchange program. That is the one which is going to give you an added advantage, when you participate in these sort of exchanges. Yeah. ரொம்ப ப்ரிசைஸா சொன்னீங்க டாக்டர் திரு, ரொம்ப நன்றி. டாக்டர் திரு சொன்ன மாதிரி தான் ஆர்ட்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து உலகத்துல ஒரு பழமையான ஒரு ஸ்டடீஸ் அண்ட் ரொம்ப ஒரு ப்ராடான ஒரு ஸ்டடீஸ். அது படிச்சா இப்படித்தான் அப்படின்ற ஒரு நேரோவான ஒரு பாத்வே வந்து நம்மளால சொல்ல முடியாது. அண்ட் உங்களோட நாலேஜை நீங்க அதிகமா பெருக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் ரிலேட்டடான காசஸ்ல வந்து வழங்கப்படும். ஸோ மாணவர்கள் வந்து இதை பத்தி இன்னும் டீப்பான சில ரிசர்ச் செய்யுங்க. டாக்டர் தீரு சொன்ன மாதிரி இந்த ஃபேக்கல்ட்டியில படிக்கிறதன் மூலம் வெறும் அந்த பல்கலைக்கழகத்தையும் தாண்டி மாணவர்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போயிட்டு ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கு. இதே ஃபேக்கல்ட்டியில படித்த ஒரு மாணவின்ற ஒரு முறையில சொல்றோம்னா என்னோட ஒரு சிறு அனுபவம். நாங்களும் இந்த ஃபேக்கல்ட்டியில படித்த பொழுது இந்தியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு வந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல போய் கலந்துக்கிட்டோம். ஸோ இதுக்கான முழு செலவுமே அந்த ஃபேக்கல்ட்டி ஏற்றுக்கொள்ளும். ஸோ நீங்க செலவு பத்தி கவலைப்பட வேணாம். ஆக இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் பெரும்பாலும் அரசாங்க பல்கலைக்கழகத்துல தான் கிடைக்கும். சோ மாணவர்கள் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி தயவு செய்து ஒரு நல்ல ஒரு டிசிஷனா, இன்ஃபார்ம்ட் டிசிஷன்ஸா எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விண்ணப்பம். தொடர்ந்து மாணவர்களுக்கு கேள்வி இருந்தா நான் வில் கம் பேக் டு யூ டாக்டர் திரு. நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் இத பத்தி விளக்குறதுக்கு நம்மளோட டாக்டர் முகுந்தா ராவ் இருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அறிவியல் புலத்துல ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில சீனியர் லெக்சரரா பணிபுரிகிறாரு. ரிசர்ச் துறையில ஆழ்ந்த ஒரு அனுபவம் கொண்டவர் இவர். நிறைய ஜேர்னல்ஸ், இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ்ல எல்லாம் அவரோட ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ டாக்டர் முகுந்தா ராவ் வந்து இப்பொழுது நம்மளுக்கு ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டினா என்ன, சயின்ஸ் ஃபேக்கல்ட்டில என்னென்ன காசஸ் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போகிறார். எஸ் டாக்டர், ப்ளீஸ். ஹாய் கண்மணி, வணக்கம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, நீங்க நல்லா இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. ஓகே, ஸோ நான் என்ன இங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஆக்சுவலி நீங்க ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மலாயா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேரியஸ் காசஸ் ஆஃபர் பண்றோம். ஐ பிலீவ் தட் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எல்லாரும் மெட்ரிகுலேஷன் STPM முடிச்ச கிராஜுவேட்ஸ் தான் இருக்காங்க. and now they are planning for their further studies. am I அதானே கண்ணி, நீங்க இங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து they are looking for their degree. am I right? எஸ் டாக்டர். பெரும்பாலும் டிகிரிக்கு போகக்கூடிய மாணவர்கள் and அதுல படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களும் இருக்காங்க, பொதுமக்களும் இருக்காங்க டாக்டர். பொதுமக்கள் வராங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஓகே, இந்த ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ்ல வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு about 10 to 11 கோர்சஸ் இருக்கு. விச் இஸ் அந்த கோர்சஸ் எல்லாமே நான் ஒண்ணு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஸோ பேச்சுலர் ஆஃப் ஆக்சுவரியல் சயின்சஸ் இருக்கு. விச் இஸ் இந்த ஆக்சுவரியல் சயின்சஸ் கோர்ஸ் வந்து நம்ம ஃபேக்கல்ட்டில வந்து very high demand course. So அதோட CGPA ஓட requirement அந்த course enter பண்றதுக்கு quite high. Okay, so and the competition to get into the course also is quite high. But once you can really get into the future of that course is actually very good. நீங்க பாத்தீங்கன்னா actuarial science நம்ம countryல வந்து still lacking தான் நான் சொல்லுவேன். Okay, so this is one of the very famous course. ஓகே, பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா சைனீஸ் அவங்க வந்து இந்த கோர்ஸ் ரொம்ப விரும்புவாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு மேபி இன்னும் அதை பத்தி விழிப்புணர்வு, மேபி அந்த கோர்ஸ் பத்தி அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியாதனால ஸோ இந்த கோர்ஸ் அப்ளை பண்றது கொஞ்சம் குறைவா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஜியோலஜி இருக்கு. ஸோ பேச்சுலர் ஆஃப் ஜியோலஜி வந்து அண்டர் ஃபேக்கல்டி ஆஃப் ஜியோலஜி. ஸோ இது வந்து மோர் ஆன் தி rock, soil. So இது more on geology போற ஒரு course. Okay, so அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா bachelor of chemistry. Okay, bachelor of chemistry நான் வந்து under department of chemistry. Okay, so நீங்க பாத்தீங்கன்னா
இதுக்கு முன்ன வந்து பேச்சுலர் ஆஃப் கெமிஸ்ட்ரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது பேச்சுலர் ஆஃப் அப்ளைட் கெமிஸ்ட்ரி அண்ட் பேச்சுலர் ஆஃப் பியூர் கெமிஸ்ட்ரின்னு அப்ளை பண்ணுவாங்க. பட் இப்ப இந்த செமஸ்டர், இந்த அப்கமிங் 2021-2022ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் கெமிஸ்ட்ரி தான் அப்ளை பண்ணி உள்ள வருவாங்க. ஸோ ஒன்ஸ் தே அப்ளை ஃபார் பேச்சுலர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஃபர்ஸ்ட் 2-3 இயர்ஸ் அவங்க வந்து எல்லா கோர்சஸும் சேமா படிச்சுட்டு third yearல தான் வந்து they will go for either applied chemistry or pure chemistry. Just that அதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா applied chemistry வந்து more on the applied அந்த chemistry எப்படி apply பண்றதா இருக்கும். பியூர் கெமிஸ்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஆன் தி தியரிட்டிக்கல், இன்னும் அந்த பியூரா போவாங்க, ரொம்ப தியோரியான கெமிஸ்ட்ரியா போவாங்க, which is involving a lot of mechanism அப்படி போவாங்க. அப்ளைட் கெமிஸ்ட்ரி வந்து மோர் ஆன் இன்ஸ்ட்ருமெண்டல் டெக்னிக்ஸ் அப்படி பிரிவோம். பட் தேர்ட் இயர்ல தான் பிரிவாங்க. ஸோ இதுக்கு முன்னே வந்து ஃபர்ஸ்ட் இயர் இட் செல்ஃப் பிரிச்சுட்டாங்க. பட் இப்பில இருந்து மொதல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் படி அவங்க வந்து அவங்க மேஜர் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில வந்து நம்ம அப்படி செஞ்சிட்டோம். ஸோ பேச்சுலர் ஆஃப் கெமிஸ்ட்ரி தான். ஸோ பட் த ஸ்டூடெண்ட் இன்டேக் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. சோ இந்த வருஷம் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா ஒரு 170 ஸ்டூடெண்ட்ஸ் பேச்சுலர் ஆஃப் கெமிஸ்ட்ரி எடுக்கிறதுக்கு பிளான் பண்றோம் டிபார்ட்மெண்ட்ல. அண்ட் அதோட ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த கோர்சஸ் வந்து நீங்க எல்லாமே யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். ஓகே. And okay, apart from Bachelor of Chemistry, நீங்க பாத்தீங்கன்னா under Faculty Institute of Science Biology ல வந்து Bachelor of Biotechnology, Bioinformatics, Biohealth Sciences, Ecology, Biodiversity, Environmental Management, Geology. So நிறைய courses இந்த biology related சம்பந்தப்பட்ட கோர்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் மெட்டீரியல் சயின்ஸ் இருக்கு. அண்ட் அண்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பயாலஜி சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, அண்ட் ஆக்சுவரியல் சயின்ஸ் ஓகே இருக்கும். அண்ட் அண்டர் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் பிசிக்ஸ் இருக்கு. ஓகே. சோ அண்ட் another one டிபார்ட்மெண்ட் which is science and technology department, அது வந்து more on அவங்க ஆஃபர் பண்ற கோர்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்டடி. ஸோ எல்லாமே வந்து ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் கீழே வருது. ஓகே. பட் நீங்க இப்ப டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி கீழே நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்லி நீங்க வந்து பேச்சுலர் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களோட ஓவரால் சிஜிபிஏ வந்து ஆஃப்கோர்ஸ் மினிமம் பி இருக்கணும். அண்ட் உங்களோட கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் வந்து மினிமம் பி இருக்கணும். Okay, STPM or matriculation B, and including other science subjects. So வந்து உங்களுக்கு வந்து B இருக்கணும். So அந்த requirement எல்லாமே நீங்க actually UPU அந்த ஃபார்ம்லயே பார்க்கலாம். ஓகே. So even என்னோட faculty of சயின்ஸ் ஓட வெப்சைட் ஓட லிங்க் கூட நான் இ-புக் ஷேர் பண்றேன். ஸோ நீங்க அந்த இ-புக்ல கூட நீங்க வந்து என்ன கோர்ஸ் என்ன சப்ஜெக்ட் நீங்க படிப்பீங்க எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கும். நீங்க ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸோட வெப்சைட் போய் அந்த இ-புக் ப்ரோக்ராம் அண்டர் கிராஜுவேட் நீங்க தேடினாலே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் பத்தி என்ன கோர்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கேள்வி இருக்கும். ஓகே, ஏன்னா நேற்று கூட நான் பார்த்தேன் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயோடெக் பயோகெம் என்ன டிஃபரன்ஸ், பயோமெடிக்கல் பயோடெக் அந்த மாதிரி கேள்விலாம் கேக்குறீங்க. சோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா நீங்க போய் அந்த ப்ரோக்ராம் புக் இப்ப ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் கீழே நம்ம வந்து ப்ரோக்ராம் புக் வந்து வச்சிருக்கோம். சோ அந்த ப்ரோக்ராம் புக் நீங்க போய் திறந்து அந்த கோர்ஸ் கண்டென்ட் பாருங்க. நீங்க அந்த கோர்ஸ் கண்டென்ட் பாத்தீங்கன்னா பேசிக்கலி உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும் எப்படிப்பட்ட என்ன மாதிரியான கோர்ஸ் நீங்க படிக்க போறீங்க. ஸோ பேசிக்கலி நீங்க என்ன மாதிரி நீங்க எப்படி யோசிப்பீங்க, உங்களை எப்படி கொண்டு வர போறாங்கன்னு அந்த ப்ரோக்ராம் புக்லயே உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகே. சோ எனிதிங் எல்ஸ் கண்மணி நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எஸ் டாக்டர், ஒரு கேள்வி இருக்கு. அதாவது சயின்ஸ் ஃபேக்கல்டி அப்படின்னு சொல்றப்போ பெரும்பாலான காசஸ் வந்து லேப் சம்பந்தப்பட்டு தான் இருக்கும். முழுக்க நாங்க லெபார்டரியில தான் இருப்போம். எங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஜர் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மாணவர்கள் கிட்ட இருக்கும். எப்படி UM ஓட சயின்ஸ் ஃபேக்கல்டி இண்டஸ்ட்ரீஸ் கூடயும் ரிலேட் பண்றாங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஓகே. சோ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கண்மணி நான் வந்து பேச்சுலர் ஆஃப் கெமிஸ்ட்ரி நான் டிபார்ட்மெண்ட் கெமிஸ்ட்ரி இருக்கிறதுனால இன்னும் கான்ஃபிடென்ட்டா பேசலாம். சோ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இதுக்கு முன்ன வந்து நம்ம அப்ளைட் கேம் பியூர் கேம் பிரிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்ஐ செய்வாங்க,
சில ஸ்டூடெண்ட் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் செய்வாங்க. பட் இப்போ இந்த செமஸ்டர் கம்மிங் செமஸ்டர்ல இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லாரையும் செய்யணும், விச் இஸ் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கும் செய்யணும். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் ஃபைனல் இயர் ப்ராஜெக்டும் செய்வாங்க. அண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம நிறைய லிங்கேஜ் இருக்கு, நிறைய இண்டஸ்ட்ரி கூட லிங்கேஜ் இருக்கு. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்வலி எல்லா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. யூஸ்வலி 100% எல்லாத்துக்குமே இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம கோர்ஸ் வந்து 4 years கோர்சஸ் பேச்சுலர் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஏன்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து அவங்க வந்து கிரிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஒரு செமஸ்டர் போயிடுவாங்க. அண்ட் இன்னொரு செமஸ்டர் போறதுக்கு முன்னே ஃபைனல் இயர் ப்ராஜெக்டும் செய்வாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஜர் லேப் பேஸும் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் பேஸும் இருக்கும், விச் இஸ் அதுதான் சயின்ஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கேள்விக்கு வந்து சயின்ஸ் ஐ மீன் லேப் டைம் ரொம்ப கூடியா இருக்கும். ஆக்சுவலி அப்படி சொல்ல மாட்டேன் நானு. ஃபர்ஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா மேபி ஒரு 5 சப்ஜெக்ட்ல மேபி ஒரு 2 லேப் இருக்கும். ஸோ செகண்ட் இயர்ல ஒரு 6 சப்ஜெக்ட்ல ஒரு 3 லேப் இருக்கும். ஸோ லேப் வந்து கிராஜுவலியா இன்க்ரீஸ் ஆகும், பட் ஒரேடியா இன்க்ரீஸ் ஆகாது. அதுவும் நீங்க எடுக்கிற எலெக்டிவ் பொறுத்து இருக்கு. பிகாஸ் பெரும்பாலும் கோர்சஸ்க்கு வந்து லேப் இருக்கும், சம் எலெக்டிவ் கோர்சஸ்க்கு வந்து லேப் இருக்காது, ஒன்லி தியோரி மட்டும் தான் இருக்கும். அது டிபெண்ட்ஸ். ஓகே, நம்ம லேப் வந்து நீங்க நினைக்கிறீங்க ஜஸ்ட் போய் லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் அது மிக்ஸ் பண்ணி இது மிக்ஸ் பண்ணி அது மட்டும் இல்லை. நம்மகிட்ட வந்து கம்ப்யூட்டேஷனல் கெமிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த கம்ப்யூட்டேஷனல் கெமிஸ்ட்ரிக்கே வந்து ஒரு லேப் இருக்கு, விச் இஸ் அந்த லேப் வந்து டிசைன் ஃபார் டு டூ திஸ் மாடலிங், எப்படி செய்யறது, இன்டராக்ஷன் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது, அது பத்திலாம் ரொம்ப டீடைலா படிப்பாங்க. விச் இஸ் அது வந்து மோர் ஆன் கம்ப்யூட்டேஷனல் கெமிஸ்ட்ரி, விச் இஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது ஃபீல். அண்ட் இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் வந்து accredited by Royal Society of Chemistry. It means நம்மளோட டிகிரி வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ரெகனைஸ் பண்றாங்க நம்மளோட பேச்சுலர் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிக்வயர்மெண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்றேன், நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்க. பிகாஸ் எவ்ரி இயர் எவ்ரி இன்டேக்ல பாத்தீங்கன்னா ஒரு லெஸ் தென் 20 தான் இருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப நிறைய இல்லை, ரொம்ப குறைவா தான் இருக்காங்க. ஸோ வாய்ப்பு இருக்கிற பிள்ளைங்க ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமா அப்ளை பண்ணலாம் த்ரூ UPU. அண்ட் நம்ம வந்து 1 year ஒரு இன்டேக் தான், நம்மளுக்கு 2 இன்டேக் இல்ல, ஒரு இன்டேக் தான் நீங்க பாத்தீங்கன்னா. ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். ஆக முழுக்க ரிசர்ச் துறையில நான் இருக்க போறேன், R&D இண்டஸ்ட்ரியில தான் நான் இருக்க போறேன்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டில இடம் இருக்கு. சயின்ஸ் படித்துட்டு நான் இண்டஸ்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களோட நீட்ஸையும் வந்து சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி கேட்டு பண்ணுதுன்றதுதான் வந்துட்டு டாக்டர் முகுந்தா சொல்ல வர்றாரு. டாக்டர், இன்னொரு கேள்வி இருக்கு. இதுல மிக சிறப்பா செய்யக்கூடிய மாணவர்களுடைய சொல்லுங்க டாக்டர். ஓகே, இல்ல கேட்ருங்க கண்மணி, உங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இதுல மிக ஓகே டாக்டர், ஓகே நான் என்னோட கேள்வியை கேட்டுறேன் டாக்டர். அதாவது என்னன்னா, ரொம்ப நல்லா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நான் ரிசர்ச் துறையில இருக்க போறேன், நான் சயின்ஸ் துறையிலே இருக்க போறேன் லேப் ரிலேட்டடா அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம் நாட்டுல R&Dயோட growth எப்படி இருக்கு, வாட் இஸ் த நீட் ஃபார் சயின்ஸ் ரிலேட்டட் ஆர் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் இன் த கண்ட்ரி டாக்டர், அது கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகே கண்ணி, நீங்க கேட்டீங்க, நீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இந்த சயின்ஸ் பேசிஸ் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்டோட நீட் வந்து ஆக்சுவலி ரொம்ப கூடியா இருக்கு. பட் ஜஸ்ட் தட் சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க, போனோடனே ரொம்ப பெரிய சம்பளம் வேணும், அதனால நான் வந்து மார்க்கெட்டிங் சேல்ஸ் போனா நல்ல பே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த துறையிலையும் ஆக்சுவலி நல்ல சக்சஸ் பண்ற அளவுல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் த கம்பெனி ஃப்ரீக்வென்ட்லி ரொம்ப எடுக்கிறாங்க, லைக் இந்த டாப் கிளப் ஒன் ஆஃப் த கம்பெனி தட் தே ரியலி நீட் இந்த சயின்டிஸ்ட் பீப்பிள் R&D ரிசர்ச்க்கு. ஓகே, ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கிராஜுவேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வேலை செய்யறாங்க. எல்லாருமே இது கெமிஸா இருக்காங்க, R&D கெமிஸா இருக்காங்க, ரிசர்ச்சர்வா இருக்காங்க. Some of them are lecturers. Okay, some of them are teachers in international schools. Actually they are doing a lot of things like kanmani. So நம்ம வந்து actually என்ன நீங்க கேட்டீங்கன்னா the opportunity வந்து நம்ம வந்து நம்மளே உருவாக்கிக்கணும், அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்புல இருந்து நம்ம எப்படி சக்சஸ் பண்றதுன்னு தான் பார்க்கணும். ஸோ அது ஒண்ணு. ஸோ ஓகேவா கண்மணி, நான் உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்.
ஓகே சோ நான் எஸ் ஒன்னு எட் டாக்டர். பண்ண அந்த விரும்புறேன். மலேசியால ஓகே R&D நம்ம growth வந்து எப்படி இருக்குன்றது. ஓகே மலேசியால ஆர்ஐடியோட growth வந்து பெண்டமிக்னால கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஈவன் என்னோட ரிசர்ச்சே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கு. என்னோட மாஸ்டர்ஸ் பிஹெச்டி ஸ்டூடெண்டே வீட்ல இருந்து பேப்பர் தான் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால லேப் ஒர்க் செய்ய முடியல. பட் ஆனா சூன் நம்ம சிச்சுவேஷன், நம்ம கண்ட்ரியோட சிச்சுவேஷன் இந்த பெண்டமிக் ஓவர் ஆயிட்டோன்னே நம்ம திங்ஸ் வில் கெட் வெல் அகெயின். ஓகே சோ எல்லாரும் எல்லாம் நல்லபடியா ஆயிரும். நம்ம பாசிட்டிவா யோசிச்சுட்டே இருக்கணும். சோ கண்டிப்பா அந்த growth வந்து இதுக்கு முன்ன எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆயிரும். பட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அண்டர் கரண்ட் சிச்சுவேஷன் இட்ஸ் a bit கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா. ஓகே சோ ஓகே டாக்டர், கண்மணி நான் மிகவும் இன்னும் ஒரு நன்றி. பாயிண்ட் ஆட் பண்ணணும். சொல்லுங்க டாக்டர். எஸ். ஓகே சோ இந்த இதுக்கு முன்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். ஓகே நம்ம வந்து அண்டர் ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் நம்ம வந்து எடுகேஷன் ப்ரோக்ராமும் இருக்கு விச் இஸ் பேச்சுலர் ஆஃப் எடுகேஷன். அந்த புக்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் எடுகேஷன் மேஜர் இன் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்ஸ் அண்ட் பயாலஜி இந்த 4 துறையிலையும் டீச்சர்ஸா ஆகிற வாய்ப்பு கூட இருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஒரு செகண்டரி ஸ்கூல்ல நான் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர், ஒரு பிசிக்ஸ் டீச்சர், ஒரு மேத்ஸ் டீச்சர் இல்ல ஒரு பயாலஜி டீச்சரா ஆகணும்னா கூட நீங்க இந்த ப்ரோக்ராம் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா கண்மணி ஹாஃப் வந்து அவங்க எடுகேஷன் ஃபேக்கல்ட்டில பார்க் பண்ணிருப்பாங்க, இன்னும் ஹாஃப் வந்து சயின்ஸ் ஃபேக்கல்ட்டில பார்க் பண்ணிருப்பாங்க. தட் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து 2 மேஜர் இருக்கும், எடுகேஷன் அண்ட் கெமிஸ்ட்ரி, எடுகேஷன் பிசிக்ஸ், எடுகேஷன் மேத்தமெட்டிக் அந்த மாதிரி. ஸோ அவங்க சயின்ஸ்ல மேஜர் பண்ணுவாங்க. பட் அந்த டைட்டில் வந்து எடுகேஷன் டைட்டில் இருக்கும். ஸோ அந்த எடுகேஷன் டைட்டில் இருக்கிறனால அவங்கனால வந்து தே கேன் பி ஏபிள் டு கெட் அ பொசிஷன் இன் தி மினிஸ்ட்ரி ஆஃப் எடுகேஷன் as a teacher. சோ அதுவும் நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். அந்த வாய்ப்பும் இருக்கு. தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அந்த காசஸ்லயும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டில் குறைவா தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். நிறைய தகவல்களை ரொம்ப குறைந்த நேரத்துல நம்மோட பகிர்ந்து கொண்டீங்க. சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு துறை வந்துட்டு மிகவும் பெரிய துறை. அண்ட் அது வந்து ஒரு எவர் இவால்விங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய மாற்றங்கள், புதுசா டெக்னாலஜிஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆக லேப் அப்படின்னு டாக்டர் முகுந்தா சொன்னது வந்துட்டு நம்ம பள்ளிக்கூடத்துல பார்த்த லேப்பும் பல்கலைக்கழகத்துல பாக்குற லேப்பும் ரொம்ப வேறுபட்டிருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்டும் தனித்தனி லேப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. சோ ஆக மாணவர்கள் வந்துட்டு இந்த லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஈஸிலி யூஎம் வெப்சைட்லயும் கூட போய் அதை தெரிந்து கொள்ளலாம். சோ இத பத்தி இன்னும் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களையும் தொடர்பு கொள்ளலாம். நம்ம டாக்டர் முகுந்தாவோட இமெயில் அட்ரஸ் கூட கொடுக்குறோம், அவரையும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். சோ தொடர்ந்து மலாயா பல்கலைக்கழகத்துல வேற என்னென்ன காசஸ் இருக்கு, வேற என்னென்ன தேங்க்யூ டாக்டர் முகுந்தா. தொடர்ந்து மலாயா பல்கலைக்கழகத்துல வேற என்னென்ன காசஸ் இருக்கு, ஓகே டாக்டர், வேற என்னென்ன ஃபேக்கல்டிஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அந்த வகையில இன்னொரு ஒரு ஒரு ரொம்ப ஃபேமஸா ஒரு ஒரு ஓல்டஸ்ட் ஒரு ஃபேக்கல்டி ஒண்ணு வந்து நம்மள்ட்ட இருக்கு. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபேக்கல்டி யூஎம்ல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா யூஎம்மோட லா ஃபேக்கல்டி, யூஎம்மோட சட்டப்புலம். இங்க லா ஃபேக்கல்ட்டில என்னென்ன இருக்கு, லா ஃபேக்கல்ட்டில படித்தா லாயரா தானே ஆக போறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லான்ற ஒரு இண்டஸ்ட்ரி எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி, அதுல என்னென்ன மாதிரியான பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்றத விளக்குறதுக்காக இங்க நம்மோடு அந்த ஃபேக்கல்ட்டில படித்து கொடுக்கக்கூடிய டாக்டர் மிஸ்டர் மகேசன் இணைஞ்சிருக்காரு. இவர் வந்து டிராஃப்டிங், அட்வொகசி, கிரிமினல் ப்ரொசீடியர் போன்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து மாணவர்களுக்கு பல ஆண்டுகளா எடுத்துட்டு இருக்காரு. ஸோ லா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு கடல் மாதிரி. அதுல மாணவர்கள் வந்துட்டு லா ஃபேக்கல்ட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி அவங்கள தயார்படுத்திக்கணும், என்ன மாதிரியான ஆர்வம் உள்ளவர்கள் லாயர்ஸ் ஆகலாம், லா ஃபேக்கல்ட்டில படிக்கலாம் அப்படின்றத பத்தி தான் வந்துட்டு மிஸ்டர் மகேசன் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு. சார் உங்ககிட்ட ஸ்லைட்ஸ் இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம் சார். வணக்கம் கண்மணி. இல்ல ஸ்லைட்ஸ் இல்ல, I'll just take them through the website. ஓகே சார். நன்றி கண்மணி அந்த அறிமுகத்துக்கு. என் பெயர் மகேசன், எல்லோருக்கும் வணக்கம். நான் மலாயா பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறை பிரிவில் மூத்த விரிவுரையாளராக இருக்கின்றேன். இன்று வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள போவது என்னவென்றால், முன்பு கண்மணி சொன்னது போல மலாயா பல்கலைக்கழக சட்டத்துறை பிரிவு நாட்டிலே பழமையான ஒரு ஃபேக்கல்டி. இன்ஃபேக்ட் அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்கல்டி ஆஃப் லா இன் த கண்ட்ரி.
1972 ஆரம்பிச்சிருந்தாங்க. அதற்கு முன்ன வந்து ஃபேக்கல்டி ஆஃப் லா நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர்ல இருந்தது இந்த 60s 50ஸ்லாம். பிறகு வந்துட்டு 72ல பிரான்ச் அவுட் பண்ணி NUSலேருந்து யூனிவர்சிட்டி மலையால இங்கே பந்தாயில் யூனிவர்சிட்டி ஃபார்ம் பண்ணும்போது நம்ம ஃபேக்கல்ட்டி வந்து தனியாக இயங்க ஆரம்பிச்சது. சரிங்களா? சரி, இந்த லா ஸ்டடீஸை பற்றி ஜென்ரலாக பேசினேன். மலேசியாவில் என்னென்ன வகையில் வந்துட்டு லா ஸ்டடீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ப்ரைவேட் பப்ளிக், அதை பற்றி ரொம்ப ஜென்ரலாக பேசினேன். இன்றைக்கி வந்து என்னுடைய ஃபோக்கஸ் வந்துட்டு யூனிவர்சிட்டி மலேயா ஃபேக்கல்டி ஆஃப் லா எப்படி நீங்கள் வர முடியும், அதில் என்னென்ன காசஸ் இருக்குது, அதை எப்படி நீங்கள் அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நேரோட் பெர்செப்ஷனை தான் உங்களுக்கு கொண்டு போக போகிறேன். ஃபேக்கல்டி ஆஃப் லா யூனிவர்சிட்டி மலேயா வந்துட்டு தி மோஸ்ட் பப்ளிக் லா ஸ்கூல் இன் த கண்ட்ரி. 7 பப்ளிக் லா ஸ்கூல்ஸ் இருக்கு கண்ட்ரியில். 7 வகையான பப்ளிக் யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணுறாங்க இந்த லா ப்ரோக்ராம். அதை வந்துட்டு யூனிவர்சிட்டி மலேயா வந்துட்டு ஒரு ஒன் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அது பழமையானது, அதோட அது ப்ரெஸ்டிஜியஸ், எனக்கு ரொம்ப பேர் வாங்கின ஒரு புகழ் பெற்ற ஒரு ஃபேக்கல்ட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் மலேயா லா ஃபேக்கல்ட்டி. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது உள்ளே வர்றதுக்கு கஷ்டம்தான். அது நீங்கள் நிறைய மார்க்ஸ் எடுத்துருக்கணும். உங்களுடைய சாஃப்ட் என்னாச்சுனாக்கா, எப்பவுமே அந்த காலத்துலலாம் வந்து எஸ்டிபிஎம் செஞ்ச பிறகு நீங்கள் வந்து யூபியில் அப்ளை பண்ணும்போது லா ஃபேக்கல்ட்டிக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு ரொம்ப ரொம்ப அந்த சேனல் வந்து ரொம்ப ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படின்னு சொன்னாக்கா, எஸ்டிபிஎம் மட்டுமல்லாமல் மெட்ரிகுலேஷன் செய்கிறவங்க, அப்புறம் சில மலாய்க்கர ஸ்டூடெண்ட்கள் வந்து பூமி விட்டுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த UITMல அசாசின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. UIல IIU இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி, அங்கேயும் அவங்களும் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் செய்கிறாங்க. அசாசி அவங்களும் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அதை தவிர்த்து ஃபவுண்டேஷன் இன் லா, அப்போ முன்னெல்லாம் வந்து இந்த சான்ஸ் கிடைக்காது. ஃபவுண்டேஷன் இன் லானாக்கா நீங்கள் ப்ரைவேட்டில் தான் படிக்க முடியும், ப்ரைவேட் ப்ரோக்ராம் தான் செய்ய முடியும். ஆனால் இப்போ ஃபவுண்டேஷன் இன் லா கூட ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யூபியில் அப்ளை பண்ணலாம். ஸோ மாணவர்கள், ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு வந்து UPU ஃபார்ம் வெளியாகனப்ப மார்ச் ஏப்ரல் போல் நீங்கள் UPUவில் அப்ளை பண்ணோம். சரி, எந்த CGPA வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பார்த்தோம்னாக்கா, அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 3.3 அலோவ் பண்ணுறாங்க. 3.3 அபவ் CGPA இருந்தால் அப்ளை பண்ணால். ஆனால் ப்ராக்டிக்கலாக பேசணும்னு சொன்னாக்கா, பிகாஸ் நான் வந்துட்டு பேனலில் இருக்கேன் ஸ்டூடெண்ட் இன்டர்வியூவில், நம்ம ஒரு 3.7 அபவ் CGPA தான் கன்சிடர் பண்ணுறோம். எனக்கு 3.3 வந்துட்டு ஸ்டில் வி கன்சிடர் லோ. எனக்கு 3.3 இருந்தாலும் 3.7 3.8 ஸ்டூடெண்ட்ஸே அவ்வளோ பேர் இருப்பாங்க ஒவ்வொரு வருஷம். இந்த வருஷத்துக்கு சொல்கிறேன், என் அனுபவத்தில் இந்த வருஷம் 480 ஸ்டூடெண்ட்ஸ் UPUவில் தேர்ந்தெடுத்து இன்டர்வியூ வர்றதுக்கு. அந்த 480 ஸ்டூடெண்ட்ஸில் நமக்கு இருக்கிற கோட்டா 150. அதாவது கோட்டான்னு சொன்னாக்கா இட்ஸ் நாட் ரேஷியல் கோட்டா, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தட். கோட்டான்னு சொன்னாக்கா யூனிவர்சிட்டி 150 சீட்ஸ் தான் அவைலபிள் அட் த ஃபேக்கல்டி ஆஃப் லா யூனிவர்சிட்டி மலேயா. அப்போ அந்த 480 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் 150 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம எடுக்க முடியும். அப்போ யூனிவர்சிட்டி மலேயா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறது செல்ஃப் ஆட்டோனமி இருக்கு. அதாவது UPU அந்த ஸ்டூடெண்ட்ஸை தேர்ந்தெடுத்தாலும் நமக்கு வந்துட்டு அந்த ஃபில்டர் பண்ணி 150 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்க முடியும்னாக்கா ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். சரிங்களா? ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். போன வருஷம் அதுக்கு முன்பு வருஷம்லாம் என்ன செய்வோம்னாக்கா, நம்ம ஒரு சில நாட்கள் குறிச்சிடுவோம், ஒரு வாரம். அப்போ தினமும் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கு வருவாங்க, இன்டர்வியூ நடக்கும். அது போல் சபா சராவுக்கு ஒரு டீம் போவாங்க, லெக்சரர்ஸ் போவாங்க, சவுதன் ஜோஹோல ஒரு டீம் போவாங்க, பினாங் பக்கம் ஒரு டீம் போவாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு எல்லாம் ஆன்லைன் வந்ததுனால எல்லா இன்டர்வியூவும் ஆன்லைன் கூட. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி ஃபில்டர் பண்ணுறோம்னு சொன்னாக்கா, லா படிக்கிறதுக்கு ஒரு தகுதின்னு கிடையாது. ஒரு ஸ்பெஷலாக நம்ம நோபடி பார்ன் as a lawyer இல்லை, நம்ம காலப்போக்கில் நம்ம அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறோம். ஆனால் சில ஸ்கில்ஸ் வந்துட்டு லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக தேவைப்படும். முக்கியமாக சாஃப்ட் ஸ்கில்ஸ் நம்ம பார்க்கும்போது இந்த பேசக்கூடிய திறமை, பேச்சு திறமை,
அது வந்து கண்டிப்பா இருக்கணும். பேசக்கூடிய திறமை இருக்கணும், துணிவு இருக்கணும். நீங்க பேசும்போது ஒரு கேள்வி கேட்கும்போது டக்குன்னு நீங்க பதில் ரைட்டா ராங்கா சொல்றீங்கன்னா அது செகண்டரி இஷ்யூ. ஆனா அந்த துணிவு இருக்கணும், கேள்வி அணுகுமுறை இருக்கணும். ஸோ இதுல தான் அந்த சாஃப்ட் ஸ்கில் அந்த இன்டர்வியூல நம்ம நிறைய பார்ப்போம். ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறோமா, ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறோம். சரி, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அந்த சூழ்நிலையில உங்களை ஒரு காடி பின்னால எடுத்துருச்சு, நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா அதோட தீர்வு ஒன்னா இருக்கலாம், ஆனா அதோட அணுகுமுறை எப்படி இருக்கணும். அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 3 நிமிஷத்துலயோ அந்த 5 நிமிஷத்துலயோ எப்படி திங்க் பண்ண போறாங்க, என்ன பதில் கொடுக்க போறாங்க, அதை நம்ம வந்துட்டு இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் பார்க்குறோம் அந்த இன்டர்வியூல. ஸோ நீங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸும் சரி அதை நீங்க தயார் பண்ணிக்கணும் உங்களை. நீங்க உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கிடைச்சது சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்துட்டு அந்த 10 நிமிஷ காலகட்டத்தில் நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ண போறீங்க உங்களுடைய இன்டர்வியூ வர. அது எப்பவுமே முக்கியமானது. சிஜிபிஏ அகெயின் நான் சொல்றேன், நீங்க 3.3 இருந்தா அப்ளை பண்ணலாம், ஆனா கொஞ்சம் கடினம் தான் உள்ள ஃபேக்கல்ட்டியில சீட் கிடைக்கிறதுக்கு. பட் முடியாதுன்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் யூபியூ ஹேஸ் ஓப்பன் அப் 3.3. ஸோ அதனால நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். சரி, பிறகு வந்து அப்புறம் லெட்ஸ் சே யூ ஆர் செலக்டட். ஸோ இந்த ப்ரோக்ராம் லா ஃபேக்கல்ட்டி யூனிவர்சிட்டி லா 4 வருஷம் ப்ரோக்ராம். 4 வருஷம் ப்ரோக்ராம். இந்த 4 வருஷத்துல வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதாவது முன்னது போல டாக்டர் திரு சொன்னாரு, இந்த ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் குட் நியூஸ் இஸ் இன் ஃபேக்கல்ட்டி ஆஃப் லா யூனிவர்சிட்டி மலேயா ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இஸ் கம்பல்சரி. அதாவது உங்க 4 வருஷத்துல இப்போ உள்ள கரண்ட் டீன் ரொம்ப ரொம்ப ஒரு தூர நோக்க சிந்தனை உள்ளவர். அவர் என்ன எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த வாய்ப்பு கொடுத்துட்டாரு. இந்த 4 வருஷ காலகட்டத்தில் நீங்க ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ தேர்ட் இயர் ஃபோர்த் இயரோ வெளிநாட்டுக்கு நீங்களே ஒரு will take care of the expenses. அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கூட இருக்கு. சரிங்களா? நீங்க இந்தோனேஷியா போறீங்களா, யூகேக்கு போறீங்களா, தாய்லாந்து போறீங்களா, சிங்கப்பூர் போறீங்களா, அரேஞ்ச் பண்ணலாம். 2 வாரமா 1 மாசமா அந்த மாதிரி அப்படி ஒரு திட்டம் இப்போ இருக்கு. இன்னொன்று வந்து யூனிவர்சிட்டி மலேயில படிக்கிறனால உங்களுக்கு இட்ஸ் அ ஹார்ட் ஆஃப் த கண்ட்ரி. கோலாலம்பூர் கிளாங் வேலி வந்து அதோடைய லொகேஷன் இஸ் வெரி ஸ்ட்ராட்டஜிக். கிளாங் வேலி வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக். அப்போ யூனிவர்சிட்டி மலேயோட லொகேஷனும் வெரி ஸ்ட்ராட்டஜிக். ஸோ இன்ஃபேக்ட் நீங்க ஒரு லத்தியான் இண்டஸ்ட்ரி போல நமக்கும் லத்தியான் இண்டஸ்ட்ரி இருக்கு, அதாவது இண்டஸ்ட்ரியல் இன்டர்ன்ஷிப் இருக்கு. தேர்ட் இயர் முடிச்சிட்ட பிறகு இப்போ வந்துட்டு லா ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்டர்ன்ஷிப் செஞ்சுட்டு இருக்காங்க. அதோடைய கோஆர்டினேட்டர் நான் தான். 6 வாரம் வந்துட்டு இவங்க அந்த இன்டர்ன்ஷிப் செய்யணும். எங்க வேணாலும் செய்யலாம். எங்கன்னு சொன்னாக்கா ஒரு லா ஃபர்ம்ல செய்யலாம், இல்ல ஒரு அட்டர்னி ஜெனரல் ஆஃபீஸ்ல செய்யலாம், ஒரு பெட்ரோனாஸ்ல லீகல் டிபார்ட்மெண்ட்ல செய்யலாம், ஒரு மேபேங்க்ல லீகல் டிபார்ட்மெண்ட்ல செய்யலாம், இல்ல பார்லிமெண்ட்ல கூட நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இந்த இன்டர்ன்ஷிப் செய்ய போறேன்னு சொன்னாக்கா யூனிவர்சிட்டி மலேயா ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாவே ஜென்ரலி, நான் பெருமைக்கு ஒன்று சொல்லிக்கல, ஜென்ரலி இண்டஸ்ட்ரியிலேருந்து நல்ல ஒரு பார்வை இருக்கு. யூனிவர்சிட்டி மலேயா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்றக்கூடிய அந்த தன்மை வந்துட்டு நிறைய இருக்கு. அப்போ நீங்க வேலை வாய்ப்பும் சரி, இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் செய்யறதும் சரி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இன்ஃபேக்ட் ஒரு 2-3 years பேக் நாட்டில் உள்ள ஃபெடரல் கோர்ட் ஜட்ஜஸ் 90% were graduates from University of Malaya. Court of Appeal were graduates from University of Malaya. ஸோ அந்த மாதிரி ஏன்னு சொன்னாக்கா யூனிவர்சிட்டி மலேயா இஸ் வெரி ரெக்கக்னைஸ்ட். லா ப்ரோக்ராம் இன் யூனிவர்சிட்டி மலேயா இஸ் வெரி வெரி ரெக்கக்னைஸ்ட். அப்போ அதுதான் அதனுடைய அட்வான்டேஜ். உங்களுக்கு வேலை வாய்ப்பும் சரி, இல்லை இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்லாம் சரி, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது வந்துட்டு ஒரு பகுதி. அப்போ 4 வருஷம் முடிச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா டிகிரி கிடைக்கும். ஸ்ட்ரெயிட் அவே நீங்கள் வந்துட்டு பியூப்பிளேஜ்னா இந்த 9 மாதம் காலத்தில் நீங்கள் வந்துட்டு ஒரு லீகல் அங்கே ட்ரைனிங் எடுத்து பிறகு வந்துட்டு நீங்கள் லாயர் ஆகலாம், அட்வொகேட், சாலிசிட்டர். அது வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஸ். தோஸ் ஹூ ஹேவ் நோ இன்ட்ரெஸ்ட் டு கோ இன்டு ப்ரைவேட் ப்ராக்டிஸ், அதாவது ஒரு இந்த நாட்டில் ஒரு வழக்கறிஞராக ஆக விரும்பலை அப்படின்னு நீங்கள் எண்ணம் கொண்டீங்கன்னா நீங்கள் நிறைய துறையில் உங்களை வந்துட்டு வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, முதல்ல பப்ளிக் செக்டர் பார்ப்போம். பப்ளிக் செக்டர்னு சொன்னாக்கா அட்டர்னி ஜெனரல் சேம்பர்ஸ், அதாவது இந்த டிபிபி, டெப்ளிக் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இந்த
கேஸ்லாம் எடுக்கிறாங்களே, இந்த கிரிமினல் கேஸ் வாதாடுறாங்களே, அவங்க வந்து நம்ம டெபுட்டி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லுவோம். அதே போல அரசாங்க தரப்புல சிவில் கேஸும் வாதாடுவாங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஜேபிஜேல ஒரு ரோட்ல ஒரு குழியா இருந்திருக்கு, அதுல ஒருத்தர் மோட்டர்ல போய் அதுல விழுந்துட்டாரு. அப்ப அவரு என்ன செய்வாரு, சூ பண்ணுவாரு ஜேபிஜே, ஜபத்தான் ஒர்க்ஸ் மினிஸ்ட்ரி சூ பண்ணலாம். அப்ப அந்த அந்த அவங்கள டிஃபெண்ட் பண்றதுக்கு அரசாங்க தரப்பு வக்கீல் வருவாங்க. அவங்களை வந்து நம்ம ஃபெடரல் கவுன்சில் சொல்லுவோம். ஜெனரல் சேம்பர்ஸ்ல வேலை செய்யக்கூடியவங்க. அப்ப அங்க அந்த துறையில போகலாம். பிறகு வந்து ஜுடிஷரின்னு சொல்லும்போது மேஜிஸ்ட்ரேட்னா ஜட்ஜு தான். ஆனா நம்ம ஜட்ஜுன்ற வார்த்தை பாய்க்க முடியாது, அவங்க வந்துட்டு லோவர் கோர்ட்ல இருக்கிறதுனால மேஜிஸ்ட்ரேட் சொல்லுவோம். அதே வந்துட்டு கொஞ்சம் ஹையர் கோர்ட்னா செஷன்ஸ் கோர்ட், அவங்கள நம்ம ஜட்ஜுன்னு சொல்லுவோம், செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜ். பிறகு வந்துட்டு உயர் நீதிமன்றம், ஹை கோர்ட், கோர்ட் ஆஃப் அப்பீல், ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு போகலாம். ஸோ அந்த துறையில நீதித்துறையில மற்றபடி எல்லா அரசாங்கம் டிபார்ட்மெண்ட்ஸ்ல நிறைய லா கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்க வந்துட்டு ஜேபிஏ மூலியமா அப்ளை பண்ணும்போது எந்த துறையில நீங்க போக போறீங்கன்னு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ பிரைவேட் ப்ராக்டிஷனரா இருக்கலாம், பப்ளிக் செக்டர்ல இருக்கலாம். இதை தவிர்த்து லீகல் ஜேர்னலிசம், நிறைய லா ரிப்போர்ட்டிங் செய்யலாம். இப்போ வந்துட்டு ஒரு கேஸும் சரி, ஒரு பெரிய தத்துஸ்ரீ நஜீப் கேஸ் கோர்ட்ல நடக்குதுன்னா அதை ரிப்போர்ட் பண்றவங்க வந்துட்டு முக்கால்வாசி பேர் வந்து லா கிராஜுவேட்ஸா தான். லாவோட டேர்ம்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியணும். நீங்க ரிப்போர்ட் பண்ணும்போது ஸ்டார் நியூஸ் பேப்பரும் சரி, மில்லியன் நியூஸ் பேப்பரும் சரி, இல்லை ஒரு பரித்தாரியா நியூஸ் பேப்பர் இருக்கும்போது அவங்க யூஸ்வலி வந்துட்டு லா கிராஜுவேட்ஸ் தான் இருப்பாங்க. தமிழ் பத்திரிகையில கூட நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? அது வந்து லீகல் ஜேர்னலிசம். அப்படியே அது போல மலியன் லா ஜேர்னல், கரண்ட் லா ஜேர்னல், இவங்கெல்லாம் ஜேர்னல்ஸ். ஸோ இதுல நீங்க கூட ஈடுபடலாம், அங்க போய் வேலை செய்யலாம். பிறகு வந்துட்டு பப்ளிக் செக்டர் நான் பிராக்டிசிங் சொன்னாக்கா ஒரு தனியார் இதுல ஆர்கனைசேஷன்ல சட்ட ஆலோசகராக இருக்கலாம். எம்என்சியா இருக்கலாம், ஒரு சைம்டபி கம்பெனியோ இல்லை ஒரு சன்வே குரூப் சரி, எங்க வேணாலும் கண்டிப்பா லா பேக்ரவுண்ட் உள்ள ஒரு கிராஜுவேட் தேவைப்படும். எல்லா துறையிலும் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர்ஸ் கூட சம்டைம்ஸ் தே ரிக்வயர் லா டிகிரி. எனக்கு ஏதாவது சட்ட இஷ்யூ வந்துச்சுனாக்கா தேல் பி த பெஸ்ட் பர்சன் டு ஹேண்டில். ஸோ வேலை வாய்ப்பு, சட்டத்துறை வாய்ப்பு வந்துட்டு மிக மிக அதிகம். ஜஸ்ட் நாட் ஒன்லி லாயர்ஸ், வழக்கறிஞர் மட்டுமல்ல, நிறைய துறையில நம்மளை வந்துட்டு நம்ம வேலை வாய்ப்புகள் மிக பிரகாசமாக தான் இருக்குன்னு சொல்லணும். சரிங்களா? சரி, இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, நான் முடிச்சிடுறேன். நான் இப்போ குவிக்லி ஒரு ஸ்கிரீன் ஷேரிங் செய்யறேன். ஸ்கிரீன் தெரியுதுங்களா கண்மணி? தெரியுதுங்க சார், தெரியுது. ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய வெப்சைட், law.um.edu.my. இதை நீங்க கீன் பண்ணீங்க சொன்னாக்கா இந்த பேஜ்க்கு வருவீங்க. இதுல வந்து நீங்க ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்ட்னு பார்க்கும்போது ஓவியூ ப்ரோக்ராம் ஆஃபர்ட் இதுதான். ஸோ பாருங்க என்னென்ன ப்ரோக்ராம் ஆஃபர். இதுல வந்து நிறைய போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்லாம் இருக்கு. அதாவது நீங்க டிகிரி முடிச்சுட்டு பண்ண பிறகு பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ். அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறது இல்லை. நம்ம வந்து அண்டர் கிராஜுவேட்ஸ் பார்க்க போறோம். பேச்சுலர் ஆஃப் லாஸ் வயா யூபியூ, இப்போ நான் சொன்னது பேச்சுலர் ஆஃப் லா, பேச்சுலர்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். ஓகே, வயா ஓப்பன் சேனல்னு சொல்லும்போது ஏற்கனவே நான் சொன்னது போல இது வந்து ஒரு பிரைவேட் என்ட்ரி. அதாவது இப்போ கோட்டா சீட் வந்துட்டு 160, இந்த வருஷம் வந்து 160 சீட்டு, 160 சீட் தான் இருக்கு. ஆனா நமக்கு ஒரு 180 கெப்பாசிட்டி, 175 ஸ்டூடெண்ட்ஸ் கெப்பாசிட்டி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்கா, இந்த ஓப்பன் சேனல்னு சத்து ப்ரோக்ராம்னு சொல்றாங்க, அது பேரு. நீங்க வந்துட்டு படிக்கலாம் நம்ம ஃபேக்கல்ட்டியில, ஆனா முழுமையான ஃபீஸ் கட்டணும். அந்த ஃபீஸ் 4 வருஷத்துக்கு வந்து மலேசியன் ரிங்கேட் 80,000
80,000 ringgit வருது. அப்ப அது நீங்க பப்ளிக் ப்ரோக்ராம்ல தான் இருப்பீங்க, ஆனா நீங்க வந்துட்டு பேயிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது முழுமையா பே பண்ற ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்க. 80,000 RM 80,000 ringgit உங்களுக்கு காஸ்ட் வரும். சரிங்களா? அதுதான் இந்த வயா UIAM of jurisprudence ப்ரோக்ராம் இருக்கு. இது வந்துட்டு வெரி இன்ட்ரெஸ்டிங் இந்த சென்ஸ் தட் இட்ஸ் an எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம். அதாவது இந்த இப்ப அந்த நார்மல் லா ப்ரோக்ராம் வந்து இன்டர்னல் ப்ரோக்ராம். அதாவது 4 வருஷம் நீங்க முழுமையா யூனிவர்சிட்டி மேலேயாலே அங்கேயே தங்கி, இல்லைன்னா அங்க ஹாஸ்டல்ல தங்குறோம், அங்கேயே முழுமையா படிப்பீங்க. ஒரு ஃபுல் டைம் ஸ்டூடெண்டா படிக்கிறீங்க. ஆனா பேச்சுலர்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் வந்து ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட் கிடையாது, பார்ட் டைம் ஸ்டூடெண்ட். கிளாஸஸ் வந்து சாட்டர்டே சண்டே தான் நடக்கும். சரிங்களா? சாட்டர்டே சண்டே யூனிவர்சிட்டி மேல நடக்கும். அப்ப நீங்க இப்போ வந்துட்டு ஆன்லைன் நடக்குது பிகாஸ் ஆஃப் தி பேண்டமிக். ஆனா இந்த ப்ரோக்ராம்ல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னாக்கா, சிஎல்பின்னு சொல்றோம்ல, சிஎல்பி சர்டிஃபிகேட் லீகல் ப்ராக்டிஸ், அது வந்து நீங்க செஞ்சே ஆகணும். எனக்கு இந்த பேச்சுலர்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம்னால நிறைய இன்டர்னல் ஸ்டூடெண்ட் படிக்கக்கூடியது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதனால ஃபுல் டிகிரி, அதாவது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க படிச்ச டிகிரி கிடைச்சோன்னே போய் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க வந்துட்டு சிஎல்பி செஞ்சு ஆகணும். 9 மாசம் எடுக்கும் சர்டிஃபிகேட் லீகல். அது பிறகுதான் நீங்க வந்து ஒரு வழக்கறிஞர் பிபிள்ஹெச் செஞ்சு ஒரு வழக்கறிஞராக ஆகலாம். ஸோ அதனுடைய ஸ்லைட் டிஸ்அட்வான்டேஜ் அது. சரிங்களா? ஸோ இதுதான் in short the programs being offered by University Malaya Law Faculty. ஓகே, ரொம்ப நன்றி சார். மாணவர்கள் கேட்டுட்டு இருந்த கேள்விக்கு நீங்க உங்களோட எக்ஸ்பிளனேஷன்லயே பதில் சொல்லிட்டீங்க. அதாவது அந்த நார்மல் லா ப்ரோக்ராம்க்கும் சத்து யூஎம்மோட ஓப்பன் சேனல் வாயிலா அப்ளை பண்ற ப்ரோக்ராம்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு. ஸோ அது வந்து சப்சிடைஸ் பண்ணப்படாத ஒரு காஸ்ட் தான் வந்துட்டு அந்த ஓப்பன் சேனல்ல அவங்க செய்வாங்க இல்லையா? அதாவது முழுமையா வந்துட்டு அவங்க அந்த ஃபீஸை கட்டணும். இதே மாணவர்கள் வந்துட்டு யூபியூ வழி அப்ளை பண்றப்ப ஃபீஸ் மேபி சேமா இருக்கலாம், பட் அந்த ஃபீஸ் வந்து அரசாங்கத்தால சப்சிடைஸ் பண்ணப்படும். அதனாலதான் வந்து நீங்க வந்து குறைந்த ஃபீஸ் வந்து கட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. சோ மாணவர்கள் இதை டேக் நோட் பண்ணிக்கணும். சார், எங்களுக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க சிஎல்பி பத்தி மென்ஷன் பண்ணிருந்தீங்க சார். மலாயா பல்கலைக்கழகத்துல படிக்கிற லாக்கும் வேற வேற பல்கலைக்கழகங்கள்ல படிக்கிற ஒரு லாக்கும் அது தனியார் பல்கலைக்கழகமா கூட இருக்கலாம். என்ன டிஃபரன்ஸ்? இந்த சிஎல்பின்றது மலாயா பல்கலைக்கழகத்துல படித்தால் நம்ம செய்ய வேணாம். ஆனா மலேசியால வந்துட்டு நம்ம லாயரா பிராக்டிஸ் பண்ணணும்னா நம்ம வந்துட்டு அந்த மலேசியன் பார் கவுன்சில் மூலமா அட்மிட் பண்ணப்பட்டிருக்கணும். அப்பதான் நம்ம வந்து மலேசியால லா பிராக்டிஸ் பண்ண முடியும். சோ வேற பல்கலைக்கழகத்துல படிக்கிறதுனால அந்த சிஎல்பி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா? சோ அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க சார். இந்த சிஎல்பின்றது என்னது, எதனால மலாயா பல்கலைக்கழகத்துல நம்ம அது செய்யறது இல்லைன்னு? சரி, இதுல கண்டிப்பா தெளிவுபடுத்தி ஆகணும். நானே கழகம் மட்டுமல்ல சிஎல்பி எக்ஸாமிஷன், அதாவது 7 யூனிவர்சிட்டி நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? யூனிவர்சிட்டி மலேயா, UITM, IIU International Islamic University, UKM University Kebangsaan Malaysia, UUM சிந்தோக்ல இருக்குல்ல, கடால அவங்க. பிறகு வந்து உனிசா வந்துட்டு யூனிவர்சிட்டி தெங்கு என்னமோ பேரு, அது வந்து தெலுங்கானூர்ல இருக்கு அந்த யூனிவர்சிட்டி. மற்றும் உசிம் யூனிவர்சிட்டி சயின்ஸ் இஸ்லாம் பல்கலைக்கழகத்துல இதுதான் இந்த 7 பல்கலைக்கழகம் வந்துட்டு லா ஃபேக்கல்டி ஆஃபர் பண்றாங்க. அதாவது நிறைய பப்ளிக் ஸ்கூல்ஸ் இருக்கு, பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இந்த நாட்டுல. ஆனா இந்த நிறைய பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல இந்த 7 யூனிவர்சிட்டி தான் லா ப்ரோக்ராம் ஆஃபர் பண்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த 7 யூனிவர்சிட்டியில நீங்க லா செஞ்சீங்கன்னு சொன்னாக்கா யூ ஆர் எக்ஸாம்டட் ஃப்ரம் சிஎல்பி. 4 வருஷம் ப்ரோக்ராம் ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க வந்துட்டு மாசம் ஒரு மாஸ்டர் ஒரு லீகல் ஃபார்ம்ல வேலை செஞ்சுட்டு வழக்கறிஞர் ஆகலாம். ஆனா நீங்க மற்ற யூனிவர்சிட்டியில, அதாவது இந்த 7 யூனிவர்சிட்டி தவிர்த்து உங்களுக்கு பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இல்லை, அப்போ பிரைவேட் தான் போய் ஆகணும். பிரைவேட் நம்ம பார்க்கும்போது ஹெல்ப் யூனிவர்சிட்டி இருக்கு, டெய்லர்ஸ் காலேஜ் இருக்கு. பிறகு வெளிநாட்டில் போயிட்டு லா ப்ரோக்ராம் செஞ்சுட்டு வருவாங்க. யூகேவா இருக்கலாம், யுனைடெட் கிங்டமா இருக்கலாம், ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், கனடாவா இருக்கலாம், இல்லை நியூசிலாண்டா இருக்கலாம். ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு லா ப்ரோக்ராம் செய்யலாம்.
அங்க செய்யக்கூடிய லா ப்ரோக்ராம், லா டிகிரி வந்து இந்த நாட்டு பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனா தேர்ந்தெடுக்க யூனிவர்சிட்டி, இப்ப யூகேன்னு சொன்னாக்கா 31 யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த அரசாங்கம் வந்துட்டு லீகல் ப்ரொஃபஷன் குவாலிஃபைங் போர்ட் ஆஃப் மலேசியா ரெக்கனைஸ் பண்றாங்க 31 யூனிவர்சிட்டி. ஆஸ்திரேலியால 14 யூனிவர்சிட்டி ரெக்கனைஸ் பண்றாங்க. நியூசிலாந்துல 5 யூனிவர்சிட்டி ரெக்கனைஸ் பண்றாங்க. அதாவது லா டிகிரி இந்த யூனிவர்சிட்டில இருந்து நீங்க பெற்றுக்கொண்டு வந்தீங்கன்னாக்கா நீங்க கண்டிப்பா ரெக்கனைஸ் பண்ணாங்க. ஆனா நீங்க வெளிநாட்டுல போய் செய்யும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, நீங்க அந்த நாட்டு லா தான் படிப்பீங்க. சரியா? அந்த நாட்டு லா படிக்கும்போது மலேசியன் லா எக்ஸ்போஜர் இருக்காது. போது இது வந்து உள்நாட்டு, முழுக்க முழுக்க உள்நாட்டு சட்டத்தை பத்தி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறாங்க. எனக்கு உங்களை வந்து நீங்க இந்த நாட்டுல என்ன நடக்குது, இந்த நாட்டுல உள்ள லா என்ன, லேண்ட் லானா என்ன, தாட் லானா என்ன, கான்ட்ராக்ட் லானா என்னன்னு நீங்க படிச்சு ஆகணும். ஸ்ட்ரெயிட்டா ப்ராக்டிஸ் போக முடியாதுல்ல, நாட் ஃபேர் இல்ல. அப்ப நீங்க வந்து ஒரு பப்ளிக் லா ஸ்கூல்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க ஃபாரின்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்னா ஈடுபடுத்த முடியாது. அப்ப அவங்களுக்கு தான் இந்த சிஎல்பி செய்யக்கூடிய நீங்க வந்துட்டு வழக்கறிஞர் ஆகலாம். ஆனா ஆனா பேச்சுலர்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் சொன்னது போல அதுவும் மலேசியன் யூனிவர்சிட்டியில தான் படிக்கிறீங்க. யூனிவர்சிட்டி மலேயா தான் அந்த டிகிரி கொடுக்குறாங்க. நீங்க மலேசியன் லா தான் படிக்க போறீங்க. ஆனா அது 3 இயர் ப்ரோக்ராம்னால நீங்க ஸ்டில் சிஎல்பி செஞ்சாகும். அது மட்டும் ஒரு எக்ஸாமினேஷன் அங்க. ஓகே சார், இப்ப நல்லா புரியுது. ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து கேள்விகள் இருந்தா நாங்க உங்களை சந்திக்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்க போற ஒரு லெக்சரர் என்ஜினியரிங் ஃபேக்கல்டி, அதாவது பொறியியல் புலத்துல உள்ள ஒரு லெக்சரர். இவங்களோட பேர் வந்துட்டு ஐஆர் டாக்டர் ஜெகலட்சுமி. ஸோ இவங்க யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, வெறும் அகாடமிஷனாக மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஜரும் அதுல மிக ஆழ்ந்த அனுபவமும் உள்ளவர்கள். இப்ப அவங்க வந்து ஒரு அகாடமிஷனா பணியாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து டாக்டர் ஜெகலட்சுமி வந்துட்டு ஐஆர் 4.0, அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0ல மிக அதிகமான ஆய்வுகள் செய்திருக்காங்க. அதுல நிறைய பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இப்போ இருக்கிற கரண்ட் என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணுது மலேசியால, அதோட ஃபியூச்சர் என்ன, அதற்கு மலாயா பல்கலைக்கழகம் எப்படி மாணவர்களை தயார்படுத்துறாங்க அப்படின்றத பத்தி மிக விரிவா நம்ம கூட டாக்டர் ஜெகா பகிர்ந்துக்க போறாங்க. ஸோ வெல்கம் டாக்டர், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் டாக்டர். Okay, good evening Kanmani. Thank you for the introduction. Okay, good afternoon everyone. So நான் ஒரு simple slides செய்திருக்கேன். ஸோ நான் ஷேர் பண்றேன் உங்க கூட. ஓகே, ஸோ என்னோட ஸ்லைட்ஸ் கிளியரா இருக்குல்ல கண்மணி? கிளியரா இருக்கு டாக்டர். ஓகே, ஆல்ரைட். ஓகே, தேங்க் யூ. ஸோ கண்மணி இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி நான் விரிவுரையாளராக இருக்கேன் கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல யூனிவர்சிட்டி மலாயால. ஸோ அதனால நம்ம என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் யூனிவர்சிட்டி மலாயால என்னென்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, அது வந்து எந்தெந்த சேனல்ல வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக நான். ஸோ மெயினாக வந்துட்டு யூனிவர்சிட்டி மலாயா கீழே வந்துட்டு நமக்கு 3 பிரான்ச்சஸ் இருக்கு. இந்த 3 தான் வந்துட்டு யூனிவர்சிட்டி மலாயாவோட லோகோ வந்து கேரி பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ எது ஏன் நம்மள்ட்ட இத்தனை இருக்கு அப்படின்றது வந்துட்டு எப்பயுமே வந்து ஒரு கேள்வியாவே இருக்கும். ஸோ அதை சார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சிம்பிள் ஸ்லைட் பண்ணேன். ஸோ யூனிவர்சிட்டி மலாயால வந்துட்டு மெயின் கேம்பஸ்ல தான் வந்துட்டு எல்லா கோர்சஸும் இருக்கு. இன்னைக்கு நீங்க கேட்ட மற்ற லெக்சரர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்சஸ் எல்லாமே வந்துட்டு மெயின் கேம்பஸ்ல இருக்கு. ஸோ அதுதான் வந்து யூனிவர்சிட்டி மலாயாவோட மதர்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க வந்துட்டு நம்மளோட ஃபீஸ் வந்து டிஃபரன்ஸ் வந்துட்டு நம்மளோட ஃபீஸ் வந்துட்டு ஃபுல்லி சப்போர்ட்டட் பை கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு ஃபுல்லி இல்லை, 90% சப்போர்ட்டட் பை கவர்மெண்ட், 10% தான் வந்துட்டு நம்ம பே பண்ணுவோம். ஓகே, அண்ட் இட் இஸ் அக்ரிடேட்டட் பை MQA. ஓகே, ஸோ இங்க வந்துட்டு நான் ஒரு சின்ன ஸ்னாப்ஷாட் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன் எப்படி அந்த டிஃப்ரென்ஸ் வருதுன்னு. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மெயின் கேம்பஸ்ல வந்துட்டு நமக்கு பேமெண்ட் வந்து இப்போ லெட்ஸ் சே ஃபார் கெமிக்கல் இன்ஜினியரிங், ஸோ இன்ஜினியரிங்னால சொல்றேன். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஒரு செமஸ்டருக்கு உண்மையான செலவு வந்துட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் 6000+ வந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பயுமே எவ்ரி செமஸ்டர் 1000 தான் பே பண்ணுவாங்க. The rest 5000 வந்து is subsidized by the government. And இது வந்து நான் படிச்ச காலத்துல இருந்தோ எனக்கு முன்ன உள்ளவங்க படிச்ச காலத்துல இது வந்து
அதிகமா மாறவே இல்லை. மேபி நான் படிச்சது ஒரு 15-20 இயர்ஸ் முன்னுக்குன்னா நானும் ஒரு 1000 வெள்ளி தான் பே பண்ணேன். மேபி ஒரு 50 ringgit அந்த மாதிரி வந்து டிஃபரன்ஸ்ல வந்து இந்த அமௌண்ட் வந்து ஏறி இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரூல்ஸ். இது வந்து நம்ம வந்து IPTA யூனிவர்சிட்டி அவாம்ன்றதுனால நம்ம என்ன ஸ்டூடெண்ட்ஸை சார்ஜ் பண்றோமோ இஸ் ஃபுல்லி கவர்ன்ட் பை ஃபுல்லி அன்சரபிள் டு கவர்மெண்ட். ஸோ நம்ம இது என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு இதனாலதான் வந்துட்டு நம்மளோட IPTA மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல வந்துட்டு கண்டிப்பா நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டட் பண்ற இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம போனோம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். ஸோ ஐ வில் லேட்டர் ஷோ யூ ஹவ் த ஃபீஸ் சேஞ்சஸ். ஸோ இதுதான் 1000 per semester. மினிமம் செமஸ்டர்ஸ் வந்து 4 years. ஸோ ஒரு இயர்ல வந்துட்டு 2 செமஸ்டர் வரும். ஸோ 2000 times by 4 years வந்துட்டு நீங்க மேக்ஸிமம் ஒரு 8000 பே பண்ணுவீங்க. ஓகே, இது வந்து உங்களோட எஜுகேஷன் ஃபீ. அப்புறம் we also have சத்துன்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம லாயர் கணேசன் வந்துட்டு லாயர் மகேசன் வந்துட்டு இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு சத்துன்னு சொல்லிட்டு. ஸோ சத்து இஸ் ஆக்சுவலி எங்களோட பிரைவேட் விங். ஸோ ஏன் இந்த சத்து வந்து உருவாக்கணும்னா, சமீபத்தில் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, யூனிவர்சிட்டி மலையால வந்துட்டு வி நீட் ஃபண்டிங், வி நீட் டு சப்போர்ட் அவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹூஹா போயிட்டு இருந்துச்சு. அது வந்து ஏன்னா இது நாள் வரைக்கும் வந்து யூனிவர்சிட்டி மலையாவோட ஆப்ரேஷனே வந்துட்டு ஃபுல்லி சப்போர்ட்டட் பை கவர்மெண்ட். பட் ஸ்லோலி கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க, ஸ்லோலின்னு இல்லை, ஆக்சுவலி இது வந்து 2015 ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது நீங்க ஸ்லோலி உங்களை சொந்தமா நீங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்ப கவர்மெண்ட் வந்து ஸ்லோவா 100% ஒரு 90%, 80% குறைச்சிக்கிட்டே வருவாங்க. ஸோ நீங்க வந்து அந்த மிச்ச பெர்சன்டேஜ் நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொன்னதுனால UUM வந்து ஸ்டார்டட் கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு மேக் மணி. ஏன்னா அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து சப்போர்ட் பண்றதுக்காக. இட்ஸ் நாட் டு பிகம் ரிச், பட் டு சப்போர்ட் த ஆப்ரேஷன். அதுக்கே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ அப்படி வந்ததுதான் வந்து இந்த UMC செட்னு சொல்லுவாங்க. UMC செட் வந்துட்டு சம் டிஸ்டன்ஸ் லேர்னிங் மாதிரி. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஒரு ப்ரைவேட் விங் விச் நிறைய லைஃப் லாங் லேர்னிங் சப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த UMC செட்ல இருக்கும். டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்டீஸ் உள்ள பீப்புள் வந்துட்டு லேர்ன் பண்றதுக்காக டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கோர்சஸ் கூட இருக்கும். சர்டிஃபிகேஷன் இருக்கும், டிப்ளமா இருக்கும். ஸோ நிறைய வந்துட்டு இந்த UMC செட்னா வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஆனால் UMC செட்டோட வந்துட்டு the fees வந்துட்டு you have to bear by yourself. It's fully paid by the students. Okay, so அதுதான் வந்து சத்து ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் எங்களுக்கு ஸ்லைட் டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு அந்த லால அவங்க சொன்னது மாதிரி. நம்மளோட கோர்சஸ் வந்து எக்ஸாக்ட்லி இப்போ ஃபார் என்ஜினியரிங் சொல்றேன், என்ஜினியரிங் கோர்சஸ் மட்டும் சொல்றேன். என்ஜினியரிங் கோர்சஸ் we have also opted for சத்து, fully paid by student. அதோட ஃபீஸ் that they pay is 98,000. So almost 100,000. So இங்க நீங்க இருந்தீங்கன்னா 8,000 for 1 year, for 4 years. அதே காஸ்ட், அதே கிளாஸ்ல தான் இருப்பீங்க, ஒரே ஸ்டூடெண்ட்ஸோட தான் உட்கார்ந்து இருப்பீங்க. ஆனா you will be paying 98,000. இதுதான் they will pay the full amount. So it's the same cost content, same class, you follow everything the same. So all accreditation உங்களுக்கு BEMல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எல்லாமே வந்துட்டு allowed. ஓகே, சேம் ஃபெசிலிட்டி. ஸோ இது வந்து எப்படின்னா, நீங்க UPUல அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க வந்து தனியா UMC UMல தான் படிக்க போறேன், எனக்கு UMல இன்ஜினியரிங் தான் செய்ய போறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பண வசதி இருந்தா இந்த UMC செட்ல வரலாம். ஓகே, தென் we also have UM and Wales collaboration. So Wales இது வந்து UK ஓட Wales. So International University of Malaya Wales. So இதுவும் எங்களோட பிரைவேட் விங். ஸோ இதுவும் வந்து ஃபுல் ஃபீஸ். ஆனால் இதுல வந்து என்ஜினியரிங் கோர்சஸ் இன்னும் புகற்றப்படலை, இதுல இல்லை, ஆஃபர் பண்ணலை அவங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு மோர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், வேற என்ன கோர்சஸ், ஐ திங்க் யூ கேன் கோ டு த வெப்சைட் அண்ட் செக் அவுட். மோஸ்ட்லி பிஸ்னஸ் ஆர்ட்ஸ் ஏரியா, IT இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, நீங்க ஃபுல் ஃபீஸ் தான் பே பண்ணுவீங்க, பட் ஸ்காலர்ஷிப்கான வாய்ப்பும் இருக்கும். நீங்க நல்லா செஞ்சீங்கன்னா ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, யூ கெட் டுவல் டிகிரினா யூ கெட் UK டிகிரி as well as UM டிகிரி. ஸோ அதனால தான் அது இப்போ ரீசன்லி ஐ திங்க் they registered as new university, so they have slightly different logo. It's a combination of Malaya and Wales. Okay, ஸோ இந்த டுவல் டிகிரியில் வந்துட்டு நீங்க சிங்கிள் அவார்ட் சூஸ் பண்ணீங்கன்னா the price is about 47,000. அதே டுவல் அவார்ட் சூஸ் பண்ணீங்கன்னா is about
59,000 60,000. ஸோ இதுதான் வந்து காசஸோட டிஃப்ரென்ஸ். இதுதான் யூனிவர்சிட்டி மலாயோட 3 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். ஓகே, ஸோ ஒன்று தான் கவர்மெண்ட் சப்போர்ட்டட், மற்ற ரெண்டுமே வந்துட்டு ப்ரைவேட் விங். அண்ட் த டிஃப்ரென்ஸ் இன் த ஃபீஸ் தட் யூ பே. ஓகே ஓகே ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து ப்ரோக்ராம்ஸ் என்ன இருக்கு இன்ஜினியரிங்ல அப்படின்னு பார்த்தோம்னா, யூஎம்ல வந்துட்டு நம்ம வந்து வி ப்ரொவைட் என்ன சொல்லுவோம்னா கோ என்ஜினியரிங் கோர்சஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த என்ஜினியரிங் கோர்ஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா நம்ம பிரேக் டவுன் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ ஸோ வி only have 5 now. We have biomedical engineering, chemical engineering, civil, electrical and mechanical. ஸோ ஆக்சுவலி நம்ம ப்ரீவியஸ் ரீசன்ட் பாஸ்ட்ல வந்துட்டு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணோம் பிரேக் டவுன் பண்றதுக்கு. லைக் சிவில்ல வந்துட்டு என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு பிரேக் பண்ணியிருந்தோம். மெக்கானிக்கல்ல வந்துட்டு மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் பிரேக் பண்ணியிருந்தோம். எலக்ட்ரிக்கல்ல வந்துட்டு நாங்கள் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வச்சிருந்தோம், எலக்ட்ரானிக் வச்சிருந்தோம், அப்புறம் கேம் வச்சிருந்தோம் மெக்கானிக்கல்ல ஜஸ்ட் ஃபார் டிசைனிங். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் கொஞ்சம் பிரேக் பண்ணி வச்சிருந்தோம். பட் எங்களோட ஹிஸ்டரி வந்து, அதாவது எஸ்வி ஆப்ரேட் எங்களுக்கு என்ன அவுட்புட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி வந்துச்சுன்னா, ஆக்சுவலி இந்த கோர்சஸ் ஃபோக்கஸ் பண்ணாலே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னால வந்து தேவையான ஸ்கில்ஸ் வந்து கிராப் பண்ண முடியுது. அவங்க ஸ்பெசிஃபிக்கா போகணும் அப்படின்னு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்கம் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ ஸ்பெசிஃபிக்கா இன்னும் போறவங்களும் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா என்ன பார்த்தேன்னா, யூனிவர்சிட்டி மலேசியா பஹாங்ல நீங்க பாத்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பிசினஸ் கூட பார்ட்னர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்பினேஷனா இருந்துச்சு. ஸோ என்ன டிஃப்ரெண்ட் ஆகும்னா, இந்த மாதிரி கோர்சஸ்ல வந்து நம்ம பிரெத் கவர் பண்ணுவோம். அதாவது நிறைய ஏரியா, அந்த மாதிரி பயோமெடிக்கல்ல நிறைய ஏரியா கவர் பண்ணுவோம். எதையும் வந்து நம்ம டீப்பா ரொம்ப டீப்பா கவர் பண்ண மாட்டோம். ஸோ இதே வந்து யூடிஎம் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்லேயே வந்துட்டு பயோ ப்ராசஸ் வச்சிருப்பாங்க, ஃபுட் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து வெரி ஃபோக்கஸ்டா வச்சிருப்பாங்க. ஸோ ஃபோக்கஸ்னா அந்த ஏரியால நீங்க வேணுமா ஸ்கில், உங்களுக்கு நிறைய ஸ்கில் இருக்கும் அந்த இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ இது நல்லது இது நல்லது இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ இஃப் யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, யூ கேன் கோ ஃபார் த ஜெனரல் ஒன் லைக் அவர்ஸ் அண்ட் யூ ஆக்சுவலி கெட் எக்ஸ்போஷர் டு அ வைடர் ஏரியா. அந்த யூடிபி அந்த ஃபோக்கஸ்டா எந்தெந்த யூனிவர்சிட்டி இருக்காங்களோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ற ஜாப்க்கு நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சில சமயம் வந்துட்டு எனக்கு ஃபுட்ல தான் செய்யணும், அக்ரிகல்ச்சர்ல தான் செய்யணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுல ஸ்பெசிஃபிக்காவும் நீங்க போகலாம். ஸோ அதுல வந்து நீங்க ஒரு ஸ்கில்ஸ் வந்து உருவாக்குவீங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா செய்யும் போது, நான் ஜெனரல் கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். யூ கேன் ஸ்டில் அப்ளை ஃபார் ஜாப் ஆஃப் ஜெனரல் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம்ஸ். ஸோ இது வந்து டைரக்டா நீங்க வந்து வந்து எப்படி law.um.edu.my இருந்துச்சோ, ஸோ அதே மாதிரி ng.um.edu.my நீங்க பாத்தீங்கன்னா you will find this information. ஸோ UM உள்ள எல்லா கோர்சஸுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கும். இந்த மாதிரி அந்த ஃபேக்கல்ட்டியோட பேரை போட்டுட்டு then you just put um.edu.my, then you get all the informations. ஓகே, ஸோ இதான் பேசிக்கா அவங்க போட்டிருக்கிற என்ட்ரி ரிக்வயர்மெண்ட் இந்த வெப்சைட் ஃபார் என்ஜினியரிங். இது வந்து என்ஜினியரிங் வெப்சைட்லேருந்து எடுத்தது. ஸோ STPM குவாலிஃபிகேஷன் வந்து 3.3 and above, மெட்ரிகுலேஷன் ஃபவுண்டேஷன் வந்துட்டு 3.3 and above, டிப்ளமா இஸ் அக்செப்டட் ரிலேட்டட் டு, இப்போ கெமிக்கல்னா நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங்கோட டிப்ளமா நீங்கள் வச்சிருக்கணும். அகெயின் இட்ஸ் 3.3. அப்புறம் ஸ்டில் அவங்க வந்துட்டு A level எடுக்கிறாங்க, ஆஸ்மாட் ஆஸ்திரேலியனோட A levels, IB பேச்சுலரேட் சொல்லுவாங்க, இது வந்து யூகேயோட A level, அதுவும் அக்செப்டட் and obtained at least band 3 in MUN. Okay, so இது வந்து general terms. And you also should look for specific requirements for certain field. Okay, so for example chemicalல வந்துட்டு color blind வந்துட்டு எடுக்க மாட்டாங்க. கலர் பிளைண்டா இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு ரெகுலேஷன். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு கலர் பிளைண்டா இருந்தோம்னா we can cause safety hazard. ஓகே, பட் காலப்போக்கில் அது மாறலாம், because now if they're interested and they want to go ahead for it, we can still look into it. But as of now எல்லா என்ஜினியரிங்க்கும் வந்துட்டு சில ஸ்பெசிஃபிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. தட் இனிஷியலி ஏன் வந்துச்சுன்னா சேஃப்டிக்காக தான் அது வந்துச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த ஸ்பெசிஃபிக் ரிக்வயர்மெண்ட் இன்னும் என்னன்னா
சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். சில கோர்சஸ்க்கு வந்து சில சப்ஜெக்ட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும், அதுல பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அதை வந்து ஃபர்தரா லுக் பண்ணணும். ஸோ ஆல்தோ இதுதான் ஜெனரல் ரிக்வயர்மெண்டா இருந்தாலும் எங்களோட லாஸ்ட் ஃபியூ இயர்ஸோட ஹிஸ்டரி வந்துட்டு எல்லாருமே ஃபார் ஃபிளாட்டா தான் இருப்பாங்க. மோஸ்ட் கேசஸ் ஃபார் ஃபிளாட்டா இருப்பாங்க. கொஞ்சம் லோவா இருந்தாங்கன்னா 3.7 and above. யூஸ்வலி 3.7. எங்களுக்கு இது வரைக்கும் நினைக்கிறேன் லோவஸ்ட் வந்தது வந்து 3.68 நினைக்கிறேன். யா, இது வந்துட்டு யூபியூ மூலமா செலக்ட் ஆகி வரவங்க. ஸோ என்னோட சஜஷன் வந்துட்டு ஜஸ்ட் அது if you're really keen and you have 3.3 and above, you should still put in. ஏன்னா although UPUல என்னோட இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, because last time I also used to follow up on students. யார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆஃபர் கிடைச்சிருக்கோ அவங்க வருவாங்களா இல்லையான்னு. Actually a lot of students turned down. In fact a lot of number students turned down also. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய வெளியூர் போற ஆப்பர்ச்சுனிட்டி சீஸ் பண்றாங்க, அவங்க வெளியூர் போறாங்க. அண்ட் முடிஞ்ச அளவு வீட்லேருந்து ரொம்ப தூரமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுலாச்சும் போகணும். அது வந்து நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அது இப்போ உள்ள ஜெனரேஷன்ல நிறைய பேருக்கு வந்து முடிஞ்ச அளவு வீட்டுக்கு பக்கத்திலேயே இருந்தா கன்வீனியனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்து ஜெனரலா இருக்கு. ஸோ அதனால வந்து சம்டைம்ஸ் அவங்க டர்ன் டவுன் பண்ணுவாங்க. ஸோ டர்ன் டவுன் பண்ணும் போது வந்துட்டு அந்த இடம் வந்து திருப்பி அவைலபிள் ஆகும். ஸோ சுத்தி இருக்கிற மேபி ஸ்டாஃப் சில்ட்ரன் வந்து அப்ளை பண்ணுவாங்க. தென் வி ஆல்சோ புட் இன் சத்து பீப்புள். ஓகே ஓகே, இது வந்து யூபியூ ரிக்வயர்மெண்ட். இதே சத்துல வந்துட்டு இதே ரிக்வயர்மெண்ட் தான். ஸோ நீங்க 3.3 வச்சிருந்து யூ வாண்ட் டு பி அ கெமிக்கல் இன்ஜினியர் இன் UM கிடைக்கல அப்படின்னாலும் சத்து மூலமா நீங்க வரலாம். பட் யூ ஹேவ் டு பே ஆல்மோஸ்ட் 100,000 for the same cost. Okay, yeah, so that's all for the entry requirement. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் நான் முதலே சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்க யூபியூ சேனல்ல போறது, இன்னொன்று வந்துட்டு சாத்து UMC செட் மூலமா. ஓகே, ஐம் நாட் ப்ரோமோட்டிங் சாத்துவா. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். ஆக்சுவலி அவங்க அங்கே 98 போட்டாலும் அந்த சாத்துவப்ப அந்த கல்குலேஷன் பண்றப்ப நானும் அந்த கமிட்டியில இருந்தேன். ஆக்சுவலான காஸ்ட் வந்து 120,000. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அது இன்னும் அதிகமாக கூட ஆயிருக்கும். பட் நம்ம அவ்வளோ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஆக்சுவலி ஆரம்பத்தில் வி ஸ்டார்டட் ஆஃப் வித் 90. ஸோ இப்போ வந்து அது 98ல வந்து நிற்கிது. பிகாஸ் காஸ்ட் வந்து உண்மையாகவே இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, அண்ட் ஐ திங்க் நீங்கள் வெளியே மற்ற ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈவன் மோர் எக்ஸ்பென்சிவ், மெனி ஃபோல்ஸ் எக்ஸ்பென்சிவ் கம்பேர்ட் டு அவர் சத்து. ஓகே, ஆனால் நம்ம சத்துலேயும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு எவ்ரி இயர் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம்க்கும் அட்லீஸ்ட் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருவாங்க. இங்கதான் படிக்க போற, இது வீடு பக்கத்துல இருக்கலாம், இது அவங்க அஃபோர்டபுளா இருக்கலாம், UM தான் படிக்கணும்னு இருக்கலாம். ஸோ அவங்க வந்து எப்படியும் ஒரு 5-6 பீப்புள் வந்துட்டு வந்துருவாங்க. ஏன்னா நாட் நெசசரி இந்தியன்ஸ், வெளியூர் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. வெளியூர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காஸ்ட் ஆர் டிஃப்ரெண்ட், பட் அவங்களும் இருப்பாங்க. மலேஸ் இருக்காங்க, சைனீஸ் யூஸ்வலி வெளியே போயிருவாங்க. பணம் இருந்தா அவங்க யூஸ்வலி வெளியே போயிருவாங்க. ஓகே, சோ இதுதான் ஒரு கேள்வி இருக்கு டாக்டர். அதாவது என்ஜினியரிங் அப்படின்னு வரப்போ அவங்க வந்துட்டு ப்ரொஃபஷனலா ஒரு என்ஜினியரா ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த நாட்டுல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு போர்ட் ஆஃப் என்ஜினியரிங் மலேசியால வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஸோ அங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னா எல்லா இடத்துலயும் என்ஜினியரிங் படிச்சவங்களால அங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. போர்ட் ஆஃப் என்ஜினியர்ஸ் மலேசியா ரெக்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல படிச்சவங்க தான் அங்க வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் ஃபார் அன் என்ஜினியர் டு பி registered in board of engineering Malaysia? Okay, முதல்ல வந்துட்டு நம்ம எந்த யூனிவர்சிட்டியுமே, லோக்கல் யூனிவர்சிட்டி IPTA இருக்கலாம், IPTS இருக்கலாம், எந்த ஒரு பாடியும் வந்துட்டு அவங்க வந்து என்ஜினியரிங் கோர்சஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணணும்னா அவங்க they have to comply to BEM. Okay, BEM ஓட we have education BEM accreditation as well to know if the courses offered வந்துட்டு sufficient-ஆ இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப ஈஸிலி வந்துட்டு you won't find institutions offering full set of engineering. No, அவங்க ஸ்லோவாக தான் போவாங்க. அதுவும் கெமிக்கல் இன்ஜினியரிங்னா வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும், எல்லாரும் ஆஃபர் பண்ற ஒரு கோர்சஸாக இருக்காது. So all courses has to be accredited by as per BEM. And இன்னும் ரெகுலேஷன் என்னன்னா, நம்ம கிராஜுவேட் பண்ணிட்டோம் மலேசியால, நம்ம படிச்சு கிராஜுவேட் பண்றோம்னா ஒரு என்ஜினியரா, அடுத்த ஸ்டெப் வந்துட்டு we must be registered in BEM to be practicing.
ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரூல் இருக்கு. பட் எல்லாருமே வந்து உடனே வந்து ரெஜிஸ்டர் பண்றது இல்லை. அது வந்து டேக் டைம் பண்ணும். ஸோ இவென்ச்சுவலி ஏதாச்சும் ஒரு அவசியம் வரும்போதோ, இப்போ நம்ம வந்துட்டு இப்போ ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் எடுக்க போறோமா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐஆர் வச்சிருக்கேன், அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஐடென்டிஃபிகேஷன் அந்த ஐஆர் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி வரும்போது வந்துட்டு அப்போதான் போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலி வந்துட்டு சாலா டிசிசி உண்டாங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாதது. பட் அதை வந்து நம்ம இப்போதைக்கு யாரையும் வந்துட்டு டெண்டா பண்ண மாட்டாங்க, யாரையும் வந்துட்டு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. பட் as a student after you complete even student membershipனு சொல்லிட்டு ஃப்ரீயா கூட இருக்கு பிஎம்ல. ஸோ அதுல வந்து நிறைய இன்ஜினியரிங் விஷயத்துல வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் பேஸ்டா உள்ளதை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இட்ஸ் குட் பிகாஸ் இட் புட்ஸ் யூ அண்டர் an umbrella. So Board of Engineers Malaysia, and you get exposure to engineering field and experts in the field. For you to look up to and learn new things, go for new courses. So it's actually good. You every engineering student shouldn't சொல்றேன், but it's actually must register in BEM. IEM is optional. We have another one which is called Institute of Engineering Malaysia, and we also have and the different institute, like I am in IChemE, Institute of Chemical Engineering, UK. UK affiliated, Malaysia branch UK affiliate. அதே மாதிரி IMechE இருக்கு, IEEE இருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 main institutions இருக்கு. ஆனா for Malaysians BN is a must. ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். எஸ், ஓகே, ப்ரோசீட் பண்ணுங்க. எனக்கு எவ்வளவு டைம் இருக்கு? டாக்டர் செல்வா இங்க தான் இருக்காரு. ஸோ நீங்க கொஞ்சம் ஓகே, எனக்கு ஓகே, I'll do it fast. ஓகே, முக்கியமான விஷயம் அதுதான். ஸோ மெயினா எங்களோட UM ஓட என்ரோல்மெண்ட். ஸோ ஐ டுக் திஸ் ஃப்ரம் வெப்சைட் as well. ஸோ வி ஹேவ் அண்டர் கிராஜுவேட்ஸ் வந்து லோக்கல் ஒரு 18,000, இன்டர்நேஷனல் ஒரு 1,000 வருவாங்க. And we have post graduates as well. So in the undergraduates 18,000 most of the time number 10% வந்துட்டு actually belongs to Malaysian Indians. Okay, so நம்ம at least 1,800 அங்க fill up பண்ணணும். ஸோ என் டைம்லலாம் அதெல்லாம் இருந்துச்சு, பட் ஸ்லோலி இது ரொம்ப குறைஞ்சிருச்சு. எஸ்பெஷலி மெரிட்டோக்ரஸி வந்தப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைவா இருந்தாங்க, ஒரு 200, 300 அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அது ஸ்லைட்லி இன்க்ரீசிங். பட் அந்த 10% வந்து கன்ஃபார்மா ஹீட் பண்ணுதா அப்படின்றது வந்துட்டு ஸ்டில் ஒரு கேள்விக்குறி தான். ஓகே, ஸோ அப்ளை டு UM. அதை பார்த்து பயந்துராதீங்க. இஃப் யூ ஹேவ் த கிரேட்ஸ் ப்ளீஸ் ட்ரை யுவர் லக். ஓகே, இன்னொன்று வந்துட்டு குயிக்கா அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். டஸ் ரேங்கிங் மேட்டர்ஸ்? எல்லாரும் வந்து ரேங்கிங் பத்தி பேசுறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு யூனிவர்சிட்டி மலாயா UM ஸ்டேட் நேஷனல், we are the first in the nation. ஸோ எனக்கு வந்து அது வந்து ஆக்சுவலி எனக்கு அது அவ்வளோ டசன்ட் மேட்டர் மச். ஓகே, ஸோ நீங்க as a ஸ்டூடெண்ட் உங்களுக்கு அது மேட்டரா இல்லையா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரேங்கிங் வந்துட்டு இட்ஸ் ஆக்சுவலி நம்ம எதுவுமே பண்ணல. இது எல்லாமே இந்த UK US-ல உள்ள மெயின் பாடிஸ் தான் வந்துட்டு அதிகமா இதை வந்து கவர்ன் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு இதுல வந்து பயன் இருக்கு. ஓகே, ஸோ அவங்க நீங்க பாத்தீங்கன்னா யூகேலாம் வந்துட்டு அவங்களோட மெயின் பிசினஸ் வந்து நம்மள மாதிரி மேனுஃபேக்சரிங் கிடையாது. அவங்களோட மெயின் பிசினஸ் இஸ் எஜுகேஷன். யூஎஸும் வந்துட்டு US has other businesses as well. அவங்களுக்கு அந்த சிலிகான் வேலிலாம் இருக்கு. பட் எஜுகேஷன் they also trying to make it as a business. ஸோ அதுல நான் வந்துட்டு நான் 1வது, நான் 2வது, நான் 3வது நான் பேசும்போது வந்துட்டு எனக்கு இன்னும் நிறைய இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து இருக்கு. அதுதான் வந்து பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி அவங்களோட. ஸோ இந்த என்ரோல்மெண்ட் அவங்களுக்கு காட்டினதுக்கு காரணமும் கூட நம்ம யூனிவர்சிட்டி வந்துட்டு எப்படி அந்த என்ரோல்மெண்ட்ல ஒரு இடத்த பிடிக்க போனுச்சோ அது வந்துட்டு ட்ரூ இன்டர்நேஷனல் என்ரோல்மெண்ட்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் ஆக்சுவலி பிரிங்ஸ் அ லாட் ஆஃப் மணி. இப்போ நம்ம வந்துட்டு அன்னைக்கு முதல்ல நம்ம பார்த்து ஈவன் சத்தூல நீங்க வந்து 100,000 பே பண்றீங்கன்னா இன்டர்நேஷனல் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் பே பண்ணுவாங்க. எப்பயுமே இப்ப அண்டர் கிராஜுவேட்ஸ் வந்துட்டு நீங்க லோக்கலி நீங்க நம்மளுக்கு வந்து ஒரு 50,000னா அவங்க ஒரு 100,000-120,000 பே பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷனல்ஸ் ஆக்சுவலி பிரிங்ஸ் மணி. ஸோ இது எனக்கு வந்து இது மோர் லைக் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி டு சி ஹூ இஸ் பெஸ்ட், ஹூ இஸ் டாப் அந்த மாதிரி. பட் எஸ் அ ஸ்டூடெண்ட் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க லேர்ன் பண்றீங்களோ உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம். நீங்க வீட்டு பக்கத்துல இருக்கணும்னு நீங்க நினைக்கலாம், பிகாஸ் யூ மைட் ஹேவ் சம் family issues where you want to stay closer to them. எந்த கோர்ஸ் நீங்க சூஸ் பண்ணாலும் அதுல நீங்க நல்லா you must do well.
அதுல என்னென்ன வந்து தெரிஞ்சுக்கணும், அதாவது அந்த விழிப்புணர்வு இருக்கணும். அந்த ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து முக்கியம், ஆல்வேஸ் அந்த வாண்டிங் டு லேர்ன் இருக்கணும். எப்பயுமே வந்துட்டு யாராச்சும் வந்து நமக்கு சொல்லுவாங்களா அதை நம்ம செய்வோமா அப்படின்னு இருக்கக்கூடாது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டாக்டர் திரு சொன்னாரு, நீங்க இதுக்கப்புறம் என்ன ஆக போறேன், இது வந்து எங்க என்ன கொண்டு போய் நிப்பாட்ட போகுது அது தெரிஞ்சுக்கணும்டா. ஆனா முதல்ல அந்த டிகிரியை முடிக்கும் போது இல்ல செய்யும் போது அதை வந்து நிறைய ஆர்வத்தோடையும் நிறைய லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க செய்யணும். அண்ட் நாட் ஜஸ்ட் கரிக்குலம், நம்ம வந்து என்ன கோர்ஸ் உங்களுக்கு சொல்லி தரோம் அதுல என்ன லேர்ன், அது மட்டும் இல்ல அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ், பீப்புள் ஸ்கில்ஸ், ஆக்டிவிட்டி செய்யும் போது நீங்க பழகிறது, அப்புறம் அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்தும் போது அதுல டேக் பார்ட் பண்றது, அதெல்லாம் தான் வந்துட்டு மேக்ஸ் யூ a graduate. It grooms you into a graduate. So this is my final slide. So why industry favors UM graduates? Actually இப்படி ஒரு விஷயம் இருக்குதான். UM ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வராங்கனாலே அது ஒரு ஸ்பெஷலா எதிர்பார்ப்புகள் இருக்கு. And in fact இதை நானே வந்துட்டு இதை வந்து பார்த்திருக்கேன். ஓகே, ஸோ நானே பார்த்திருக்கேன். பட் நான் கேள்விப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள குயிக்கா சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ என்கிட்ட ஒரு இண்டஸ்ட்ரியில உள்ள ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு வந்து 2 கிராஜுவேட் சொன்னாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து UM ல இருந்து வந்தாங்க, இன்னொருத்தவங்க வந்து வேற பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து வந்தாங்க. அவங்க 2 பேர்ட்டையும் நான் வந்து ஒரு ரிசர்ச் செய்யணும், அதனால நான் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துட்டு இந்த ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சம்மரைஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பியிருந்தாரு. 2 பேருமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 4 flats, வெரி ஹை கிரேட்ஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போயிட்டு ஒரு 2 daysல when they come back, the student from UM were able to summarize பண்ணி, ஏதோ அவர் வந்து எக்ஸாக்டா கரெக்டா செஞ்சாரா இல்லையா, பட் he did something. அதை ஒரு சம்மரைஸ் பண்ணி அவருக்கு புரிஞ்ச ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு அவர் வந்து செஞ்சு எடுத்து வந்தாராம். பட் யாவது ஸ்டூடெண்ட், இவங்க 2 பேரும் ஒன்னா சைட் பை சைட் செய்யல, செப்பரேட்டா அவரு பார்த்த ஒரு விஷயம். அந்த இன்னொரு ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் கேம் பேக் வித் எம்ப்டி பேப்பர் அண்ட் சேட், I don't know what to do with it. So அவரு totally dumbfounded ஆயிட்டாரு. So இவரு one of our alumni who comes and share things with us. So அதுல வந்துட்டு அவங்க 4 flat, 2 பேருமே 4 flat, 2 பேருமே மண்டைங்க தான், 2 பேருக்குமே விஷயம் தெரிஞ்சவங்க தான். ஆனா அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் இல்ல, அது அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்ல, ஈவன் ஒரு விஷயத்தை புரிஞ்சு அதை எழுதி ப்ரெசென்ட் பண்றதும் வந்து ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஸோ இந்த ஸ்கில்ஸ் நீங்க கேட்ச் பண்ணணும். நீங்க எங்க படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க அது மட்டும் முக்கியம் இல்ல, உங்க ஸ்கில்ஸ் முக்கியம், உங்க பர்சனாலிட்டி முக்கியம். ஹவு யூ பில்ட் யுவர் செல்ஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நோக்கி தான் நீங்க டிராவல் பண்ணணுன்றது வந்து என்னோட சம்மரி அண்ட் அட்வைஸ் டு யூ. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ. தேங்க்யூ. ரொம்ப நன்றி டாக்டர் ஜெகா. ரொம்ப விளக்கமா இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி, இன்ஜினியரிங் அதோட ப்ராஸ்பெக்ட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மீண்டும் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்க விரும்புகிறோம். ஆக இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கரியர்ஸ்க்குலாம் வந்து ப்ரொஃபஷனல் பாடிஸ்னு இருக்கு. ஸோ அதை பற்றியும் மாணவர்கள் தெரிந்துக்கிட்டு சில டிசிஷன்ஸ் எடுக்கணும். எங்கே போய் படித்தா சில பாடிஸ் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும், எங்கே போய் படித்தோன்னா நம்மளால வந்துட்டு கரியர் வைஸ் சில சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் செய்ய முடியுன்ற சில ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ், லிமிடேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஆக மாணவர்கள் அதையும் தெரிந்து கொண்டு படிக்கணும். நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற அந்த டைம்க்கும் அந்த மணியும் வந்துட்டு உங்களோட ஃபியூச்சர் கரியர் க்ரோத்க்கு பயனுள்ளதா இருக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் ரிசர்ச் இன்னும் இன்டென்சிவா செஞ்சு மாணவர்கள் இந்த முடிவை எடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். ஸோ தேங்க்ஸ் அகெயின் ஃப்ரம் டு டாக்டர் ஜெகா. அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு விரிவுரையாளர் டாக்டர் செல்வ ஜோதி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புலத்துல இருந்து டாக்டர் செல்வா வந்திருக்காரு. மொழியியல் புலம். மொழி அப்படின்னா நம்ம பேசுறது ஒரு மொழி அவ்வளவுதானே அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கும் மக்களுக்கும் மத்தியில மொழிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியலை பற்றி ஆராயக்கூடிய ஒரு இடம் தான் வந்துட்டு மொழியியல் புலம். ஒரு மொழி எப்படி தோன்றுது, ஒரு மொழி எப்படி மாற்றம் அடையுது அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு ரொம்ப சயின்டிபிக்கா படிக்கக்கூடிய ஒரு புலம் அது. இவங்களை வந்து மொழியியல் சயின்டிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டாக்டர் செல்வா நம்மளுக்கு மொழியியல் புலம் அது தொடர்பான தகவல்களை இப்பொழுது வழங்க போறாரு. சொல்லுங்க டாக்டர். நன்றி கண்மணி அவர்களுக்கு மற்றும் இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கும் முதல்ல வந்து வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்கு முன்பதாக ஏறக்குறைய எவ்வளவு நேரம்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு ரத்தன சுருக்கமாக சொல்ல முயற்சி செய்கிறேன். ஒரு 10 to 15 நிமிடம் இருக்கு டாக்டர். நீங்க சரி, நல்லது, நன்றி. சரி, நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிடுறேன், உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, முதல்ல வந்து ஃபேக்கல்டி ஆஃப் லாங்குவேஜஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக்னு சொல்லும் பொழுது கண்மணி சொன்னாங்கல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல்டுன்னு. ஸோ அது பார்க்குறவங்க பார்வையை பொறுத்திருக்கு. ஏன்னா சில பேருக்கு வந்து லாங்குவேஜில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க, லிங்குவிஸ்டிக்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. சில பேர் வந்து லாங்குவேஜ் தானே அப்படின்னு ஒரு
ஒரு 10ஓட 11 பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படலாம். ஸோ இங்க வந்து அவங்க சொன்னல ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, இது வந்து சயின்டிஃபிக் அப்ரோச்ல மொழியை வந்து எப்படி கத்துக்கொள்ள போகிறோம். ஸோ பொதுவா வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா, அந்த லாங்குவேஜ் அப்படி வந்தாலே வந்து அது ஆர்ட்ஸ் தொடர்பான ஒரு பாடம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆக்சுவலி அது வந்து முற்றிலும் வந்து அது தவறு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். காரணம், நம்ம வந்து மொழியை படிக்கல, மொழி சம்பந்தமான ஆய்வு நம்ம செய்ய போறோம். அப்படின்னா சயின்டிபிக் அப்ரோச்ல வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். அதுதான் வந்து லாங்குவேஜஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ்ல வந்து நம்ம படிக்கிற ஒரு பாடம். ஸோ இதை வந்து நம்ம வந்து விளக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பேசிக் டிகிரியில வந்து எல்லாம் இன்ட்ரோடக்ஷன் அடிப்படையில் தான் இருக்கும், எல்லாம் பங்கந்தார் அப்படியே தான் இருக்கும். ஸோ இது தொடர்ந்து நீங்க இன்னும் ஆழமா போனோம்னா, நீங்க பிறகு வந்து மாஸ்டர் பிஹெச்டி செய்யும் பொழுது இந்த லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் துறையில் வந்து நீங்க வந்து ஆழமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. சரி, அந்த அடிப்படையில வந்து அதுக்கு முன்னாடி டாக்டர் ஜெகா சொன்னாங்களே, நம்ம வேலைக்கு போகும்போது நமக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து பெரிய போராட்டமா இருக்குன்னு. ஸோ இந்த ஃபேக்கல்ட்டியில வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ஸ் பத்தி நான் பிறகு உங்களுக்கு விளக்குறேன். இருந்த போதிலும் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்ப்பதற்காக இந்த ஒரு பெரும் பகுதி வந்து இந்த பாடங்களை ஒவ்வொரு பாடத்திலையும் வந்து அது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு என்ன சொல்ல இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும். ஓகேங்களா? சரி, இந்த ரேங்கிங் பத்தி அவங்க ரொம்ப டாக்டர் ஜெகாவோட சொன்னாங்க. அவங்க அவ்வளோ அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலன்னு. ஸோ அதில் ஒரு பக்கத்தில் உண்மை இருந்தாலும் கூட நம்ம இப்போ நீங்கள் வரும்பொழுது யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது நம்ம எந்த யூனிவர்சிட்டிக்கு போக போகிறோம், எந்த பாடம் படிக்க போகிறோம், எந்த துறையை தேர்ந்தெடுக்க போகிறோம்னு ஒரு 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 தூர நோக்கு சிந்தனையோடு நீங்கள் இருப்பீங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இந்த ஃபேக்கல்ட்டி ஆஃப் லாங்குவேஜஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது யூனிவர்சிட்டி மலாயா வந்து ஒரு 65வது இடத்துல இருக்கு வேர்ல்டு ரேங்கிங்ல. ஸோ லாங்குவேஜஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் ஃபேக்கல்ட்டின்னு பார்க்கும் பொழுது நம்ம லிங்குவிஸ்டிக்ஸ் டாப் 150 வேர்ல்டு ரேங்கிங்ல இருக்கும், மாடர்ன் லாங்குவேஜஸ்ல வந்து டாப் 100ல இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர்ல வந்து டாப் 100ல இருக்கும். சரிங்களா? அப்ப வந்து ஒரு ரொம்ப அதோட உலக தரவரிசை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உயர்ந்த இடத்துல தான் இருக்கிறோம். ஸோ இங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து என்னன்னா, மொழியை எப்படி ஆய்வு அடிப்படையில் சயின்டிபிக் அப்ரோச்ல அறிவியல் அடிப்படையில் நம்ம பார்க்க முடியும் என்பது வந்து இந்த மொழியியல் புலத்துல வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்படும். ஓகேங்களா? ஸோ அது மேலோட்டமா போறேன். எங்களோட ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க 8 ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்க இங்க வச்சிருக்கோம். அதாவது அரபிக் நமக்கு நேரடியாக தொடர்பு இல்லை, மென்டரினும் தொடர்பு இல்லைன்னு வச்சுங்களேன். இது போக இரண்டும் போக நமக்கு வந்து தமிழ் பிரிவு இருக்கு, யூனிட் இருக்கு ப்ரோக்ராமாக. அடுத்து வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அடுத்ததாக ஜப்பனீஸ், இத்தாலியன், ஸ்பானிஷ், ஜெர்மன், பிரெஞ்சு ஆகிய மொழிகள் அதுவும் வந்து நமக்கு வந்து டிகிரி ப்ரோக்ராமா வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ண படிக்கிறது. அதாவது இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த பிரெஞ்சு, ஜெர்மன்லாம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க இங்க மலேசியால வந்து 3 ஆண்டுகள் படித்து விட்டு ஓராண்டு வந்து நீங்க வந்து ஜெர்மன் நாட்டுக்கோ இல்ல பிரெஞ்சு நாட்டுக்கு போய் படிக்கிற ஒரு சூழல் கூட இங்க வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பேண்டமிக் காலகட்டத்தில் இதுக்கு முன்னுக்கு வழக்கமா நம்மளோட ட்ரெடிஷன் வந்து ஏற்கனவே அப்படிதான் அடங்கியிருக்கு. அப்ப நம்மளுடைய மாணவர்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, நான் STPM முடிச்சுட்டு நான் வந்து லாங்குவேஜ் சம்பந்தமா செய்ய போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, யூனிவர்சிட்டி மலாயாலே வந்து சில ஃபேக்கல்ட்டி வந்து அந்த லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸும் கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆர்ட் ஃபேக்கல்ட்டியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து நமக்கு லாங்குவேஜ் இருக்கு, அங்கேயும் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, லாங்குவேஜஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக்லையும் வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. பட் நம்ம வந்து நம்ம வந்து ஃப்ரம் லிங்குவிஸ்டிக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம வந்து இந்த மொழியை வந்து ஆங்கில மொழியை நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க வந்து இலக்கியம் சார்ந்து அதை வந்து லிட்ரேச்சர் சார்ந்து அதை வந்து பார்ப்பாங்க. ஸோ இது போக அதே மாதிரி தமிழ் மொழியும் வந்து இங்கே ஒரு பாடம் நமக்கு வந்து ஒரு யூனிட்டாக இருக்கிறது. அதே வந்து அங்கே ஒரு ஜபாத்தானாக சோசியோலஜி ஆஸ்பெக்ட்ல வந்து அந்த பாடத்தை வந்து அங்கே படிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ STPMல வந்து தமிழ் எடுத்துகிற மாணவர்கள் கூட அவங்க வந்து தமிழ் மொழி செய்யணும்னா அவங்க வந்து இங்கே லாங்குவேஜஸ் லிங்குவிஸ்டிக்லையும் செய்யலாம், அங்கே ஆய்வுகள் துறையிலையும் செய்யலாம். ஜபத்தன் பங்காஜன் இந்தியாலையும் வந்து அவங்க செய்யலாம். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய ஆர்வத்தையும் விருப்பத்தையும் பொறுத்திருக்கு. பொதுவாக வந்து உங்களுடைய பேசிக் ரிக்வயர்மெண்ட் பார்த்தா சேம் தான். இங்கேயும் 3.0 தான், அங்கேயும் 3.0 தான். ஸோ அப்போ நீங்கள் வருவதற்கு முன்பு நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து சில ஆய்வுகள் செய்து பார்த்து கொள்ளலாம், தேடி பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன மாதிரி பாடங்கள்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, எந்த பாடங்கள் நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு என்பதை தெரிஞ்சுக்கொண்டு நீங்க வந்து அந்த பாடத்தை நீங்க படிக்கலாம். சரி, இது போக நமக்கு வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ்ல வந்து அந்த மற்ற மொழிகள், அதாவது ஜப்பனீஸ் மொழி, இத்தாலியன் மொழி, ஸ்பானிஷ், ஜெர்மன், பிரெஞ்சு போன்ற மொழிகள்லாம் கூட உங்களுடைய டிகிரி ப்ரோக்ராம்க்கு நீங்க படிக்க முடியும். சரி, இப்ப இதுக்கு வந்து அடுத்து நமக்கு என்ன கேள்வி வரும்னா, நம்மளுடைய அசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து 3 மேலதான் இருக்கணும். இப்ப நம்ம யூனிவர்சிட்டி மலாயால எடுத்தீங்கன்னா எந்த துறையா இருந்தாலும் எந்த ஃபேக்கல்ட்டியா இருந்தாலும் நமக்கு வந்து கிளாக்கன் ஆசாஸ் வந்து 3.0. ஆனா
இந்த ஃபேக்கல்ட்டியில் வந்து நமக்கு வந்து இன்னொரு அட்வான்டேஜ் வந்து என்னன்னு கேட்டால், அப்படி ஒரு கால் மாணவர்கள் வந்து இந்த ஜப்பனீஸ், பிரெஞ்சு, ஜெர்மன், இட்டாலியன், ஸ்பானிஷ் போன்ற மொழிகளில் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பேச்சுலர் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பேச்சுலர் டிகிரி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய பிஎன்ஜிகே 2.70 தான். அப்போ சில மாணவர்கள் மேபி யூனிவர்சிட்டி மலாயா வரணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க, ஆனால் 3 பாயிண்டர் கிடைக்கல. அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் 2.7க்கு மேலே எடுத்தாலும் கூட நீங்கள் வந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டிகிரி செய்வதற்கு. பட் அதனை தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஎம்ல வந்து ஆங்கில மொழி இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து நீங்கள் பி வச்சுருக்கணும். அதே மாதிரி மூவேல வந்து பேண்ட் 3 வச்சுருக்கணும். ஸோ சைனீஸ் அண்ட் தமிழ் ப்ரோக்ராம், சைனீஸ் நமக்கு தேவைப்படாது. தமிழ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து 3 பாயிண்டர் இருக்கணும். அதே நேரத்தில் வந்து எஸ்பிஎம்ல வந்து நீங்க குறைந்தபட்சம் பி கிரேட் வச்சிருந்தாலும் போதும். இப்போ எஸ்டிபிஎம்ல சில பேர் வந்து தமிழ் மொழி எடுக்கல அப்படின்னு கொஞ்சம் தயக்கத்தில் இருப்பீங்க, அப்ளை பண்ணலாமா இல்லையான்னு. ஸோ நீங்க தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். தமிழ் மொழியோ அல்லது சுசஸ்திரம் தமிழ் இருந்திருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் மூவாயிட் வந்து பேண்ட் 2 இருந்தா போதும், 3 பேண்ட் 2 இருந்தா போதும். அப்படி ஒரு கால் நீங்க எஸ்டிபிஎம்ல வந்து நீங்க முடிச்சுட்டு நீங்க வந்து ஆங்கிலம் இங்கிலீஷ்ல செய்யணும், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல வந்து உங்களோட டிகிரி செய்யணும், ப்ரோக்ராம் பாஸ் இங்கிலீஷ் செய்யணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா அங்க வந்து ஒரு கொஞ்சம் வேறுபாடு என்னன்னா, உங்களுடைய எஸ்பிஎம்ல வந்து இங்கிலீஷ் கண்டிப்பா ஏ வச்சிருக்கணும், மூவேட் வந்து பேண்ட் 4 வச்சிருக்கணும். ஸோ மற்றபடிக்கு இதோட ரிக்குவயர்மெண்ட் எல்லாமே வந்து ஓரளவு சேம் தான். சரி, அடுத்து நான் வந்து கொஞ்சம் விரைவா வந்து அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 செமஸ்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒருங்கிணைக்க உருவாக்கப்பட்டிருக்கும். இது இருக்கிற யூனிவர்சிட்டி மலையாளம் வந்து எல்லா ஃபேக்கல்ட்டிலும் சேம் தான். ஸோ அதனால இது நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல. ஸோ இது வந்து நம்ம என்ன மாதிரியான பாடங்கள்லாம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த முதல்ல நம்ம சொன்ன மாதிரி சயின்டிஃபிக் அப்ரோச்னு சொல்லும் போது லாங்குவேஜ் வந்து அதை பிரித்து ஆராய்ஞ்சு பார்த்து ஒவ்வொரு துறைக்கு அந்த மொழி வந்து எப்படி பயன்படுகிறது அப்படின்றத வந்து இந்த ஒட்டுமொத்தமா அந்த 3 ஆண்டுகள்ல வந்து நீங்க படிப்பீங்க. போதிலும் நீங்க எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸா வந்து இந்த பாடங்களை கூட நீங்க படிக்கலாம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டிகிரி செய்து கொண்டு இருக்கும் பொழுது சில பேருக்கு வந்து மற்ற ஃபாரின் லாங்குவேஜ் வந்து படிக்கணும்னு ஆசையா இருக்கும். ஸோ நீங்க வந்து எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் அடிப்படையில் வந்து இந்த பாடங்கள்லாம் நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அதாவது ஜெர்மன் லாங்குவேஜ், ஸ்பானிஷ் லாங்குவேஜ், ஜப்பனீஸ், அப்புறம் இட்டாலியன், பிரெஞ்சு போன்ற பாடங்கள்லாம் படிக்கலாம். சரி, இது வந்து நம்மளுடைய பாடங்கள் தொடர்பானது. சரி, அதனை தொடர்ந்து இதுக்கு முன்னாடி பேசின எல்லா விரிவுரையாளர்களும் சொன்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வந்து ரொம்ப முக்கியம். அது எந்த ஃபேக்கல்ட்டியில் நீங்கள் படித்தாலும் சரி, மேபி சில ஃபேக்கல்ட்டி வந்து நேரடியாக அவங்களோட படித்த துறைக்கு வந்து சம்மந்தப்படும். ஸோ உங்கள் லாங்குவேஜில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த துறைக்கு வேணால் நீங்கள் போகலாம். எல்லா துறையிலும் லாங்குவேஜ் பயன்பாடு, மொழி பயன்பாடு இருக்குது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது, சாஃப்ட் ஸ்கில்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அங்கே அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் எங்கே வேணால் நம்ம இன்டர்ன் போகலாம். இன்டர்ன் போகும்போது நம்ம என்ன வளர்க்குறோம், நம்மளுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸை வளர்த்துக்கொள்கிறோம், அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கொள்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தயாராகிற ஒரு சூழ்நிலையை அமைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் கூட ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்குது. சரி, நான் வந்து 3 பாயிண்டர் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து யூனிவர்சிட்டி மலாயால நான் இந்த குறிப்பிட்ட சில ஃபேக்கல்ட்டியில் சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்ய முடியாது, ஏன்னா ரிக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. 3 பாயிண்டர் தான் வச்சுருக்கேன். இதே 3 பாயிண்டருக்கு நான் மற்ற யூனிவர்சிட்டியில் போயிட்டு நான் வந்து ஒரு பிஸ்னஸோ இல்லை மற்ற துறைகளில் வந்து நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எண்ணம் கொண்டிருக்கலாம். அப்போ உங்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, 3 வருஷம் டிகிரி முடிச்சோன்னு நான் என்ன செய்ய போகிறேன், என்ன மாதிரி வேலை கிடைக்க போகிறேன் என்பது தான் உங்களோட குறிக்கோள். அதுதான் உங்களுடைய அல்டிமேட் கோலாக வந்து இப்போதைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வருவதற்கு முன்பதாக. ஸோ அந்த அடிப்படையில் வந்து லாங்குவேஜஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ல நீங்க படிக்கும் பொழுது என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இங்க வழங்கப்பட்டிருக்கிற இந்த மேபி எடிட்டர் சம்பந்தமான வேலை, டிரான்ஸ்லேஷன் வேலைங்க, அப்புறம் அட்வர்டைசிங் கம்பெனியில் உள்ள வேலைகள். ஸோ இந்த மாதிரியான சில வேலைகள் வந்து உங்களுக்காக காத்திருக்குன்னு சொல்ல முடியாது, அதுக்கு நீங்க வளர்த்து கொள்ள வேண்டும். காரணம், நீங்க 3 வருஷம் இங்க நீங்க படிக்கும் பொழுது இது டிகிரி இந்த ப்ரோக்ராம்ல படிக்கிறது மட்டுமே உங்களுக்கு வந்து பிறகு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தும் அப்படின்னு இப்ப கிடையாது. அடிஷ்னலா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் நீங்க வளர்த்துக்கணும். உங்களுடைய என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 3 ஆண்டுகள் வந்து நல்லா பயன்படுத்தி கொண்டு அடிஷ்னலா என்னென்ன வேல்யூ எடிட் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கொண்டு நீங்க வந்து இப்பயே உங்களுடைய அந்த ஜாப் மார்க்கெட்டுக்கு வந்து நீங்க தயாராகக்கூடிய ஒரு நிலையை வந்து நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது வந்து உங்களுக்கு 3 வருஷம் நம்ம இங்க இந்த ப்ரோக்ராம் இருக்கும் பொழுதே வந்து எல்லா இன்புட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து இப்ப கொடுக்கப்படும். ஏன்னா இப்ப சிஸ்டம் எல்லாம் மாறிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த அடிப்படையில் வந்து இப்படி நீங்க இந்த துறைகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு
கேள்வி இருக்கும், நான் லாங்குவேஜ் ஃபேக்கல்ட்டிக்கு போகணுமா, ஓகே லாங்குவேஜஸ் லிங்குவிஸ்டிக்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கு போகணுமா, நான் டீச்சர் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டீச்சராக ஆகலாம், ஆனால் கவர்மெண்ட் பள்ளிகளில் வந்து அரசாங்க பள்ளிகள் வந்து நீங்கள் வந்து டீச்சர் ஆகிறது வந்து கடினம். காரணம் அதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு வந்து இங்கே இல்லை நமக்கு. சரிங்களா? ஜமீனான் கர்ஜி இங்கே இல்லை. காரணம் நமக்கு டிப்ளமா பண்டிடிக்கான்னு கிடையாது, ஸோ டிகிரி பண்டிடிக்கான்னு கிடையாது. ஆக அந்த அடிப்படையில் வந்து டீச்சிங் போகலாம், ஆனால் ப்ரைவேட்ல வந்து நீங்கள் வந்து லாங்குவேஜ் டீச்சர்ஸாக வந்து நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு சிறந்த நிலையில நீங்க வந்து உங்களுடைய புள்ளிகளை நீங்க பெற்றீங்கன்னா நீங்க அந்தந்த யூனிவர்சிட்டிலயோ சரி மற்ற யூனிவர்சிட்டிலயோ குரு பாஷை என்ற ஒரு கோர்ஸ் இருக்கு, அந்த குரு பாஷை கூட நீங்க வந்து பிறகு அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து உங்களுடைய வேலை வாய்ப்பு தொடர்பான விளக்கங்கள் நினைக்கிறேன். இது போக நம்மளோட ஃபேக்கல்டிஸ் வந்து இந்த காம்படிஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ்னு சொல்லி தரோம். பேசிக் அந்த கம்ப்யூட்டர் கணினி ஐடிலாம் பயன்படுத்தி கொண்டு எப்படி வந்து நம்ம இந்த லாங்குவேஜ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றது என்பது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில பாடங்கள் வந்து இங்கே சொல்லிக் கொடுக்கப்படும். அந்த அடிப்படை நாலேஜ் வைத்து கொண்டு கூட நீங்க வந்து பிறகு உங்களை டெவலப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக் வந்து புதுசாக வளர்ந்துக்கிட்டு வருகின்ற ஒரு துறை. இது போக நீங்க ஃபர்ஸ்ட் டிகிரி நீங்க முடிச்சு விட்டு, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டிகிரியில் எல்லாமே வந்து இன்ட்ரோடக்ஷனாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்பாற்பட்டு நான் வந்து இந்த லாங்குவேஜஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ல வந்து நான் வந்து மாஸ்டர் பண்ண போறேன், நான் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆக போறேன் அப்படின்னு சொன்னா இது உண்மையாவே ஒரு நல்ல ஒரு துறை. மலேசியா பொறுத்த வரைக்கும் நிறைய என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் இன்னும் வென்ச்சர் பண்ணாத பகுதிகள் நிறைய இருக்கின்றது. குறிப்பா வந்து இந்த சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ், இந்த ஃபாரன்சிக் லிங்குவிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் அந்த துறைகளுக்கு வந்து நம்மகிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இல்லை. ஸோ நீங்க டிகிரியை முடித்த பிறகு நீங்க இந்த லிங்குவிஸ்டிக்லேயே நீங்க வந்து பல தொடர்ந்து மேற்கொண்டு படிச்சீங்கன்னா வந்து கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு துறைகளுக்கு வந்து நீங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கின்றது. ஸோ இதுதான் வந்து சுருக்கமாக என்னால சொல்லக்கூடிய மொழியியல் புல தகவல்கள். நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கூடுதல் விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். கேள்விகள் எதுவும் கேட்கலாம் கண்மணி? நன்றி டாக்டர். எங்களோட கேள்வி என்னன்னா டாக்டர், மலேசியால மொழித்துறை அப்படிங்கறதோட எதிர்காலம் எப்படி இருக்கு, அதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஓகே, ரொம்ப பொதுவான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இந்த கேள்வி வந்துட்டு மாணவர்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு வந்து தெரியல மொழிக்குன்னு சில காப்பகங்கள் இருக்கு, டேவான் பாசடன் புஸ்தகா இருக்கு, ஒவ்வொரு மொழிக்கும் இந்த மாதிரி இருக்குன்ற விஷயங்கள் வந்து டெக்னிக்கலா சில விஷயங்களை வந்து நம்ம வகுத்து வச்சிருக்கோம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சரி, மொழிக்கான இந்த வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து மற்ற துறைகளுக்கு இருக்க மாதிரி வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான். ஓகேங்களா? ஆனால் இந்த மொழி சார்ந்த ஆய்வுகள்னு சொல்லும் போது அதுக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு எல்லை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு லாங்குவேஜ் வைத்துக்கொண்டு இப்போ இன்னைக்கு நம்ம பேசுனது லாங்குவேஜ்ல இருந்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியோட ஜாயின் வெஞ்சர் பண்ணிட்டு நிறைய ஆய்வுகள் வந்து மேற்கொண்டு வராங்க. இங்க நம்மளோட ஃபேக்கல்ட்டிலே செய்றாங்க. யூனிவர்சிட்டி மலாயா ஃபேக்கல்ட்டி ஆஃப் லாங்குவேஜஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ்ல வந்து ஸ்பீச் தெரப்பி பத்தி ஆய்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு வந்து எப்படி மொழி வந்து அவங்க வந்து கற்றுக்கொள்றாங்க, அந்த மாதிரி ஆய்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. லா ஃபேக்கல்ட்டியோட இணைந்து வந்து நிறைய ஆய்வுகள், அந்த மொழி பயன்பாடு லாங்குவேஜ், அதாவது லீகல் டேர்ம்ஸ்ல வந்து அந்த மொழியை வந்து எப்படி பயன்படுத்துறாங்க என்ற ஆய்வுகளும் வந்து தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த மாதிரி பிசினஸ்ல எடுத்துக்கிட்டோமா, கம்யூனிகேஷன், இப்போ நானே வந்து ஒரு ஜாப் இன்டர்வியூ தொடர்பான ஆய்வுகள் ஒரு 4 பேப்பர்ஸ் வந்து நாங்களே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ ஜாப் இன்டர்வியூல வந்து நம்ம இந்த ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, என்ன மாதிரியான குறைபாடுகளுக்கு அவங்களுக்கு இருக்கு என்பது, அந்த மாதிரி அந்த துறையை வந்து நம்ம வந்து விரிவாக்கம் செய்து போய்கொண்டே இருக்கிறோம் பாருங்களேன். அப்ப அந்த ஆய்வு அடிப்படையில் வந்து நமக்கு வந்து அங்க எந்த ஒரு எல்லையும் நமக்கு கிடையாது. இப்ப நீங்க சொன்ன டேவன் பாசன் புஸ்தகம் சொல்லும் போது அங்க வந்து நமக்கு என்ன ஒரு தேவை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து மலாய் மொழி தாங்க. ஸோ நம்மளோட ஃபேக்கல்ட்டி இருக்குல்ல, ஃபேக்கல்ட்டி ஆஃப் லாங்குவேஜஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது அங்க மெயின் ஃபோக்கஸ் மலாய் மொழி இல்லை. மலாய் மொழி அப்படின்னா அங்க அகாடமி பங்கஜன் மலாய்க்கு போகலாம். அப்ப நீங்க வந்து சில சமயத்துல வந்து மலாய் மொழியில கண்டிப்பா நம்ம சில இந்திய மாணவர்கள் கூட மலாய் மொழியில் நல்லா ஆற்றல் வாய்ந்தவர்களா இருப்பாங்க. ஸோ அப்படி உண்மையாவே அந்த ஆற்றல் வாய்ந்த மாணவர்கள் வந்து நீங்க அகாடமி பங்கஜன் மலாயிலையும் போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டிகிரி வந்து நீங்க முடிக்கலாம். முடித்து விட்டு நீங்க வந்து டேவான் பாசடன் புஸ்தகா போன்ற அமைப்புகளில் போயிட்டு நீங்க அங்கே பணியாற்றலாம். ஏன்னா டேவான் பாசடன் புஸ்தகால வந்து
என்ன சொல்லுவாங்கன்னா அதுலயும் சில நிறைய பிரிவுகள் இருக்கு பாருங்களேன். ஸோ அந்த பிரிவுகள் வந்து நீங்க எங்கேயாவது உட்காரலாம். இப்போ நான் வந்து அலி மஜ்லிஸ் புல்பகாய் கவும் தேவன் பாசனா புஸ்தகால இருக்கிறேன். அப்ப நம்ம ஏறக்குறைய இந்தியர்கள் சார்ந்த அந்த அவங்களுடைய அந்த அந்த மலாய் மொழி ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு இல்லை வளப்படுத்துவதற்கு என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க அந்த தேவன் பாசனா புஸ்தகையில. ஸோ அங்கேயே வந்து சில இந்திய அதிகாரிகள்லாம் இருக்காங்க. பட் என்னன்னா அந்த வேலை வாய்ப்பு வந்து 1-2 இடம் தான் நமக்கு அங்க வந்து இருக்கும். அப்ப அதனால வந்து நம்ம அந்த வேலை வாய்ப்பு பார்க்கறத விட நம்மளுடைய அந்த தேவை என்ன அதை பார்த்தோமா வந்து பொருத்தமா இருக்கும்னு நினைக்கின்றேன். அது வந்து தேவன் பசனா புஸ்தகம். ஆனா அதை காட்டிலும் நம்மளுக்கு பெர்சத்வன் தர்ஜிமா மலேசியான்னு ஒன்று இருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்டிடியூட் தர்ஜிமா அண்ட் புக்கு மலேசியா அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி இயக்கங்களை வந்து நம்ம இங்க டிகிரி முடிச்ச கையோட அங்கிட்ட வந்து ஒரு 6 மாசம் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிங்கன்னா நம்ம வந்து ஒரு லைசன்ஸ் டிரான்ஸ்லேட்டராக நம்ம வந்து உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது வந்து யாரையும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. நீங்க டிகிரியை முடிச்சுட்டு நீங்க ஃப்ரீலான்ஸா கூட நீங்க வந்து மொழிபெயர்ப்பு பணிகள் வந்து செய்து கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இப்ப கவர்மெண்டோடைய ப்ராஜெக்ட்ஸ் இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கமந்திரன் பின்னராங்கலையும் சரி கேடிஎன்லையும் சரி என்னென்ன ஹேண்ட் புக்கோ இல்லை ஹேண்ட் அவுட்ஸ்லாம் வந்து மலாய் மொழியிலையோ ஆங்கிலத்திலயோ வருதோ அதெல்லாமே தமிழுக்கு சின்னத்துக்கு வந்து மொழிபெயர்க்கிற அந்த வேலை இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போ அந்த வேலையை நம்ம எடுக்கணும்னா நம்ம வந்து லைசன்ஸ் டிரான்ஸ்லேட்டராக உருவாகணும். ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம இந்த மொழி சார்ந்த கல்வி டிகிரி வந்து உங்களுக்கு வந்து பெரும் துணையாக இருக்குன்னு நான் நம்புகின்றேன். சரிங்களா? நன்றி டாக்டர். அதாவது நீங்க சொன்ன இந்த தகவல்கள்ல ரொம்ப புதுமையா இருந்தது வந்து வேற ஃபேக்கல்டி கூடயும் அறிவியல் சார்ந்த சில ரிசர்ச் வந்துட்டு லிங்குவிஸ்டிக் ஃபேக்கல்டி செய்கிறது அப்படிங்கிறது எனக்கு உட்பட இங்க நிறைய பேருக்கு அது ஒரு புதிய தகவலா இருந்திருக்கும். நீங்க பகிர்ந்தது கிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். கடைசியா ஒரு கேள்வி வந்துட்டு சிவமணி உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு இருக்காரு. வாங்க சிவமணி, கேளுங்க தாராளமாக. வணக்கம் டாக்டர் செல்வா. ஆக்சுவலி மாணவர்கள் சந்திக்கும் பொழுது அங்க நீங்க சொல்லியிருந்தீங்க, அதாவது ஜெர்மன், பிரெஞ்சு அந்த மாதிரி மற்ற மொழிகளும் அவங்க பட்டப்படி படிக்கலான்னு. மாணவர்கள் ஒரு கேள்வி, அது ஒரு சந்தேகம் என்னன்னா, நான் வந்து ஜெர்மனே படிச்சதுல, பிரெஞ்சே படிச்சதுல, ஸ்பானிஷே படிச்சதுல, எப்படி பேசிக்கா எனக்கு இல்லை, எப்படி நான் போயிட்டு ஒரு பட்டப்படிப்பு படிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அந்த கேள்விக்கு வந்துட்டு உங்களோட பதில் என்ன டாக்டர் செல்வா? ஓகே, நன்றி. நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் இது முதல்ல சொல்ல நான் மறந்துட்டேன். நல்ல வேலை. சரி, சில பேர் வந்து அடிப்படை இருக்காது, ஜெர்மன் லாங்குவேஜோ ஸ்பானிஷோ பிரெஞ்சு மொழியோ இருக்காது. ஆனா இல்லை என்றாலும் இங்க வந்து 0ல தான் தொடங்குவாங்க. அப்புறம் ரொம்ப பேசிக்ல இருந்தா வந்து அந்த மொழி வந்து இங்க வந்து கற்றுக் கொடுக்கப்படும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு வந்து சிக்கல் இருக்காது. என்ன ஒரு சின்ன ஒரு சிக்கல் வரும்னா, உங்க கூட சில பேர் வந்து பேசிக் உள்ளவங்களும் வந்து படிப்பாங்க. ஸோ அப்ப அவங்களோட நம்ம கொஞ்சம் கம்பீட் பண்றதுக்கான கொஞ்சம் அதிகமான கொஞ்சம் எஃபர்ட் வந்து போட வேண்டிய சூழல் இருக்கும். பட் ஆனா இங்க நம்மளோட கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா வந்து பேசிக்ல இருந்து தான் போவோம். தாராளமா கற்றுக்கொள்ளலாம். இன்னொன்று வந்து இந்த மொழி சார்ந்த ஆய்வுன்னு சொல்லும் போது இன்னைக்கு நம்ம நாட்டோட இன்னொரு தேவை இருக்கு, அதுவும் ரொம்ப பேர் அதை டச் பண்றது இல்லை, இந்த ஒராங் அஸ்லியோட லாங்குவேஜஸ். ஸோ இன்னைக்கு வந்து இந்த லாங்குவேஜஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ல நம்ம படித்து விட்டு அதுல இருக்க அந்த லாங்குவேஜ் நாலேஜ் நம்ம பெற்றுக்கொண்டோம்னா நம்ம வந்து இந்த ஒராங் அஸ்லியோட பூர்வீக குடியினோட அந்த மொழியை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு வந்து அங்க அமையுது. அந்த மொழியை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த லிங்குவிஸ்டிக் அந்த கான்செப்ட் உங்களுக்கு விளங்குனுச்சுன்னா அவங்க மொழியிலேயே நம்ம வந்து சில ஆய்வுகளை வந்து மேற்கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு நிறைய பெருந்தூக்கான கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஜக்குவா என்ற அமைப்பு கீழே வந்து ஜபதன் கபாஜிக்கன் வராங்க அஸ்லி கீழே வந்து அந்த கிராண்டு கீழே வந்து அந்த மொழி வளர்க்கிறதுக்கும் அந்த இன பண்பாடு வளர்க்கறதுக்கும் அந்த ஆய்வுகளை ஈடுபடுவதற்கு இந்த லாங்குவேஜஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் நாலேஜ் வந்து உங்களுக்கு பெரிய துணையாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஈடுபட்டனால அது சம்பந்தமான சில தகவல்கள் வந்து நான் உங்களுக்கு உறுதியாக கொடுக்க முடியும். ஓகேங்களா? ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப விரிவான தகவல்கள் சொன்னீங்க. மொழி சம்பந்தப்பட்ட ஆழமான ஆய்வு செய்ய விரும்பும் மாணவர்கள், அது வந்து ப்ரொஃபஷனல்ஸா கூட இருக்கலாம், வேற ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் அவங்க வந்து மாஸ்டர்ஸ் வந்து லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ல செய்யலாம் தானே டாக்டர்? கண்டிப்பா தாராளமா செய்யலாம். சரி, முக்கியமா இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல உள்ளவங்க வரும்பொழுது அவங்க பார்வை வேற மாதிரி இருக்கும். இந்த லாங்குவேஜ் பார்க்குற அந்த பார்வை வேற மாதிரி இருக்கும். ஆர்ட் ஃபேக்கல்டில வர மாணவர்களோட பார்வை வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் என்பது ஆர்ட்ஸ்க்கும் சயின்ஸ்க்கும் பொருந்தும். அதனால யாரு வேணாலும் தாராளமா வந்து செய்யலாம். மொழியில அதிக ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிறந்த தளமா வந்து மலாயா பல்கலைக்கழகத்தோட மொழிப்புலம் இருக்கிறது. இதோட மலாயா பல்கலைக்கழகம் குறித்த தகவல்கள் வந்து நிறைவடைகின்றன. நம்ம வந்து அடுத்த பல்கலைக்கழக
குறித்து தெரிந்து கொள்ள போகிறோம். இன்று நம்மோடு தகவல்களை பகிர்ந்து கொண்ட அந்த 5 விரிவுரையாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா மாணவர்கள் எப்பவுமே வந்துட்டு கியூமிக் டீம் அணுகலாம். இந்த லெக்சரர்ஸ் அவங்களோட இமெயில் அட்ரஸ் எல்லாமே வந்துட்டு மலாயா பல்கலைக்கழகத்தோட வெப்சைட்ஸ்ல இருக்கு. அவங்களையும் நீங்க தொடர்பு கொண்டு இந்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அடுத்த செஷனை வழி நடத்துறதுக்கு இங்க சீனியர் சதீஷ் ரெடியா இருக்காரு. சீனியர், சோ நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் இந்த செஷனை. நன்றி. தேங்க்யூ கண்மணி. தேங்க்யூ செல்வஜோதி. நன்றி சதீஷ். வணக்கம். ஓகே, ரொம்ப நேரமா வந்துட்டு இங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்க இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரியலி அப்ரிஷியேட் தட். ஏன்னா இவ்வளோ நேரம் வந்துட்டு ஃபோக்கஸ்டா டெடிகேட்டடா கேட்கறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வந்துட்டு இங்க நிறைய லெக்சரர்ஸும் வந்துட்டு உங்க கூட வந்துட்டு இணைந்து வந்துட்டு இவ்வளவு நேரம் வந்துட்டு டைம் எடுத்து உங்களுக்கு கோச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்றதுக்காக வந்துட்டு நம்மளோட கொஞ்சம் கமிட்மெண்ட் வந்துட்டு கொடுக்கலாமே. ஸோ அடுத்தது வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு லெட் மீ வெல்கம் டாக்டர் தமிழ் செல்வன், சன் ஆஃப் மீனாட்சி சுந்தரம். அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கரண்ட்லி ஒர்க்கிங் ஆஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் IIUM குவாண்டம் கேம்பஸ் குலியா ஆஃப் சயின்ஸ். அவர் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வந்துட்டு வச்சிருக்கிறார் பயோடெக்ல. ஹி டிட் மாஸ்டர்ஸ் இன் பயோடெக். அது மட்டும் இல்லாம வந்துட்டு அடுத்தது போயிட்டு அவர் வந்துட்டு PhD இன் சயின்ஸ் இன் பிளான்ட் அண்ட் என்வாயரன்மெண்டல் சயின்ஸ் வந்துட்டு எங்கன்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கோப்பன்ஹேகன்ல வந்துட்டு அவரோட டாக்டரேட் வந்துட்டு முடிச்சிருக்கிறாரு. நிறைய ஏரியால வந்துட்டு அவரோட ஸ்பெஷாலிட்டி இருக்கு. லைக் நேச்சுரல் சயின்ஸ், பயோடெக், பிளான்ட் பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். அவ்வளோ எக்ஸ்பர்டீஸ் உள்ள ஒரு பர்சன் தான் நீங்க நம்ம அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறாரு. எதை பத்தி ஷேர் பண்ண போறாருன்னா மெயின்லி வந்துட்டு அங்க இருக்கிற கோர்சஸ். அண்ட் நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு இங்க இருக்கிற கோர்ஸ் வந்து பெரும்பாலும் வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சரை சார்ந்து இருக்கிற ஒரு கோர்சஸ். அண்ட் அக்ரிகல்ச்சர்னு சொன்னாலே வந்துட்டு நம்ம மாணவர்களுக்கு வந்துட்டு எப்போதுமே இந்த கோர்ஸ் கிடைக்கும் போது வந்துட்டு ஒரு பயம் இருக்கும். இந்த கோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு நம்ம போய் செய்யணுமா அப்படின்னு. பட் மாணவர்களா இருக்கிற நீங்க எல்லாமே என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மலேசியால வந்துட்டு ஏறக்குறைய 10% வேலை வாய்ப்பு வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சர், ஃபிஷரி, ஃபாரஸ்ட்ரி செக்டர்ஸ்ல இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம ஏறக்குறைய அதோட எக்கானமியோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜிடிபிக்கு ஏறக்குறைய 8% வந்துட்டு இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை அக்ரிகல்ச்சர். இப்ப அடுத்த கட்டமா வந்துட்டு இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போது, இந்த IR 4.0 வரும்போது புது புது விஷயங்கள் வந்துட்டு இன்ஃபியூஸ் ஆகுது இந்த இண்டஸ்ட்ரியில. ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் சொல்லும்போது ட்ரோன் டெக்னாலஜி, IoT என்னென்னமோ நிறைய விஷயம் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் வந்துட்டு எஃபிஷியன்டா வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா வந்துட்டு இதை ஒட்டி வந்துட்டு ஷேரிங் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் லெட் மீ பாஸ் த ஸ்கிரீன் டு டாக்டர் தமிழ், ப்ளீஸ் டாக்டர். வணக்கம் சீனியர் சதீஷ். வணக்கம் அனைத்து மாணவர்களுக்கும், அப்புறம் இதை ஆர்கனைஸ் பண்ண கம்யூனிட்டி டீமுக்கு நன்றி. இட்ஸ் எ குட் சான்ஸ் நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு. ஸோ UIAன்னு சொல்ல போனால் இட்ஸ் வந்து இப்போ சீனியர் சதீஷ் சொன்ன மாதிரி இது வந்து அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாமல் இது எல்லா ஃபேக்கல்ட்டியும் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி தான். இட்ஸ் ஜஸ்ட் தட் ஒரு பார்ட் அந்த பிளான்ட் சயின்ஸ்னு வரும்போது இல்லைன்னா சயின்ஸ் ஃபேக்கல்ட்டின்னு வரும்போது இங்கே அந்த பார்ட் இருக்கு. பட் நான் வேலை செய்யறது வந்து நான் என்னோட எக்ஸ்பர்டீஸ், என்னோட ரிசர்ச் பார்ட் வந்து இந்த பிளான்ட் சயின்ஸை சார்ந்திருக்கு. அந்த முதல்ல அவர் சீனியர் சதீஷ் சொன்னாரு இவ்வளோ ஃபீல்டு இருக்குன்னு. அத்தனை ஃபீல்டும் ஆக்சுவலி வந்து ஸ்மால் ஃபீல்ட்ஸ், பயோடெக் கீழே வர ஃபீல்ட்ஸ் தான். ஸோ ஓகே, நம்ம இன்னைக்கு செஷன்ல வந்து லெட் மீ ஷேர் ஸ்லைட். இருங்க. ஓகே ஓகேவா, எல்லாத்துக்கும் தெரியுதா? ஓகே, ஜஸ்ட் ஸ்லைட் மோட்ல வச்சிருங்க. இருங்க, ஸ்லைட் மோட்ல. ஓகே, தெரியுதா? ஓகேவா? நோ இல்ல. I think maybe share the entire screen or share a different window, doctor. இருங்க, இப்ப தெரியுதா சதீஷ்? சதீஷ் இருங்க, I will share again. Window. ஓகே, அவரு செட்டப் பண்ற வரைக்கும் இருக்கிற பார்ட்டிசிபென்ட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச்லாம் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரே இடத்துல உட்கார்ந்துருப்போம் நம்ம.
Okay. இப்ப தெரியுதா சீனியர்? Okay. Now better? Okay. Good. Tamil. Okay. Good. Okay. So, okay, again வணக்கம். So, இது வந்து இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி மலேசியா. ஸோ இன்னைக்கு இந்த யூனிவர்சிட்டியை பற்றிய டாக் வந்து நான் மட்டும் தான் கொடுப்பேன். பிகாஸ் இங்கே வந்து வெரி ஃபியூ இந்தியன் லெக்சரர்ஸ் அண்ட் என் ஃபேக்கல்ட்டியில் நான் ஒரு ஆள் தான். ஸோ யூ கேன் ஆஸ்க் மீ எனி திங் ஆஃப்டர் த ஷேரிங் செஷன். I will try to be more focused on என் ஃபீல்டு என் ஃபேக்கல்ட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு. ஓகே, ஸோ இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த ஸ்லைட் நான் எடுத்து ஓகே ஸோ திஸ் இஸ் மீ. இது நான். ஸோ சீனியர் வந்து என்னோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுத்துட்டாரு. ஸோ ஐ எம் ஆன் த பிளான் சயின்ஸ் பார்ட், பிளான் பயோடெக். ஸோ என்னோட ஃபீல்ட் கேட்டிங்கன்னா என்ன ஜென்ரலாக சொல்லணுன்னா நான் ஒரு பயோடெக்னாலஜிஸ். எப்படின்னா வந்து மை ஃபோக்கஸ் ஏரியா வந்து இப்போ ஒரு தாவரம், ஒரு செடி, பிளான்ட்ஸ் இருக்கு. அதில் வந்து மருத்துவ குணம் படைத்த காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம அதுலேருந்து எடுக்கிறது, அது எப்படி வந்து மாலிகுலரா பயாலஜிக்கலா வந்து அது எப்படி வந்து அதோட உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறது, இல்லைன்னா அது அந்த பிளான்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாம நம்ம வந்து வேற ஆர்கானிசம், அதாவது ஜிஎம்ஓன்னு சொல்லுவாங்க, ஜெனட்டிக்கலி மோடிஃபைட் ஆர்கானிசம், இந்த ஜீனை எடுத்து வேற ஆர்கானிசம். எப்படின்னா வந்து இப்ப லொக்காங் இருக்கு, லொக்காங் சைட்ல வந்து நீங்க வந்து இந்த பச்சை பசை பார்ப்பீங்க, அது சட்டுன்னு வளரும். ஸோ ஒரு ஜீனை தூக்கி வேற பிளான்ட்டோட ஜீனை தூக்கி இதுக்கு போட்டோம்னா அதுலயும் இந்த காம்பவுண்ட், அதாவது மருத்துவம் சம்பந்தப்பட்ட காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது எப்படி பண்றது? இல்லைன்னா ஒரு டிஷ்யூ கல்ச்சரா எப்படின்னா நேரா போயிட்டு மண்ணுல நடாம நம்ம வந்து ஒரு லேப்ல ஒரு கண்ட்ரோல் கண்டிஷன்ல வளர்த்து அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்றதுன்னா என்னோட ரிசர்ச் வந்து மெயினா அடங்கியிருக்கு. அண்ட் இப்போ வந்து என்னோட ஃபோக்கஸ் வந்து மோஸ்ட்லி டு நம்ம சொல்லணும்னா மஞ்சள், கருமஞ்சள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜிஞ்சர் ஸ்பீசிஸ். எப்படின்னா இது மலை இஞ்சி, நாட்டு இஞ்சி, இதுல என்ன மாதிரி மெடிக்கல் காம்பவுண்ட் இருக்குன்னு அதை ஆராய்ச்சி பண்றது தான் என்னோட மெயின் ஃபோக்கஸ் ரிசர்ச் ஏரியா. ஓகே, அது வந்து என்னைய பத்தி. ஸோ வாட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஆர்வமா இருக்கும்னா, ஓகே இந்த கேம்பஸ்ல என்ன இருக்கு, இந்த யூனிவர்சிட்டியில என்ன இருக்கு, ஏன்னா ரொம்ப புதுமையா இருக்கும். இது முன்னுக்கு ரொம்ப பேர் இந்த யூனிவர்சிட்டியை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. இதுல வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது நம்ம பூர முடியுமா முடியாதா, நம்மளால என்ரோல் பண்ண முடியுமான்னு. ஆக்சுவலி அது உண்மைதான். அதுக்கப்புறம் வரேன். ஸோ வந்து நம்ம எங்க கேம்பஸ் இருக்கு. ஸோ மெயின் கேம்பஸ் வந்து கும்பா கேம்பஸ். இது வந்து கேரளா இருக்கு. கேரளா இருக்குல்ல, பத்துகேஃப் தாண்டி போனா கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. அதான் அதோட மெயின் கேம்பஸ். 1983 எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி மலேசியான்னு சொல்லும் போது இது வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் அண்டர் வந்து இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா லைக் 1983 வித் கோலபரேஷன் அரபிக் கண்ட்ரிஸ் அண்ட் சோ ஆன், இது வந்து இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம வந்து குவாந்தான்ல ஒரு கேம்பஸ் இருக்கு. இந்த கேம்பஸ்ல தான் நான் வேலை செய்கிறேன். அண்ட் தென் வி ஹேவ் பாகோ கேம்பஸ். இங்கே வந்து ஒரே ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்கு, லாங்குவேஜ் ஃபேக்கல்ட்டி இருக்கு. ஸோ இது வந்து ஜோஹர்ல இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த மெயின் 3 கேம்பஸ். வி ஹேவ் ஃபியூ அதர் கேம்பஸ், பட் நம்மளுக்கு அது ரிலேட்டடா இல்லை. ஏன்னா அது வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டடீஸோட கேம்பஸ் அண்ட் தென் இஸ்லாமிக் ஸ்டடீஸோட கேம்பஸாக இருக்கு. ஓகே, ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி இங்கே எல்லா ஃபேக்கல்ட்டியும் இருக்கு. மோஸ்ட்லி எல்லா யூனிவர்சிட்டிலையும் இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கு. ஆனால் இங்கே வந்து ஃபேக்கல்ட்டியை வந்து கூலியான்னு கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பா கேம்பஸ்ல வந்து மோஸ்ட்லி ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் அண்ட் தென் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி இருக்கு. லைக் லா அங்கே தான் இருக்கு, இது ஆர்கிடெக்சர் கும்பால இருக்கு, அப்புறம் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் இருக்கு, அப்புறம் எஜுகேஷன், அதாவது டீச்சர் ஆகிறதுக்கு எஜுகேஷன் ஃபேக்கல்ட்டி இருக்கு. வி கால் இட் கூலி ஆஃப் எஜுகேஷன். இன்ஜினியரிங் இருக்கு, ஐடி இருக்கு. அண்ட் தென் அதர் 2 வந்து இஸ்லாமிக் சம்மந்தப்பட்டு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த 2 ஆஃப் த மெயின் ஃபேக்கல்ட்டி தட் வாஸ் த ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கிற ஒரு ஃபேக்கல்ட்டி. ஸோ சின்ஸ் 1983. ஸோ லேட்டர் இந்த யூனிவர்சிட்டி டெவலப் ஆன பிற்பாடு they have no space in Gomba. They started to build a campus in Kuantan, அதாவது early 2000ல. அப்போ வந்து குவாந்தான்ல ஆரம்பிக்கும் போது we started with medicine faculty, மெடிக்கலுக்கு, and then dentistry, and then slowly grew up. So we had allied health science, அதாவது biomedicine, physiotherapy, radiotherapy, இதெல்லாம் படிக்கணும்னா இந்த ஃபேக்கல்ட்டியில் இருக்கு. And then we have nursing, pharmacy, and then நான் இருக்கிற ஃபேக்கல்ட்டி கூலியா ஆஃப் சயின்ஸ். அண்ட் தென் இங்கே வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் விச் வாஸ் ஜஸ்ட் பில்ட் கம்ப்ளீட்டட் இன் 2017. எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் ஒரு ஹாஸ்பிட்டல், டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அதாவது
UM ஹாஸ்பிட்டல், USM ஹாஸ்பிட்டல் மாதிரி இங்கேயும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு குவாந்தான்ல. அண்ட் தென் ஒரே ஒரு ஸ்மால் கேம்பஸ் ஜோஹர்ல இருக்கு. அது வந்து குலியா ஆஃப் லாங்குவேஜஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் KLMனு பாகோ கேம்பஸ்ல இருக்கு. ஓகே, திஸ் இஸ் ஜெனரலி UIA பத்தி இன் ஓப்பன். ஸோ வி ஹேவ் எவ்ரிதிங்னு சொல்றதுக்கு. ஓகே, why IIUMனா ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்து ஆரம்பத்துலேருந்து வந்து அதோட கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், அதாவது சின்ஸ் 1983 அதோட டீச்சிங் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷாக தான் இருந்திருக்கு. அரபிக் பாய்ச்சிருக்காங்க, பாய்ச்சிட்டு இருக்காங்க, பட் இட்ஸ் ஃபார் courses that are more into Islamic studies. Okay, and then இங்க உள்ள curriculum கூட international syllabus curriculums. And then mostly இப்ப இருக்கிற lecturers எல்லாமே வந்து normal, like many other universities, they are PhD holders and doctors and they are international lecturers. Okay, and then our total student இப்ப வந்து 26,000 students. இது வந்து 2020ல உள்ள number with 20,000 undergraduate and 6,000 postgraduate. Okay, and we have students from 117 countries. Okay, Malaysia mattum because it's an international university, but multiracial. Okay, with student societies, clubs. Okay, inga various ada irupanga. Okay, and ella accommodations or ella facilities or okay, we have hostels, food, sport facilities, medical facilities, teaching facilities, எல்லாம் well established because this started in இதோ ரொம்ப நாள் முன்னாடி 1983 இருந்து வருது. Okay, and then now the focus of university, நம்ம யூனிவர்சிட்டியோட focus வந்து okay, certain university rankings இருக்கும். Okay, we also have rankings, we are also listed in QS World Ranking. Student ஓட rating வந்து 4.0 out of 5 இந்த யூனிவர்சிட்டிக்கு. பட் the focus வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து லைக் UMKன்னு எடுத்துக்கிட்டா உஷா ஒன்னான்வாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டி டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்மளுக்கு வந்து சஸ்டைனபிலிட்டி எப்படின்னா சஸ்டெயின் இன் எவ்ரி ஒர்க் வீடியோ, ரிசர்ச்சா ஸ்டடீஸா அந்த ஒரு கம்போனன்ட் இருக்கும். சஸ்டெயின்னா எப்படின்னா வந்து we include everything, I mean everyone. இப்பனா எல்லாத்துக்கும் சமநிலையா கல்வி கிடைக்கணும், எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்கணும், ஜீரோ ஹங்கர், நோ பவர்ட்டி, வறுமை இருக்கக்கூடாது. அண்ட் தென் லைக் இப்போ கன்சர்வ் பண்ணோம், இப்போ லைஃப் ஆன்லைன், லைக் இப்போ ஒரு செடியை வெட்டணும்னா அது எப்படி கன்சர்வ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி உள்ள கான்செப்ட்ல இந்த யூனிவர்சிட்டி ஓடுது. ஸோ லேட்லி இந்தியே வந்து we have non-Muslim students, பட் இப்போதான் வந்து லேட்லி வந்து மோர் கோர்சஸ், ரொம்ப கோர்சஸ்க்கு வந்து we also take non-Muslim students. So we actually welcome non-Muslim students. ஏன்னா இங்க ஸ்பேஸ் இருக்கு. We have some courses are not fulfilled. Okay, I mean my faculty, we had 2 Chinese students last year வந்தாங்க ஃபேக்கல்ட்டிக்கு. பட் கோவிட்னால they didn't come in. So virtual class ஓடிட்டு இருக்கு வேற ஃபேக்கல்ட்டியில். So you can always apply. There's no restriction about that. Okay, so அப்படி தெரிஞ்சிச்சுன்னா then we go to the minimum admission requirement. Okay, this is minimum. இது வந்து not the இது இருந்தா உள்ளுக்கு போற முடியும் அப்படி இல்லை. Still UPU selections இருக்கும், university selectionsம் இருக்கும். So for STPM பார்த்தீங்கன்னா STPM வந்து CGPA at least 2 இருக்கணும். உங்களோட PA வந்து pengajian am வந்து CGPA grade C இருக்கணும். And another 2 subjects, உங்களோட STPM another 2 subjects at least C இருக்கணும். இது வந்து at least, it's not the maximum requirement. It's not like இது இருந்தா கிடைக்கும்லாம் இல்லை, இது minimum requirement தான். Okay, and then you STAM, இது வந்து CL Tinggi Agama Malaysia, இது சம்மந்தம் இல்லை. or you are from any matriculation. இங்க வந்து நான் PASUM UM ஓட matriculation, TESOL ஓட matriculation போறேன். any matriculation also you can still apply, and you can have any diploma like polytechnics in the diploma also you can apply, but it must be accredited by IPTA, UIA order SNET வந்து approve பண்ணணும். This is minimum. And SPM ல வந்து you must have at least 6C in BM. Okay, 6C இல்லைன்னா C இருக்கணும் BM ல. And for enter you must have MUET test, and in the MUET test requirement வந்து it changes from program to program. So இது வந்து minimum requirement. Okay, general minimum requirement. Okay, இங்க வந்து லாங்குவேஜ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஏன்னா இது வந்து இன்டர்நேஷனல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரனால they want to know the capability of their language to lecture. Okay, so other than MUET, நம்மளுக்கு MUET இருக்கு. other than MUET, நீங்க வந்து இதுல இன்டர்நேஷனல் பேப்பர்ஸ் லைக் TOEFL, IELTS. இதுல வந்து TOEFL வந்து you must have at least 550 points. இல்லைன்னா IELTS வந்து you must have 6 points. Okay, otherwise நீங்க உங்களுக்கு இது ரெண்டும் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. இங்க வந்து நீங்க போது இங்கிலீஷ் பிளேஸ்மெண்ட் டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். அது வந்து உங்களோட MUET மாதிரி தான், சிம்பிள் டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட் இருக்கும்போது உங்களுக்கு வந்து MUETல the system is different, but அந்த லெவல்ல தான் இருக்கும். ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு கெட் அ பாயிண்ட் ஆஃப் 6. ஓகே, அவ்வளோதான். இது ஜெனரல் ரிக்வயர்மெண்ட். அண்ட் another thing, இங்க வந்து ஏன்னா இது வந்து இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டினால, ஸோ நீங்க போது யூ நீட் டு டேக் 2 பேசிக் அரபிக் லாங்குவேஜ் கிளாஸ். வெரி பேசிக். எப்படின்னா முதல்ல டாக்டர் செல்வஜோதி சொன்ன மாதிரி லாங்குவேஜ் கத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா கூட they will teach. ஏன்னா இது வந்து வெரி பேசிக் லெவல், ஸ்டாண்டர்ட் 1 ஸ்டாண்டர்ட் 2 லெவல்ல தான் இருக்கும் அந்த அரபிக் கிளாஸ். அண்ட் தென் அரபிக் பிளேஸ்மெண்ட் டெஸ்ட், அது வந்து மினிமல் பாஸ் 25ல பாஸ் பண்ணாலே நீங்க வந்து கேன் என்ரோல் இன். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் பேசிக், ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் தெரியுற மாதிரி ஒரு ரிக்வயர்மெண்ட். ஓகே, இது வந்து லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட், அது ஜெனரல் ரிக்வயர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வி மூவ் ஆன். ஓகே, இங்க வந்து யூபியூ தவிர இந்த யூனிவர்சிட்டி வந்து இது செமி கவர்மெண்ட்னால பாடன்பர்க் கனோன் கீழே சேர்ந்ததுனால வி ஹேவ் டைரக்டா இவங்க கிட்ட நீங்க அப்ளை பண்ணலாம், த்ரூ யூபியூவும் அப்ளை பண்ணலாம். அப்படி பார்த்தோம்னா சர்டன் ஃபேக்கல்டிஸ் வந்து நீங்க வந்து டைரக்டா தான் அப்ளை பண்ண முடியும். லைக் ஃபேக்கல்டி ஆஃப் கூலியா ஆஃப் மெடிசன், மெடிக்கலுக்கு MBBSக்கு, கூலியா ஆஃப் டென்டிஸ்ட்ரி அண்ட் கூலியா ஆஃப் ஃபார்மசி. ஜென்ரலா வந்து certain கூலியா வந்து they don't open for entire like UPU மாதிரி எல்லாத்துக்கும் திறக்க மாட்டாங்க. ஏன்னா they have their own matriculation student. இப்பனா from 5 முடிஞ்சு நேரா மெட்ரிகுலேஷனுக்கு வர ஸ்டூடெண்ட்க்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஓகே, பட் இந்த வாட்டி வந்து they open the medical faculty. எப்படின்னா வந்து you can apply through this website வந்து okay, you can see here. Okay, this 2 website. Okay, நீங்க அவங்களோட UIAயோட வெப்சைட்க்கு போனாலே அமாட்னு ஒரு இருக்கும், அகாடமிக் மேனேஜ்மெண்ட் யூனிட் இருக்கும் அமாட்னு. ஸோ அதுக்கு போனாலே இந்த 2 வெப்சைட் கிடைக்கும். ஆனால் இந்த டைரக்ட் இன்டேக் வந்து நீங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணும், which is 100 ringgit. ஸோ நாட் ரிஃபண்டபிள். ஸோ என்னோட அட்வைஸ் என்ன இருக்கும்னா, ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் அவங்களோட ப்ரையாரிட்டி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முதல் கொடுத்துட்டு, அவங்களோட ஃபவுண்டேஷன் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முதல் கொடுத்த பிற்பாடு they will have places. So they will give to the students who are capable, who fulfill the requirement, which might be the highest requirement. Like என்னோட advice என்னன்னா, if you want to apply for medicine in UIA, make sure your CGPA is high, not 3.9, like 4 pointer இருக்கணும் with excellent result in SPM. So அவங்களோட maximum இதை fulfill பண்ணுங்கன்னா you can apply. Okay, you might get. அன்னைக்கு கூட ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டார், I have 4 flat in my matriculation, my SPM result is excellent, so can I apply it? Carry on, ட்ரை பண்ணுங்க. ஓகே, you might get. ஏன்னா இது UPU கீழே வராது, இது தனியா செலெக்ஷன்ல நடக்கும். ஓகே, வெயிட் நான் வருது. Okay, this is on Kulia of Medicine. So their requirement, நீங்க கேட்டீங்கன்னா அதோட requirement வந்து their minimum requirement, they want 3.5 with A in biology, B in chemistry and B in either physics, mathematics. அது வந்து STPM ஓட qualification. Okay, with English minimum band 3 or SPM ல வந்து English 4B. Okay, another thing வந்து இங்க வந்து இதுக்கு முன்னுக்கு முக்காவாசி குவாலிஃபிகேஷன் வந்து they want Islamic studies. இப்போ வந்து என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா, if you don't have Islamic studies, different Islamic studies, you can have moral. So you must get at least 6C or C in moral and BM. And உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். Okay, of course medical seatக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். And you can also apply from, if you have matriculations, you must have like 3.5
in 3 subjects, biology, chemistry, physics or maths, and you must have the same requirement da, band 3 in English, MUET, or 4B in English SPM. Mittapadi SPM la you must have 5B or B in biology, chemistry, physics, and maths. And you must also have at least 6C in your model, and you will go for interview. Okay. This is the only faculty in the university they open like a direct intake, only direct intake, no UPU intake. Okay. So this is the website where you can apply. Okay. Okay, this is just some photos of like our campus, our medical campus in Indramakotana, Kuantan. This is our hospitals. Okay, this is just some activities in the hospitals. Okay. Okay. Other than that, kuliah and the faculty, other than the faculty that I mentioned, dentistry, pharmacy, medicine, thavara, mithadella வந்து UPU la intake இருக்கு. You can check in the UPU website. Okay. You can okay, UPU oda website இது, I think you all know. So the UPU intake வந்து usually SEM 1 la varum. For other faculties, in the faculty thavara, you can apply direct, but their intake will start in semester 2. Semester 2 na usually January layo December நீங்க apply பண்ண February ல தான் அந்த intake இருக்கும். So if you didn't get any of the courses in UPU, you can try to apply through their direct intake. The website is here. The application fees for direct intake is 100 ringgit. Okay, which is not refundable. Okay, அதோட full courses என்ன course இருக்கு எல்லாமே வந்து இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Full list அவங்களோட எல்லா course-ஓட requirement வந்து they summarize here. So நான் வந்து இன்னைக்கு வந்து I will only focus mostly on my faculty, which is science faculty and the courses. The rest ஏன்னா நான் ஒண்டி தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். So the rest வந்து நீங்க வந்து இந்த வெப்சைட்லயோ இந்த இதுல பார்த்துக்கலாம். So they have like a brochure, so you can check that. Okay. I move to kuliah of science, which is my kuliah. Okay. Kuliah of science. So in the kuliah of science வந்து it's in Kuantan, Pahang. In the website we have also Facebook. Okay. Okay, this is the faculty. So இங்க பாத்தீங்கன்னா இது Kuantan Indramakota, Kuantan town centerலயே இருக்கும். So many of you like Kelantan சொன்ன மாதிரி தான் அன்னைக்கு டாக்டர் வீணி சொன்னாங்க, ஓ Kelantan தூரமா இருக்கும், அங்க தமிழவங்க இருப்பாங்களா இல்லையா? அதே கேஸ் இங்கேயும் இருக்கு. ஓகே, நான் இங்க வேலை செய்ய வரும்போது கூட ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க, Kuantan அங்க ஆள் இருக்காங்க. We have a lot of Indians here. Okay, இங்க 4 கோயில் இருக்கு, இந்தியன் பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க. So no need to worry. ஓகே, ஸோ இங்க எல்லாமே நீங்க வெளியே போறதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு, சாப்பாடு கடை ரெஸ்டாரண்ட்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபேக்கல்டி இன் த ஆல்மோஸ்ட் நம்ம வந்து குவான்டான் டவுன் சென்டர்ல தான் இருப்போம். ஓகே ஓகே, வாட் ஆர் த ப்ரோக்ராம்ஸ் தட் வி ஹேவ் இன் த குலியா ஆஃப் சயின்ஸ்? ஓகே, அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஓகே, வி ஹேவ் பயோடெக்னாலஜி, வி ஹேவ் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், வி ஹேவ் அப்ளைட் கெமிஸ்ட்ரி, வி ஹேவ் ஃபிசிக்ஸ், applied plant science, and marine science and technology. Okay, and then for postgraduate, okay, we also offer master of science courses. So mostly for master of science courses எல்லாம் வந்து bio research based. Okay, that is bioscience, biotech இருக்கு, computational and theoretical sciences இருக்கு, chemistry இருக்கு. Same goes with PhD. Okay, so these are well established courses which are accredited. Okay. So what are the courses? Okay, undergraduate nu pathona, what are the courses that we have and what are their requirements nu paakona? Okay, this is the courses. So we have Sarjana Muda Science Mathematics, Bachelor of Mathematical Sciences, and we have Sarjana Muda Science Physics. Okay, so the requirement is the specific requirement is they want 2.5 in STPM, and they need the C minimum in one of these subjects, chemistry, physics, or mathematics. Your English must be band 3 in MUET, and you must have 6C in SPM for BM, moral, mathematics, physics, additional maths. Sometimes we have இங்கெல்லாம் நம்மளுக்கு அந்த question இருக்கு, moral எதுக்குன்னு. So இந்த யூனிவர்சிட்டியில் வந்து they give importance to that. Okay, and if you're coming through matriculation, you must have a pointer of 3.0,
English band 3 இருக்கணும் மூவாயிரத்துல, and then the same subjects moral, BM, additional maths, physics, chemistry and biology ல வந்து உங்களுக்கு at least 6C or C இருக்கணும் SPM ல. You can also apply through diploma. If you have diploma with band 3 and you have English band 3 in MUED or SPM level 4B, and then you have minimum 6C in these subjects, moral, BM, maths, additional maths or physics. So in the science mathematics நீங்க படிக்கிறதும் இல்ல physics, this is the requirement. Okay, இது வந்து physical science subjects னு சொல்லுவோம். Okay, maths and பேர் என்ன physics. Okay, this வந்து life science subjects. Okay, life science subjects வந்து we have what we offer is degree in biotech, degree in Bachelor of Science, Bachelor of Science in Applied Plant Science and Chemistry, Applied Chemistry, or Marine Science, Science, Marine and Technology. Okay, the requirement is almost the same அந்த மாதிரி தான். என்னன்னா வந்து அங்க compulsory, I mean like C வந்து உங்களுக்கு physicsல தேவைப்படுச்சுன்னா இங்க biologyல தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க நம்மளால அந்த ப்ரோஷரோட லிங்க் கொடுத்தல அதுல பார்த்தீங்கன்னா டோட்டலா எல்லாமே இருக்கும். Okay, so these are the requirements, general requirements, but these are the minimum requirements. Okay, what they have said. Okay, I will just go through briefly in our department what courses we have, what are the focus of the studies of each courses. Okay, department we have is biotech, computational and theoretical sciences CTS, chemistry, physics, marine science and plant science. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். So if biotech na வந்து okay generally வந்து இங்க உள்ள இந்த all the courses what I've mentioned is 4-year courses, அதாவது 8 semester. So first 3 and 2.5 years வந்து generally வந்து நீங்க வந்து biotechனா biotech full biotech general biotech படிப்பீங்க. After 2.5 years உங்களோட 6th semester and 7th semesterல வந்து you will focus, you will choose your concentration. Major இல்ல இது concentration னு சொல்லுவோம். எப்படின்னா வந்து எந்த சப்ஜெக்ட் நீங்க எந்த பார்ட் ஆஃப் பயோடெக் வந்து நீங்க ஃபர்தரா படிக்க போறீங்க. பயோடெக்ல வந்து இப்போ யூஎம்ல எல்லாம் பார்த்தோம்னா அந்த பயோடெக் வந்து மோஸ்ட்லி வந்து பிளான் இல்லைன்னா அனிமல் பயோடெக் அந்த மாதிரி இருக்கும். இங்க வந்து டிஃப்ரெண்டா வந்து we have food biotech, okay, we have environmental biotech, we have medicinal biotech. Okay, so food biotech na you study on how to improvise like in the biotech which how to improvise the food quality and so on. Environmental na conservation, how do you use like இப்போ வந்து minerals soils la வந்து toxic இருக்கு, so maybe you can plant something to take out the toxic. So these kind of things are environmental biotech. Okay, so these are the different concentration you will do in your 6th and 7th semester. 8th semester வந்து இந்த எல்லா கோர்ஸ்லயும் வந்து we will send you for 12 or 24 weeks of industrial training to the relevant companies. So this is very important. இங்க வந்து அப்பதான் வந்து இந்த environment எப்படி இருக்கு, லைக் யூனிவர்சிட்டியில இருந்தா அகாடமிக் லைன்ல நீங்க இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் செஞ்சீங்கன்னா அது டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ நீங்க வந்து கம்பெனிஸ் ஃபர்ம்ஸ்க்கு போனீங்கன்னா the environment will be different. So that's where you will learn. Okay, so that is on biotech. Okay, if you do applied plant science, அப்ப சீனி சத்தி சொன்ன மாதிரி applied plant science வந்து it's not just agriculture, there's a part of agriculture, but you will learn also like இப்ப இதுவும் வந்து அதே மாதிரி தான் 2.5 years you will learn almost like a plant physiology, plant anatomy, plant cell structures. Okay, இந்த மாதிரி plant biochemistry இதெல்லாம் படிப்போம். But when during your 6th semester you will start to focus. இப்ப agricultural kind of science படிக்கணும்னா வந்து இங்க வந்து plant, soil and environment. So you analyze, you study on the soil, what kind of soil for plantation, agriculture good இருக்கும். So environment கூட எப்படி வந்து லிங்க் பண்ணுது, what's the environment and the linkage with the plants இருக்கும். Okay, இப்போ வந்து plant biotech kind of subjects படிக்க போறீங்களா, plant molecular biology படிக்க போறீங்கன்னா you have to do genetic, genomics and breeding. So how does the modification of the genes இல்லைன்னா how the biotech like the tissue culture, how does it improvise the quality of the plant, ஒரு பிளானை எப்படி குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றது, ஸ்மார்ட் ஃபார்மிங்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ரெண்டுலையுமே படிப்புங்க. மூணுலையுமே ஆக்சுவலி ஸ்மார்ட் ஃபார்மிங் படிப்புங்க, பட் இதுல ஒன்று ஃபோக்கஸ்டா இருக்கும். ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் அதெல்லாம் இருக்கும். ஓகே, ஹெர்பல் அண்ட் மெடிசினல் பிளான்ட்ஸ்னா இட்ஸ் மோர் டு யூ ஃபோக்கஸ் ஆன் ஹெர்பல் பிளான்ட்ஸ், மெடிசினல் பிளான்ட்ஸ், வாட் ஆர் த காம்பவுண்ட்ஸ் இன்சைட் தேர்,
what can it be used, like in food, மருந்துக்கா, காஸ்மெட்டிக்ஸ்க்கா, இதெல்லாம் என்னத்துக்கு பாய்ப்புங்கன்னு இதில் படிப்பாங்க. ஸோ இது வந்து நாங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு இந்த சப்ஜெக்ட்ஸை படிப்பாங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி 21 credit hours. தென் வி வில் சென்ட் யூ டு இன்டர்ன்ஷிப். ஸோ இது வந்து பிளான்ட் சயின்ஸ்ல படிக்க வேண்டியது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நாட் அக்ரிகல்ச்சர், பட் இட் என்கம்போசஸ் a lot of things. நீங்கள் 3rd இயர்ல அது வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிப்பாங்க. And then we have physics. Okay, physics வந்து சேம் தான், அதே மாதிரி தான், பட் final 2 semester, 6th and 7th semester you will be more focused. You will have biophysics. Okay, biophysics is a combination between bio and physics. How does physics can help in improvising the biological components, biological phenomena, and so on. And then you also have, like, you can focus on instrumentations, you can focus on computational physics. Okay, computational physics na, like numerical analysis, like you solve physics problem in whatever physics problem, like you use computational model, computer models பார்த்து செய்வாங்க, or instrumentation. இது வந்து physics department offer பண்றது. Okay, and இது வந்து computational and theoretical sciences. இது வந்து mathematics. இது வந்து it offers course bachelor of mathematical sciences. ஆனா இந்த கோர்ஸ்க்கு மட்டும் இந்த ஃபேக்கல்ட்டியில வந்து மைனர் இருக்கு. எப்படின்னா வந்து உங்களோட 4th இயர்ல வந்து 30 year endல வந்து நீங்க வந்து ஐதர் பிஸ்னஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல மைனர் பண்ணலாம், இல்லைன்னா எஜுகேஷன்ல மைனர் பண்ணலாம். எஜுகேஷனா டீச்சிங்ல மைனர் பண்ணலாம். ஓகே, ஆக்சுவலி மேத்தமெட்டிக்ஸ்னா வந்து இட்ஸ் நாட் சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ். இதுலயும் வந்து கான்சென்ட்ரேஷன்ஸ் இருக்கு. நீங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ண போறீங்க உங்களோட 6th and 7th semester, like you can do computational mathematics, computer related mathematics courses. இல்லைன்னா optics na வந்து one of the example is like இப்ப வந்து when you're designing lenses and so on, you need some mathematical modelings. Okay, இது வந்து opticsல வந்து they will learn in details. Okay, and then statisticals இருக்கு, you can concentrate on that subject. Statistics, financial mathematics இருக்கு, pure mathematics இருக்கு, pure real mathematics. Okay, in the mathematical graduate வந்து their job scope is a lot. எல்லா இடத்துலயும் தேவைப்படுற மாதிரி ஒரு job scope இருக்கும் actually. Okay, and then we have chemistry. Chemistryயும் வந்து அதே மாதிரி தான், அதே structure தான். And what they are offering, like அவங்களோட final 2 semesterல வந்து you either do like chemistry in halal industry, like halal foods னு கேள்விப்படுவோம்ல, அந்த Muslim foods. So other chemistry studies. So how do you develop all this chemistry? Or like medical chemistry, cosmetic chemistry, chemicals in medical lines, drug dosage, how to separate the medical or the components, எப்படி செப்பரேட் பண்ணுவோம், அதெல்லாம் படிப்போம். இப்போ occupational safety and health managementனா இது வந்து they need it in the construction sites and so on. Occupational safety வந்து எல்லா துறையிலையும் தேவைப்படும், அந்த சேஃபா இருக்கிறது. ஸோ லைக் இப்போ வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், அந்த இண்டஸ்ட்ரி டாக்ஸிக் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறோம், அந்த இண்டஸ்ட்ரியோட டாக்ஸிகாலஜி படிப்போம். அது எவ்வளோ டாக்ஸிக், அது எந்த அளவுக்கு ஹெல்த்துக்கு வந்து ஐ மீன் லைக் நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கணும் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணுறதுக்கு, அந்த என்வாயர்மெண்ட்க்கு அது எப்படி இருக்குது. ஸோ அது வந்து அப்ளைட் கெமிஸ்ட்ரி தான். ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் திஸ் த்ரூ அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஓகே, அண்ட் தென் இங்கே சும்மா பார்த்தீங்கன்னா இது சின்னதாக இருக்குது ஆக்சுவலி. One of the 10 example of critical occupation needed in Malaysia is we need actually a lot of chemists. So inga potruk actually. Okay, so you just go through all these things. And marine science and technology வந்து okay, very few universities offer this. UMT, UIA, okay, I think few other universities இருக்கு. So இதுவும் வந்து we will concentrate in the final 2 semester. We have either you learn on integrated coastal zone management. இப்போனா வந்து integrated coastal zone management வந்து இப்போ marine ecosystem எப்படி இருக்கும், marine ஓட eco tourism எப்படி இருக்கும், marine கடலோர பகுதியில் அந்த remote sensing, coastal அந்த coastal area எப்படி மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு courses. Okay, and then you can also lecture on aquaculture and sea farmings. Okay, more to fish aquaculture, seed production, mean or the seed. Again, we will learn on genetic of fish, biology of okay, on the penternakan of ikan சொல்லுவோம், அந்த மாதிரி part. Same goes in fisheries and post hours கூட like marine technology, post hours ocean. So இங்க இருக்கும்போது என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னா you will also learn in the marine scienceல வந்து ரொம்ப பேர் வந்து you also learn how to dive.
dive பண்றது, snorkel பண்றது, you will go a lot to the sea, marine areas. Okay, இதெல்லாம் வந்து இந்த marine schoolல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டா இருக்கும் படிக்கும்போது. Okay, it's just some photos. அது வந்து அந்த 6 different courses we offer at Faculty of Science, அதாவது Kulia of Science in UIA. So we have a lot of things like we have extensive facilities, different facilities. Our research, we get a lot of grants, okay, international grants, local grants to do the research works. Okay, we involve in international activities, okay, sports, okay. We have industrial collaboration a lot, okay. We have academic collaboration with other universities. நம்மளுக்கு வந்து the other sister universities like all around the world. So sometimes we send our students out like during their final year, like exchange student programs ரொம்ப நடக்கும். Okay, துர்க்கிக்கு அனுப்பியிருக்கோம், இந்தோனேஷியா அனுப்பியிருக்கோம், சவுடிக்கு அனுப்பியிருக்கோம். So there's a lot of exchanges that happens. Okay, so these are all just activities that we do. Okay, on the sustainable part, we do waste segregation programs, and then their photo தான். So we have like collaboration, public outreach, community engagement. இது வந்து farming. Okay, இப்போ வந்து ஒரு farmers கிட்ட வந்து இப்போ அவங்க வந்து இது வந்து ஹலியாபந்தோங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி, அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி வந்து நம்ம வந்து அவங்க சாதாரண ஃபார்மர்ஸ், ஸோ இப்போ நம்ம அவங்களை எடிகேட் பண்ணுறோம் எப்படி பெட்டர் ப்ரொடக்ஷன் கொண்டு வரது. இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம்ஸ், ஓகே, இல்லை பப்ளிக் அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் லைக் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டிஸ்கஸிங்ஸ் அண்ட் டீச்சிங் கிளாஸஸ். ஓகே, இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் ரொம்ப நடக்கும். ஓகே ஓகே so just a simple slide on facilities that we have in the faculty. Like we have normal classrooms, exam halls, okay, these are auditorium, mini auditorium, and then we have a glass house where we have our own glass house for the plants. Okay, different lab, chemistry lab, histology lab, molecular biology lab. We have tissue culture lab, natural product component production. So இது வந்து bioinformatics lab, the mini herbarium library, and so on. So இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, லைக் இட்ஸ் அவர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பை த ஃபேக்கல்டி, வாட் வி வாண்ட் டு அச்சீவ் அண்ட் ஸோ ஆன். ஓகே, கம்மிங் டு ஓகே ஒன் ஆஃப் த பார்ட், லைக் எல்லாம் கேட்புங்க ஜாப் ப்ராஸ்பெக்ட். லைக் முதல்ல டாக்டர் ஜெகா சொன்னாங்க ஜாப் எங்கே போகுதுன்றத நம்ம வந்து ஓகே ஜாப் இம்பார்ட்டன்ட் ஆஃப்டர் திஸ், பட் நீங்கள் படிக்கும் போது ஓகே ஹவு குட் யூ ஆர் இஸ் ஆல்வேஸ், ஐ மீன் ஹவு ஃபோக்கஸ், நீங்கள் எவ்வளோ உங்களோட கமிட்மெண்ட் போடுறாங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடுறாங்கன்னா very important for you to grow up. In the field அதே மாதிரி தான். If you work hard, if you study like in the field education wise, then you will move further. So like life sciences, biotech, biology, plant science, marine science la வந்து the job related are like food related industry, animal feed industries, okay, Nestle, fisheries, okay, marine fisheries, aquaculture, agricultural firms, okay, and then chemistry and chemical industries, okay, environmental conservations, okay, solid waste. இதெல்லாம் we have our alumni who are working in all these sectors. Okay, most of alumni வந்து இந்த field தான் இருக்காங்க, or they go to the agricultural business க்கு போயிருக்காங்க. Okay, health related industry like pharma and so on, chemist, இங்கெல்லாம் chemist தேவைப்படுவாங்க, biotechnologists தேவைப்படுவாங்க. Okay, we send a lot of our internship students to all these academic research and development institute like MOSTI, okay, different universities, okay, research universities, MARDI, okay, Malaysian Agriculture Research Development Unit, okay, PADI research பண்றாங்க, இப்போ Forest Research Institute சொல்லுவோம், okay, and then Perhilitan, Jabatan Pertanian, இது Rubber Research Institute, இங்கெல்லாம் ரொம்ப பேர் வேலை செய்றாங்க. Sirim வந்து sometimes we see it's just a quality control, but இந்த மாதிரி product enhancement கூட இருக்கு, ப்ராடக்ட் குவாலிட்டி செக் பண்ணுறது கூட இருக்குது. லைக் ஃபியூ வீக்ஸ் பேக் நான் ஒரு 2 சீரியம் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேசினேன். ஸோ தே ஆர் ஆன் திஸ் பார்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஜாப் ஸ்கோப்ஸ் தட் யூ ஹேவ் in life sciences, like scientists, marketing executive, product specialists, okay, quality assurance officers, sometimes they need us, okay, all these parts, okay. And these are some general job prospect in physical sciences. Financial risk management, development of educational computer system software, material specialists like physics, they need financial management, mathematical sciences, and so on. So just the job prospect, okay. Okay, in the part I will go through very briefly. So sometimes we ask, okay, அதான் அந்த question எப்பயுமே வரும், okay, இதை நான் படிச்சுனா எங்க போக போறேன். Okay, some of the key figures that
like quite inspiring in recent days and also has inspired me are these people lah. இப்ப டாக்டர் மகாலட்சுமி அர்ஜுனன் வந்து ரொம்ப பேருக்கு தெரியும். ஓகே, இவங்க வந்து ஒரு சயின்டிஃபிக் கம்யூனிகேட்டர். ஷி கம்யூனிகேட் சயின்ஸ். அவங்க கூட வச்சுக்காம ஷி அடுத்தவங்க எடுகேட் பண்றாங்க. ஓகே, ஷி இஸ் த பேர் என்ன, டைரக்டர் ஆஃப் மலேசியன் பயோடெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் சென்டர் மெபிக் ஐசா. ஸோ அவங்க பிஹெச்டி வந்து சயின்ஸ் கம்யூனிகேஷன்ல பண்ணியிருக்காங்க, பட் மாஸ்டர் டிகிரி பயோகேம் அண்ட் பயோடெக்ல பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஷி ஸ்டார்டட் biotech newsletter, first biotech newsletter in Malaysia called Petri Dish. And உலகத்துல இவங்க வேர்ல்ட் வைட்ல வந்து 100 most influential people in biotech. Okay, she influenced everyone. இவங்க ஒரு மலேசியன், நம்ம டாக்டர் மகாலட்சுமி அர்ஜுன் வந்து நம்ம ஒரு மலேசியன் இந்தியன். ஓகே, so she have won a lot of award. ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா many people might not know him. Professor Dr. Arokiraj Papusamy. இவர் வந்து இப்போ டெபுட்டி வைஸ் சான்சலர் and he is also the dean of School of Biotechnology. Okay, in Manipal International University நீலாயில. ஸோ இவர் வந்து இவரோட ஸ்டோரி வந்து இன்னும் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். எப்படின்னா வந்து he started as a researcher at Rubber Research Institute. Then he served there for a long time until அவருக்கு வந்து he got a scholarship, Chevening scholarship from British Council for his Bachelor of Science and PhD. எங்கன்னா அவர் போய் கிங்ஸ் காலேஜ்ல படிக்கிறதுக்கு அனுப்பியிருக்காங்க. He started just as a researcher, but after that he studied and he also have patents in rubber researchல ஒரு patent வச்சிருக்காரு. And he is now in Manipal International University. So what inspires us is ஒரு சிம்பிளான பேக்ரவுண்ட்ல ஆரம்பிச்சு then he grew up. ஓகே, இவங்க வந்து டாக்டர் ராதிகா லோகநாதன். இவங்க வந்து லேட்லி நீங்க கியூமிக் வெப்சைட்ல பார்த்தா கூட தெரியும். ஸோ ஷீ இஸ் ஆல்சோ இந்த லைஃப் பயாலஜி சயின்ஸ். ஸோ இப்போ லேட்லி அவங்க ஒரு அவார்ட் வின் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பப்ளிஷ், அது வந்து கியூமிக்ல போட்டிருந்தாங்க. சம்திங் டு பி ப்ரவுட் ஆஃப், என்னோட ஜூனியர் அவங்க. ஸோ she has won on winning Journal of Oleo Science Best Author Award. So she has written a lot achievement in publishing, the most in 2020 as first author. So science வந்து you just don't keep. If you want to expand, you write, you communicate. அது வந்து நம்ம ஜேர்னலா எழுதுவோம். The process is quite I mean அந்த knowledge இருக்கணும், அந்த research பண்ணணும், then you write that. So இதெல்லாம் வந்து இவங்க achieve பண்ணிருக்காங்க such a young age and we have to be proud. So இதுதான் we want in the upcoming. இதுதான் வந்து something to inspire us. இவங்க மட்டும் இல்ல, a lot of us achieve பண்றோம் actually. Okay, actually I don't know if I have time. Senior Satish, கேக்குதா? Yes, Tamil, we can go, no problem. Maybe another 10-15 minutes, then you know. இல்ல ஒரு 2-3 minutes நான் முடிச்சிடுவேன் actually. இல்ல 5 minutes. Okay. other Kulias and programs. So அது தவிர இந்த இதுல இருக்கிற Kulia, I just go through with you what other Kulias and programs that are offered. So இது வந்து if you want to apply through UPU, you can do it in semester 1 இப்ப or semester 2. அதாவது நான் சொன்ன மாதிரி முதல்ல December இல்லைன்னா January they will open. You can check through e-admission website semester 2. Okay, or you can also check all the brochures நம்மளே இந்த வெப்சைட் கொடுத்தல இதுல செக் பண்ணலாம். Okay, so what are the courses, what are the Kulias? Okay, let's see. Allied Health Sciences. Allied Health Sciences வந்து இங்க தான் இருக்கு, குவாண்டம்ல தான் இருக்கு இந்த faculty. So we have Bachelor of Biomedical Science. Okay, we have optometrist ஆகிறதுக்கு. Okay, you don't become a doctor, optometrist ஆகிறதுக்கு. Dietitians, audiology, and then medical imaging like radiographer ஆகிறதுக்கு, physiotherapist, speech and language pathology னா வந்து speech therapy கொடுக்குறாங்க. Like some people like சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து they have கஷ்டமா இருக்கு பேசுறதுக்கு, they take time. So if this kind of bachelor, when you study this, you will learn on how to help on this part. Okay, and then Kulia of Engineering. So we have like engineering, we also have like civil engineering, material engineering, manufacturing, aerospace, electronic, mechatronic, chemical engineering, and mechanical engineering. So this Kulia is in Gombak. Okay, and we have also architecture, landscape architecture. Okay, different courses. Okay,
you can just go through this actually. This is also one of the faculty that does very well, okay, in UIE. Okay, languages. முதல்ல டாக்டர் செல்வஜோதி பேசுனது கேட்டேன். UAMல வந்து they have various kind of language subjects. இங்க வந்து we have very few, and the campus is a very new campus in Pago, Johorla. So we have English for international communication, Malay for international communication, Arabic for international communications, or we have tourism planning and hospital management. Okay, we have economic faculties where we have economics, business admin, accounting, and Islamic finance. Okay, Ahmad Ibrahim Kuliah of law. So law is also quite a famous faculty here. Okay, இங்க வந்து Sharia law வந்து very famous UIE graduates. Okay, a lot of big people வந்து இங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பேச்சுலர் ஆஃப் லாஸ் இருக்கு. இங்க தான் வந்து ஆரம்பத்துலேருந்து ரொம்ப காலமா வந்து இன்டர்நேஷனல் அண்ட் மல்டிரேஷியல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்க. ஓகே, இந்த ஃபேக்கல்ட்டியில் தான் they started. Okay, we have Kuliah of IT இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, and education இங்க இருக்கு. So we have for Islamic knowledge, TESOL, teaching English as second language, counseling, we have teaching Arabic as a second language. Okay, and then we have Kuliah of nursing. இது ஏன் நான் கொஞ்சம் பெருசா போட்டிருக்கேன்னா, okay, nursing the same, almost same, they want decan model and so on, but the extra is they will check during your interview physically and mentally are you healthy and so on. And it's also quite a new campus, new building here, புதுசா கட்டியிருக்காங்க, and we have all the facilities. This is a Kuliah of nursing facilities. Okay, and before I end, okay, இது வந்து fee structure. So sometimes you think like, oh, international university இருக்கு, their fees will be for like international level கூட இருக்கும். For international student other than Malaysian, the fees is different. But for Malaysian students, the fees are like other public university மாதிரி தான் இருக்கும். Okay, so எல்லா ஃபேக்கல்ட்டிக்கும் இது like total fees per semester. Okay, 8 semester, most of the faculty are 8 semester except medicine and dentistry. Mostly வந்து I think maximum போனா கூட allied health science 1600 per semester. Okay, it includes accommodation, hostel fees, recruitment fees, tuition fees, and then overall நீங்க ஒரு 4 years படிக்கிறீங்களா, மெடிசனோ டென்டிஸ்ட்ரியோ 5 years, அந்த 4 yearsக்கு வந்து உங்களோட அக்காமடேஷன், உங்களோட டியூஷன் ஃபீஸ், ஓகே, ஃபுட்டை இன்க்ளூட் பண்ணாம the maximum you can go for the 4 years. I think most of the courses are 13,000 now, but I mean the highest also like pharmacy they are not open. Like nursing is like 15,260, around this roughly. Okay, so maximum நீங்க படிக்கிறதுக்கு வந்து இந்த 4 yearsல most of the courses 18,000 கீழ தான் வரும். I mean சாப்பாடெல்லாம் சேர்த்தா ஒரு 21,000 22,000. I mean like it can cover your food as well. Okay, so this is the fee structure. இதுவும் ரொம்ப important. So இதையும் வந்து நீங்க செக் பண்ணுங்க, அந்த ப்ரோஷர்ல இருக்கும். Okay, actually அவ்வளவுதான். Thank you. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். And question தான் கேட்கலாம். இல்ல not at all Tamil. Okay, first வந்துட்டு let's open question to the students. இங்க வந்துட்டு ஏறக்குறைய ஒரு 60 மாணவர்கள் இருக்காங்க. ஆமா. ஸோ கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு மைக் ஆன் பண்ணி நேராவே கேட்கலாம். எனக்கு சில கேள்விகள் இருக்கு, பட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்துட்டு இங்க இருக்கிறவங்க கொடுக்கலாமே. எனிஒன் ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? நேரா வந்துட்டு உங்களோட லெக்சரர் கிட்ட, ஃபியூச்சர் பாசிபிள் லெக்சரர் கிட்ட கேட்கலாம் நீங்க. எனி क्वेश्चंस? எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்களா இல்ல டயர்ட் ஆச்சுன்னு தெரியல, ஏன்னா சண்டே ஈவினிங் ஃபேமிலி டைம். சக்திவேலு, ஓகே, சக்திவேலு ஹரிஹரன், யா ப்ளீஸ் கோ ஹெட். ஹலோ, எஸ் சக்திவேலு, கோ ஹெட். சக்திவேலு இருக்குங்களா பிரதர்? சக்திவேலு கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் சக்திவேலு, சொல்லுங்க. டாக்டர் மெடிசன் சொன்னீங்களே, மெடிசனோட இது வந்து சொன்னீங்க $100 கட்டி இன்டர்வியூ நம்ம அட்டெண்ட் பண்ண சொன்னீங்க. இஸ் அவுட் ஆஃப் UPU தானே டாக்டர்? ஆமா, அது வந்து $100 கட்டி இன்டர்வியூ இல்ல, $100 வந்து ஃபார் ஒன்லி யுவர் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, நீங்க அதை கட்டி நீங்க அப்ளை, அது த்ரூ டைரக்ட் இன்டேக்ல வந்து நீங்க அது டைரக்ட் இன்டேக்ல போகும்போது அந்த வெப்சைட்ல வந்து காட்டும் ஹவுஸ் த ஃப்ளோ. ஸோ கடைசி நீங்க $100 கட்டுவீங்க. பட் அதில் நீங்க செலக்ட் ஆகுனாங்க தான் உங்களை வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க.
ஓகேவா? கிளியரா? Satyavelu Hello. sir. Doctor, it's out of UPU, is it the one? Yeah, it's out of UPU actually. So the intake will Because be the medical faculty. Okay, intake வந்து மெடிசன் வந்து டிஃப்ரெண்ட் இன்டேக்கா இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் ஐ கேன் செக் பேக் டு யூ. ஏன்னா மெடிக்கலும் டென்டிஸ்ட்ரியும் வந்து அவங்களோட பிளாக் ஆஃப் இன்டேக்கே வந்து இட் டசன்ட் ஃபாலோ யூபியூ. இங்க இட் டசன்ட் ஃபாலோ த ஸ்ட்ரக்சர். ஸோ இட் வில் பி லேட்டர். பட் நீங்க அந்த வெப்சைட்க்கு போய் பார்த்தா தெரியும். மேபி இப்ப திறந்துருக்கலாம். அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னாரு அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. ஸோ ஐ வில் செக் பேக். நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம் எப்ப திறப்பாங்கன்னு. பட் ஐ திங்க் த அப்ளிகேஷன் யூ கேன் புட் நவுல. டாக்டர் எந்த வெப்சைட் டாக்டர்? கேன் ஐ காமிச்சிங்களா அந்த வெப்சைட் டாக்டர்? ஓகே, நான் வந்து அப்புறம் செக் இதுல போடுறேன் இந்த செஷன் முடிஞ்சதும். ஓகேவா சக்திவேலு? And okay doctor, and same thing, if anything I want more further information, can I get in touch with you? Is there any way? Yeah, can. I'm sharing my email address now, so you can just contact me. Sure. Thank you doctor. No problem. Okay, நன்றி சார். வேற ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? உங்களுக்கு டைம் இருக்கு. ஆக்சுவலி இன்னொரு 15 மினிட்ஸ் கூட போலாம். கேள்விகள்? ஓகே, இல்லாட்டினா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு சிம்பிளான கேள்வி தான் தமிழ். அரபிக் சப்ஜெக்ட் வந்துட்டு அங்க போயிட்டு எடுத்தாகணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாவா இல்லையா? ஒரு சிம்பிளா இருக்கும், வெரி பேசிக்கா இருக்கும் அப்படின்னு. மாணவர்களுக்கு பெரும்பாலும் வந்துட்டு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஐயோ அரபிக்கா, அப்கோர்ஸ் லாங்குவேஜ், அடிஷனல் லாங்குவேஜ் கத்துக்கிறது வந்துட்டு கியூமிக் IPTA மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ். நாடுதல் ரீதி போய் சொல்லும் போது ஒன் ஆஃப் த பில்லர் நம்ம எப்போதுமே பதிவு பண்றது என்னன்னா வந்துட்டு 3 லாங்குவேஜ் இல்ல, மலே, தமிழ், இங்கிலீஷ் மட்டும் இல்லாம அடிஷனலா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னு எப்போதுமே வலியுறுத்துறது தான். அண்ட் அகைன் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுவோம்னா வந்துட்டு என்னென்ன கம்பெனிஸ் வந்து மலேசியால இருந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, இந்த கம்பெனிஸ்லாம் வந்து வேற கண்ட்ரில இருந்து வரும்போது அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து எப்போதுமே வலியுறுத்துற ஒரு விஷயம் தான் வந்துட்டு மாணவர்களுக்கு. பட் அரபிக்னு வரும்போது அப்கோர்ஸ் ஒரு பயம் வரும். ஐயோ அரபிக்கா, நம்ம எப்படி கத்துக்குவோமா அப்படின்னு. இப்ப கூட வந்து பல மாணவர்களுக்கு வந்துட்டு அந்த பயம் வந்திருக்கும். அரபிக் சப்ஜெக்ட் ஒண்ணு எடுக்கணுமா அங்க போனா அப்படின்னு. பட் என்ன என்னோட கேள்வினா, இந்த அரபிக் சப்ஜெக்ட் எடுக்கிறவங்க மத்தியில வந்துட்டு எவ்வளவு கடினமா இருக்கும் அந்த பரீட்சை? அதாவது வந்துட்டு ஒரு லெட்ஸே வந்து நான் மல்லிஸ் வந்துட்டு இருக்கலாம். இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு படிக்காத ஒரு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ABCD லெவல்ல படிக்கிற ஆரம்பிக்கிறவங்களா இருக்கலாம். அவங்களோட பாஸ் பெர்சன்டேஜ் வந்து என்னது ஏறக்குறைய? இஸ் இட் ஹை, லோ? ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பயம் வரலாம். ஐயோ அரபிக் எடுக்கணுமா, நான் போயிட்டு இங்க படிச்சு ஃபெயில் ஆயிருப்பேன் அப்படின்னு வந்துட்டு ஒரு பயம் வரலாம். சோ அந்த பயத்தை போக்குறதுக்கு இல்ல, பட் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். ஓகே சீனியர், தேங்க்ஸ். ஓகே, இப்ப அரபிக் லாங்குவேஜ் வந்து ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க வந்து பேசிக் கிளாஸ் தான் எடுப்புங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த கிளாஸுமே வந்து அதை தவிர அரபிக்ல கற்றுக் கொடுக்க போறது இல்லை. ஓகே, சின்ஸ் இட்ஸ் IIUM நால, இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டினால, இட்ஸ் அண்டர் OIC. ஸோ அரபிக் வந்து ஜஸ்ட் பேசிக்கா அவங்களை கற்றுக்க சொல்றாங்க. எப்படின்னா தமிழ் ஸ்கூல்ல போயிட்டாலும் இல்லை எந்த ஸ்கூல்ல போனாலும் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் 1 ஸ்டாண்டர்ட் 2 லெவல்ல வந்து கற்றுப்போம்ல. ஸோ அந்த லெவல்ல தான் நீங்க கத்துக்க வேண்டியது. நீங்க வந்து ரொம்ப இன்டீப்பா படிக்க தேவையில்லை. அண்ட் தென் அதுக்கப்புறம் நீங்க சொந்தமா மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஏன்னா இந்த லாங்குவேஜ் தெரியுது, சதீஷ் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி குட் ஃபார் யோர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். லைக் மெண்ட்ரின் தெரியறது நல்லது, ஜெர்மன் தெரியறது நல்லது, மாதிரி அரபிக் தெரியுதும் நல்லதுதான். அதுவும் ஒன் ஆஃப் த ஹைலி ஸ்போக்கன் லாங்குவேஜ் அரவுண்ட் த வேர்ல்ட். லைக் மோஸ்ட் மெண்ட்ரின், ஸ்பானிஷ், இங்கிலீஷ் அளவுக்கு இல்லைனாலும் a lot of people are talking. And then இப்போ அரபிக் கண்ட்ரீஸ்ல வந்து லைக் a lot of Arabic countries, துபாயா இல்ல கத்தாரா, UAE, they are developing their own farmings, farming systems, like smart farming kind of systems அங்க டெவலப் பண்ணி கொண்டு வராங்க. ஏன்னா அது வந்து டெசர்ட்டா இருக்கிற இடம். ஸோ they need the experts. அண்ட் நீங்க உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சுன்னா அங்க போய் நீங்க வேலை செய்யறதுக்கோ ஒரு இடத்துல அப்ளை பண்றதுக்கு இட் வில் பி added thing for your resume. And then pass things, எவ்வளோ பாஸ் ரேட்னு சொன்னாங்க. மோஸ்ட்லி ஓகே, இட்ஸ் அவுட் ஆஃப் நீங்க எப்படி படிக்கிறீங்கன்னு பொறுத்து தான் இருக்கு நீங்க பாஸ் பண்றதோ இல்லாததோ. பட் மோஸ்ட்லி அது சிம்பிளா இருக்கிறதுனால நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்தீங்கன்னா யூ கேன் பாஸ். பிகாஸ் வி ஹேவ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட், சைனாலேருந்து வராங்க, ஜப்பான்லேருந்து வராங்க. அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷே கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். பட் அவங்க எடுத்து பாஸ் பண்ணி அவங்க வந்து என்ரோல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ
நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியுது, மலே தெரியுது, நம்மளால அங்க உள்ளவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும் இங்கிலீஷ்லயும் மலேலயும் உங்க லெக்சரர்ஸ் கூட. அண்ட் தென் டு பி வெரி ஃப்ராங்க், லெக்சரர்ஸ் ஹியர் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. ஓகே, ரொம்ப விஷயங்கள் நீங்க பயப்பட வேணாம். அவங்கள வந்து ஐ மீன் சாரி டு சே டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஆக்சுவலி நான் இங்க வந்துட்டு தள்ளி வச்சிருவாங்க அந்த மாதிரிலாம் இல்ல. இல்ல அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க they are very nice, very humble. அந்த மாதிரி விஷயமே கிடையாது. நான் இங்க இந்த யூனிவர்சிட்டியில 4 வருஷமா இருக்கேன், வேலை செய்யறேன். ஸோ they are very nice people. ஸோ அந்த பத்தி பிரச்சனைலாம் ஒன்றும் நீங்க யோசிக்க வேணாம். இல்ல கண்டிப்பா நீங்க அங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கிறதே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான். அதாவது வந்துட்டு வாய்ப்புகள் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு இருக்குன்னு. ஆமா, வெரி குட் பாயிண்ட். இங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க பிரவீனா. டாக்டர், இன் IIUM do we have student exchange program? ஓகே பிரவீனா, இருக்கு பிரவீனா. ஆக்சுவலி வணக்கம் பிரவீனா. எனவே இருக்கு, பட் ஓகே அது வந்து சர்டன் இயர்ஸ்ல லைக் லாஸ்ட் இயர் வந்து we had லாஸ்ட் இயர்ல 2 years பேக், லாஸ்ட் இயர் வந்து கோவிட் வந்துருச்சு. யூஸ்வலா we will have Maulana exchange programs வந்து very famous here. எப்படின்னா some of our student we sent to Turkey. ஸோ அங்கிருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபியூ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. பிகாஸ் we have connection with universities in OICன்னு சொல்லுவோம், OIC கண்ட்ரிஸோட யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து லிங்க்ட். அதர் தென் தட் வெளி யூனிவர்சிட்டியில கூட லிங்கேஜ் இருக்கு, லைக் இந்தோனேஷியா, UK அப்படிலாம் கூட இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எஸ் வி ஹேவ். ஓகே, ஹோப்ஃபுல்லி உங்களோட கேள்வி வந்துட்டு அதை ஆன்சர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் பிரவீனா. ஆக்சுவலி வெரி குட். இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இருக்கிறது வந்துட்டு இட்ஸ் ரியலி குட். பிகாஸ் ஒரு புது எக்ஸ்போஜர், டிஃப்ரெண்ட் கல்ச்சர் வந்து கத்துக்கலாம். அண்ட் வந்துட்டு அந்த எம்ப்ளாய்மெண்ட் போகும்போது வந்துட்டு இட் வில் பி ஹியூஜ் added பெனிஃபிட். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் சொல்லும் போது வந்துட்டு என்னோட அடுத்த கேள்வியும் அதுதான். இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளவு ஹையா இருக்கு தமிழ் ஃபார் லபாசான் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் ஃப்ரம் IIUM? ஓகே சினேன், எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிருதா சார்? நான் ஈஸியா கேட்கிறேன். எல்லாத்துக்குமே கண்டிப்பா எல்லாத்துக்குமே வேலை கிடைச்சிடாது. பட் இந்த கடாக்க போலே பசாரன் ஆஃப் அங்க படிச்சு முடிச்ச கிராஜுவேட்டை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? உங்களோட ஒப்பீனியன் படி ஒரு பால்பாக்கா ஒரு 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 தாட். நான் ஒப்பீனியன்னா ஜெனரலா தான் சொல்றேன். பிகாஸ் நான் அந்த டு பி வெரி ஃப்ராங்க் நான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கை பார்க்கல. பட் எனக்கு எங்க ஃபேக்கல்ட்டியில உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், மை ஃபேக்கல்ட்டி, மை டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், வி ஹேவ் என் டிபார்ட்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 4-5 years பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியாயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 95% ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங். அண்ட் அதில் வந்து 60-70% படித்த ஃபீல்டில் தான் இருக்காங்க. அதை விட்டு வெளியே போனவங்க கூட அந்த அக்ரிகல்ச்சரல் இல்லைன்னா பிளான்ட் சயின்ஸ் இதை பேஸ் பண்ண பிஸ்னஸில் தான் இருக்காங்க மோஸ்ட்லி. ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஒர்க்கிங் இன் லைக் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ஃபைனல் இயரில் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து இன்டர்ன்ஷிப் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்க்கு அனுப்புவோம். மோஸ்ட்லி இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அனுப்புற இடமே வந்து we usually have a very good students. அந்த கம்பெனியை யூஸ்வலாக எடுத்துக்குவாங்க. அப்படின்னு நம்ம மார்டிக்கு அனுப்புவோம், MPOBக்கு அனுப்புவோம், ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு அனுப்பியிருக்கோம். ரொம்ப they take them. So the employability rate வந்து என்னை கேட்டால் வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஹை. எவ்வளோ பெர்சென்ட் கரெக்டாக கேட்டாங்கன்னா I cannot say. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு என் ஸ்டூடெண்ட்ஸ் all of them we have our alumni groups, they are all in touch and they get job or they continue their studies. Yeah, according to graduate research study வந்துட்டு more than 90% அங்க இருக்கிற கிராஜுவேட் வந்துட்டு இஸ் கரண்ட்லி ஒர்க்கிங். ஸோ ஹை எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அங்க படிச்சு வந்த கிராஜுவேட்ஸ். ஸோ சர்டன்லி வந்துட்டு இந்த பேரடைம் வந்துட்டு பிரேக் பண்றது வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். நம்பர் 1 அகெயின் அந்த ஒரு தயக்கம், இஸ்லாம் யூனிவர்சிட்டின்னு சொல்லும் போது எப்படி நம்மள செக்ரிகேட் பண்ணிடுவாங்களா அது இல்லை. ரெண்டாவது வந்துட்டு இந்த அரபிக் லாங்குவேஜ் வந்துட்டு எப்படி அங்க நம்ம பாஸ் பண்ணிருக்க முடியுமா, அதுலயே நம்ம ஃபெயில் பண்ணிட்டோமா எப்படி அடுத்து கட்ட போறது, அதுவும் இல்லை. ஏன்னா பெரும்பாலும் வந்துட்டு எல்லாமே பாஸ் பண்ணக்கூடியது தான். அண்ட் ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறது ஒரு நல்ல விஷயமும் கூட. பிகாஸ் வேற கண்ட்ரிக்குள்ள போயிட்டு நம்ம வேலை செய்யறது அந்த வாய்ப்பு வந்துட்டு அங்க ஓபன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு சொல்லுங்க டாக்டர் தமிழ். இல்ல நான் ஒண்ணுதான் அட்வைஸ் பண்ண வரேன். சம்டைம் வந்து நம்ம வந்து we have to come in an open mindset. எப்படின்னா வந்து இதை கத்துக்கணும், இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அப்ப மல்டி ரேஷியலா பழக ஸ்டார்ட் பண்ணணும், ரொம்ப பேரை தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்தா we will be able to adapt to the place and everything. ஏன்னா அது ரொம்ப முக்கியம், அந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். நம்ம பயந்துட்டு ஐ மீன் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த அரபிக் லாங்குவேஜ் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டின்னு நினைச்சு பயந்துட்டு வராம ஓப்பன் மைண்டா வாங்க. you will learn a lot of things here. It's like a very nice place. ஏன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. ஸோ you will அந்த கல்ச்சர் ரொம்ப கத்துக்குங்க, டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் அண்ட் ஸோ ஆன். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தாட்ஸும் மாறும் நீங்க இந்த மாதிரி மல்டி ரேஷியலா பழகும் போது.
ஓகே, எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். அடுத்த கேள்வி வந்து என்னன்னா வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டியோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு பல வழி இருக்கு வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டியோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு இவாலுவேட் பண்றதுக்கு, ஐடென்டிஃபை பண்றதுக்கு. எல்லா யூனிவர்சிட்டியுமே வந்துட்டு புஷ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன், ரைட்? ஸோ என்னோட கேள்வியும் அதை ஒட்டி தான். இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியோட இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் எப்படி இருக்கு? எவ்வளவு கம்பெனிஸ் வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கூட வித் IIUM? Actually, we have a lot of companies. We work with UIA. இப்போ எங்கள் ஃபேக்கல்ட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் physics டிபார்ட்மெண்ட்லாம் they work very closely with Petronas and so on. Okay, a lot. I mean, like I cannot name one by one. Okay, even agricultural firms and so on. Like என் பார்ட்ல பார்த்தீங்கன்னா agriculture, community based service, industries, எல்லாத்துக்கூடயும் நம்மளுக்கு connections இருக்கு. Okay, a lot of places we have signed MOU as well. MOU, MOA, and even outside universities, outside industry, international industry கூட நம்மளுக்கு எல்லாம் MOA இருக்கு. So when we try to collaborate with them, it's just easy. எல்லாமே அங்க ரெடியா இருக்கும். So we just go and talk. So இந்த மாதிரி collaboration, industry collaboration இருக்கும்போது it's easy. ஸோ இது வச்சு கூட தான் நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸையும் அனுப்புகிறோம், ஈஸியாக இருக்கும்னு. ஸோ வி ஜஸ்ட் சென்ட் தெம் அவுட் வெரி ஈஸிலி. ஓகே, இப்போ இடம் தேடிக்கிட்டே இருக்காங்களா? ஓகே, வி புஷ், நாங்கள் உங்களை இங்கே அனுப்புகிறோம் பிகாஸ் வி ஹேவ் கொலாபரேஷன். வி ஜஸ்ட் டாக் டு தியர் பீப்புள், அந்த கம்பெனியில் உள்ளவங்ககிட்ட. தென் தே வில் ஹையர் தெம், தென் தே வில் அப்சார்ப் தெம் ஃபார் ஜாப்ஸ். ஓகே ஓகே, எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். Satish? Yes. Dr. Valli is here. ஓகே, வெல்கம் டாக்டர். என்ன இல்லைங்க, ஒரு 2 கேள்வி முடிச்சிடுறேன். ஒன் மோர் திங் வந்து என்னன்னா, லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, சின்ஸ் அடுத்த பேனலிஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, டைம் வந்து கொஞ்சம் கூட ஓடிடுச்சு. பட் அகைன் மெசேஜ் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வில் ட்ரை டு பாஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ். இங்க ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்துட்டு முதல்ல சொல்லியிருந்தீங்க டாக்டர் தமிழ். மேத்தமேட்டிக்ஸ் கோர்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி, ஹலால் இண்டஸ்ட்ரி, காஸ்மெட்டிக்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய என்டர்பிரினர்ஸ் வந்துட்டு இந்த காஸ்மெட்டிக் சைட் வந்து நிறைய என்டர்பிரினர்ஸ் இருக்காங்க, and they're doing really well. And halal food வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு one of countries focus. So இந்த கோர்சஸ் கூட அங்க இருக்கு. மேத்தமேட்டிக்ஸ் ஒன்னு சொல்லியிருந்தீங்க. மேத்தமேட்டிக்ஸ் வந்துட்டு ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு நோட். என்னன்னா பல வேலை வாய்ப்புகள் இதை சார்ந்து வந்துகிட்டு இருக்கு. லைக் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சுட்டு வரும்போது வந்துட்டு டாட்டா சயின்ஸ், டாட்டா மேனேஜ் பண்ற இருக்கிற அந்த வேலைகள், பிக் டாட்டா அனலிஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இங்க படிச்சு இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பா வந்து தேவைப்படுறாங்க. And I'm sure that நீங்களும் can agree to this. Yes, கரெக்டான விஷயம் தான். லைக் நான் இங்க வந்து ஏன்னா இந்த மேத்தமேட்டிக் காஸ் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, மேத்தமேட்டிக்ஸ் வந்து அது ஃபோக்கஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக், ஃபைனான்சியல் ஸ்டடீஸா இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து எவ்ரி இண்டஸ்ட்ரீஸ், எவ்ரி கம்பெனிஸ் நீங்க திறந்தாலே இதெல்லாம் தேவைப்படும் உங்களுக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், ஃபைனான்சியல் அனாலிசிஸ், இன்னும் பியூர் மேத்தமேட்டிஷியன்ஸ் கூட தேவைப்படுது. ஸோ the options are wide. And then இங்க வந்து they also have minor. இப்பனா businessல minor பண்ணலாம், business administrationல. So they can apply what they learn in the mathematical computational mathematics கூட இருக்கு. So they will apply when they do their minor and in their job scope. Then education, like you do minor in education for teachings and so on. So actually it's a very valid field. I mean, like a solid field actually. Like sometimes we நம்ம வந்து இத பார்க்கிறது இல்ல. We don't mathematics படிச்சா எப்படி mathematician என்ன வேலை இருக்க போகுது அப்படினு கடந்து போயிருக்கு. என்ன வேலை இருக்க போகுது அவ்வளவுதான் வருது. பட் அதோட opportunity actually big. Okay. Alright. Okay. The most important thing வந்துட்டு டாக்டர் தமிழ் வந்துட்டு நீங்க முடிச்சிட்டு கிளம்ப போறது இல்ல. இதுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களை கான்டாக்ட் பண்ண மாட்டாருல்ல. அவரோட இமெயில் ஐடி கொடுத்திருக்காரு. You can always contact him. நீங்க cumic2002@gmail.com கூட இமெயில் பண்ணலாம். இந்த மெசேஜ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இங்க இருக்கிற மாணவர்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிட்டு நீங்க சேர்க்கணும். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரப்போகுது. ட்ரை டு கெட் மோர் டு ஜாயின். இப்போ உங்களுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அது மத்தவங்களுக்கும் போனுச்சுன்னா வந்துட்டு அந்த யூனிவர்ஸ் பிளஸிங் உங்களுக்கு இருக்கும். கடைசியில ஒரு லக்ல வந்து கிடைக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அடிஷனல் லக் உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன் நானு. சோ தேங்க்யூ வெரி மச் டாக்டர் தமிழ். நம்ம அடுத்த பேனலிஸ்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ ஹோப் டு see more நம்ம பிள்ளைங்களை நம்ம யூனிவர்சிட்டியில பாப்போம்னு நான் எதிர்பார்க்கிறேன். சோ ட்ரை யுவர் பெஸ்ட் டு அப்ளை அண்ட் குட் லக். தேங்க்ஸ் சீனியர். கண்டிப்பா வெரி குட் ஷேரிங். தேங்க்ஸ். ஓகே தேங்க்யூ வெரி மச். இன்னொரு 56 பேர் இருக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த லிங்க் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இதெல்லாமே இருக்கும்.
ஒரு வாட்டி ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா அடிஷனலா ஒரு வாட்டி ஷேர் பண்ணி ஜாயின் ஆஸ்க் தேம் டு ஜாயின். பிகாஸ் இந்த நாலேஜ் வந்துட்டு இமேஜின் அவங்களுக்கு போனுச்சுன்னா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அடுத்த வரப்போற டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஷேரிங் நான் கேட்டிருக்கிறேன், அவ்வளவு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறாங்க UUM பத்தி. And let me welcome Dr. Valli Sanasi, senior lecturer from School of Government of University Uttar Malaysia. Dr. Valli, முதல்ல மன்னிக்கணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு வாங்க. Please Doctor, the screen is yours. No problem. நன்றி, வணக்கம் அனைவருக்கும். Actually கூப்பிட்டப்ப we are working on Sunday, so அதனால தான் டாக்டர் மதியம் நானும் கைண்ட் ஆஃப் வேலை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஓகே. ஸோ ஆக்சுவலி ஐ ரிப்பீட்டட் வாட் ஐ டிட் சே லாஸ்ட் டைம். சும்மா கேள்வி இருந்தால் கேளுங்க, ஸோ ஐ வில் ஆன்சர் இட். ஸோ UUM பற்றி சொல்லணும்னா as you know, it's a eminent management university. மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் சொன்னால் மோஸ்ட்லி அக்கௌண்டிங்காக இருக்கட்டும், லோவாக இருக்கட்டும், even science subjects. I mean, Dr. Madi share பண்ணியிருந்தா last time STML, technology information courses, IT courses இதெல்லாம் கூட இருக்கு. Information mainly உங்களுக்கு தேவைப்படுதுன்னா just you can go ataupun browse the www.um.edu.my போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஈவன் the புக்கு ஷாரட் கூட நாங்கள் I don't know how to share it. I can share in the chat box maybe later on. Okay. அது முக்கியமா. ஸோ எஸ்பெஷலி 70s ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கு. நாங்கள் ஷேர் பண்ண ஃபேக்கல்ட்டிஸ் மீன்ஸ் நாங்கள் வந்து ஸ்கூல்ஸ் கூப்பிடுவோம். ஸோ either is a school of accounting, school of business, school of law, business studies, international business, and also particularly நான் வேலை செய்கிற faculty வந்து School of Government. So we do have two courses, okay, Bachelor of degree in public management and also development management. Okay, and last time I did share. Do you want me to share again? Ilana eppadi Yes, Doctor, I think some new students கூட register பண்ணிருக்காங்க. So please okay. Maybe you can go a little bit quicker, but do share, Doctor. Yeah. புக்கு ஷாரட் வந்து ரொம்ப so lengthy, so maybe I will share with the committee, so you all can share with the students, I guess. Okay, let me share the brochure from my school. Okay, screen பார்க்க முடியுதா? Can. Okay. So this is the same thing I did share last time. So இது வந்து particularly School of Government. இது total fees. இது கூட changes might be there's some changes lah. Okay. The financial aid வந்து usually universities officers will be explained to the students. Student கிட்ட நார்மலா வந்து orientation week இருக்கும்போது they will explain about all these things lah. Okay, the courses பத்தி சொல்லணும்னா there's two bachelor degree as I did mention. First வந்து public management. Usually public management னு சொன்னாலே வந்து government studies னு சொல்லுவோம் நாங்க. And unique விஷயம் UUM-ல என்னன்னா main courses, அதாவது 70s faculties இருக்கு. இந்த 70s facultiesலயே at least one paper வந்து students allowed பண்ணுவாங்க to, if you interested, if you have a passion for the other courses, நம்மளுக்கு chances இருக்கும் to take from another courses rather than we are just depending on our course. So அது one of the unique things that happen in UUM. And also basically when management university sonadi, most of the management current management issues from the national and international level வந்து papers இருக்கும் along with the research papers and also other specialized paper. Like in a public management course la we do have sub programs னு சொல்லுவோம். Sub programs வந்து
although உங்க bachelor degree வந்து public management இருந்தாலும் if you are interested in HRM example நீங்க அதை எடுக்கலாம். HRM வந்து sub program இருக்கும். இல்ல நீங்க interested on logistics னு சொன்னாலும் public management you can learn about the logistic as a sub program. So interest பொறுத்து இருக்கு. So student have to decide. Okay, they will align their course and also can took the other papers. So அந்த மாதிரி நிறைய 4 to 5 sub programs இருக்கு ஒரு bachelor degree ல. Okay, this is not apply on public management but also in another வேற courses this is still applied in UUM. So development management is this course, Bachelor of Development Management with honors. In the program வந்து basically more to the surveyor. அதாவது if you look at the syllabus itself நம்மளுக்கு தெரியும் இது more to general but at the time macro and micro aspects வந்து include பண்ணிருப்பாங்க. So environment பத்தி படிப்பீங்க, land development பத்தி படிப்பீங்க, regional development பத்தி படிப்பீங்க. So இது courses வந்து basically உங்களுக்கு more awareness கொடுக்கும் on the field itself. So இது ரெண்டு program வந்து basically in the School of Government. Apart from these courses எங்க ஸ்கூல்ல வந்து we do have School of Law. School of Law and Accountancy வந்து UUM ல basically is require higher CGPA. இப்பன்னு இல்ல அது முன்னில இருந்து அது ஒரு வழக்கமா இருக்கு. Higher CGPA னா usually the pointer is above 3.5. அது வந்து நார்மலா ஒரு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ரெக்ரூட்மென்ட்ல students எடுக்கும்போது. But the CGPA also depends on the changes by the management. So intake பொறுத்து இருக்கு. So but உங்களுக்கு ஆர்வம் இருந்தா நீங்க apply பண்ணி பார்க்கலாம். So they might give you what we say the chances. So கொஞ்சம் மாறுதல் இருக்கு பட் நீங்க அப்ளை பண்ணாதான் தெரியும் அதோட என்ன சொல்றது அதோட whether you can get the degree or not, and sometimes they will give you the options, other options. நீங்க accountancy apply பண்ணிருக்கலாம் but in case if you need any guidance on that you can talk to the program coordinator and so on. So அவங்க வந்து guide பண்ணுவாங்க if you want to look at the other courses and so on. அது வந்து basically the two courses. இந்த ஃபேக்கல்ட்டியில் லா தவிர்த்து இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸும் இருக்கு. ஓகே, we call it international business and also studies. அது another courses still in the School of International Business சொல்லுவோம். So அது வந்து basically you will learn about the other countries as well lah. From the safety aspects into the current political science politics கூட இருக்கு. ஸோ அந்த கோர்சஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க அந்த ஸ்கூல்ஸில். ஸோ நான் சொன்ன மாதிரி இருக்கு, நீங்கள் ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா UUM வெப்சைட் யூ வில் ஃபைண்ட் அவுட் த நீங்கள் அண்டர் கிராஜுவேட்னு போனீங்கன்னா அண்டர் தேர்ஸ் அ லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஜி அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் யூஜி போயிட்டு லோக்கல் போனீங்கன்னா ஸோ அங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு கோர்சஸ் பற்றி ஒரு ஃபேக்கல்ட்டி பற்றி இருக்கும், ப்ரீஃபாக எழுதியிருப்பாங்க ஒரு பேச்சுலர் டிகிரி பற்றி. ஸோ நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும். அண்ட் ஷரட் ஹாஸ் தென் ஷரட் வந்து நாங்கள் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் அதில் பார்க்கலாம். இன்கேஸ் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டனால மேபி நீங்கள் அது ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு UUMல if you let's say your CGPA is lower but you apply for the higher required CGPA courses, அவங்க வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு வந்து எந்த சூட்டபிளாக வந்து உங்களை போஸ்ட் பண்ணலாம், அதாவது உங்களை வைக்கலாம் எந்த கோர்ஸில் வந்து நீங்கள் சூட்டபிளாக இருப்பீங்கன்னு. But and then நீங்கள் ஜாயின் பண்ணிட்ட பிறகு let's say you need some talk or you need someone to guide you on the course that you took, still high level academicனு சொல்லுவோம் HEA, அங்கே வந்து ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. You can still go what we call that, you can meet them and now it's actually online, so you still have a space to discuss with them. Okay,
நீங்க பேசலாம், அவங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னா இதெல்லாம் வந்து அவங்க என்டர்டெயின் பண்ணுவாங்க. தட்ஸ் தியர் ஜாப் lah basically. Okay, I think that's about the courses. Is there any questions? எப்படி sir, how I should கேள்விகள் that's ஏதாச்சும் இருக்கா? basically about the courses. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பட் நான் சொன்ன மாதிரி 17 ஃபேக்கல்டிஸ் இருக்கு. இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேலை வாய்ப்பு பத்தி நார்மலா இப்ப கூட கேட்டிருந்தேன். வேலை வாய்ப்பு பத்தி யூஸ்வலா எம்ப்ளாயபிலிட்டி பத்தி நிறைய கேள்வி இருக்கும். ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன், UUM வந்து ஒன் ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ். Dr. Madhi இருந்தா அவர் மேபி is representing the unit itself for career. So அவர் வந்து மேபி அவரோட விளக்கம் வந்து இன்னும் கிளியரா இருக்கும். But so far usually UUM ஓட still last year we have 90% and above higher employability rate for the students. But due to the pandemic, இது சொல்லி ஆகணும், due to the pandemic there are changes on the employability rate. So அதுவும் இருக்கு. But anyhow, whatever course you took, my advice will be committed and also be disciplined lah on the course that you took, and we see how far it goes. I think அங்க ரெண்டு கேள்விகள் இருக்குங்க ஃப்ரம் மிஸ்டர் சக்திவேலு ஹரிஹரன் அண்ட் மிஸ்டர் ரவி நாகரத்னம். மேபி மிஸ்டர் சக்திவேலு கேள்விகளை வந்துட்டு கேட்கலாம் முதல்ல. சாரி சார், அது முதல்ல சார். ஓகே ஓகே ஓகே. அப்ப நம்ம மிஸ்டர் ரவி நாகரத்னமுக்கு போலாமே. வணக்கம் டாக்டர் வேலி. வணக்கம், சொல்லுங்க டாக்டர். என்னோட ஒரு கேள்வி என்னன்னா, நார்மலி வந்துட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சமயம் UUMல சரி எந்த யூனிவர்சிட்டிலும் சரி வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்ச காஸ்ட் கிடைச்சிருக்காது, கேட்ட காஸ்ட் கிடைச்சிருக்காது, ஆனால் நம்ம போயிடுவோம். Then after we went in, there is a chances for us to to change to another course. And as I know in UUM, normally first semester முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு they can apply for transfer to another course. So அந்த process வந்து still applicable UUMல, இல்ல வந்துட்டு even first semester itself they can change to another course. That's the only one question I have. Okay, thanks Ravi for Thank the you, question. Yeah, go ahead doctor. For your question, still under Sharat வந்து still applicable. Okay, last time as you know that ஒரு கோர்ஸ் எடுத்தனா ஆக்சுவலி ஏன் வந்து அவங்க நம்ம இன் பண்ணிட்டோனே விட மாட்டாங்க அப்படின்னா, they want to see whether you can progress or not on the certain courses that you are been offered. Okay, so நீங்க முடியும்னா they will will see your progress and will support you from the academic line lah usually. Can continue with, but still let's say it did happen to one of my students as well. Let's say and the CGPA வந்து first semester very low until they fail all the subjects lah, for example. Okay, so அந்த மாதிரி கேஸ்ல வந்து usually the HA officers, academic officer will advise you to transfer to the another courses, another preferred courses lah. உங்க CGPA ஓகேவா இருந்துச்சுன்னா they will advise you otherwise. Okay, if not they might but the sharat is still applicable lah, as I did say. Okay, and usually after one semester அப்புறம் தான் வந்து the action will be taken because they want to see your progress. Okay, thank you doctor. Okay, thank you. வேற ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? ஓகே, கேள்விகள் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் இமெயில் டு கிமிக் email ID kimik2002@gmail.com. ஓகே பிரவீன், லாஸ்ட் क्वेश्चन பிஃபோர் we move to the next session. பிரவீன், உங்களோட கேள்வி நீங்க கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். என் பேர் வந்து பிரவீன்குமார். நான் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸு. நான் வந்து மார்க்கெட்டிங் கோர்ஸ் எடுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு டீச்சிங்கில் ஆசை இருக்குது. ஸோ UUMல தான் எழுதி போகலான்னு தாக்கீரில் வச்சுருக்கேன்.
ஸோ இப்போ அதோட ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து 3.5 அபோஸ் மேலே இருக்கணுமா இல்லை பாயிண்ட் வந்து மேமன் 3.0 மேலே இருக்கணுமா? ஓகே, ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் நம்ம அதை சொன்ன மாதிரி ஸ்கூல் ஆஃப் லா, ஸ்கூல் ஆஃப் அக்கௌண்டன்சி மாதிரி ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷனும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு their pointer is the required pointer quite high as well. But நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் you try to contact the school itself, school of education, UUM னு போனீங்கன்னா அந்த கான்டாக்ட் இருக்கும். Try to discuss with them. கேட்டு பாருங்க அவங்ககிட்ட. ஏன்னா எவ்ரி ஸ்கூல்ஸ் வந்து ஒரு அட்வைசர் இருப்பாங்க. ஸோ அகடமிக் வைஸில் வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு டு த அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இது ரிக்வயர் ஸ்டூடெண்ட். பட் 3.5நாலே ஃபார் மீ கன்சிடர் இஸ் குவைட் ஹையர்லாம். ஓகே, பட் எவ்ரி ஸ்கூல் ஹேவ் தியர் நீச் CGPA. ஸோ அதை பொறுத்து தான் வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க சூஸ் பண்ணுறதெல்லாம் in terms of the student to be offered that course. But educationல as you know that interviews இருக்கு before they took you as a student. Okay, so try to talk with them. Contact பண்ணுங்க school of education UUM தரனாலே you can get the contact. And due to the pandemic now இப்போ வந்து staff இருக்காங்க, mainly staff அங்க இருக்கிறாங்க. Okay, main officeல you try to contact them. Okay, all right. Okay, thank you very much doctor, thank you very much for the sharing. இன்னைக்கு வேலை டைம்லயும் வந்துட்டு முடிச்சிட்டு வந்துட்டு இங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. really appreciate your assistance. Thank you doctor, thank you. Next let me hand over the session to senior Nirmala. அவங்க வந்துட்டு ஒரு ஆசிரியர், வெரி எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர், நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சீனியர், I'll hand over the session to you. Okay, thank you Saktish, thank you Dr. Walli, very good input. Okay, அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நிர்மலா தேவி ஜெயராமன். I'm also QMIC, one of the QMIC volunteer. Okay, நான் வந்து UMல படிச்சேன், Industrial Biotechnology, but I did my KPLI and become a teacher for the past 16 years. Okay, ஏன் இதை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் விளக்குறேன்னா, பிகாஸ் இந்த நெக்ஸ்ட் செஷன் வந்து நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட கால் பண்ணுவாங்க கியூமிக்காக, அக்கா அண்ணே நான் வந்து டீச்சர் ஆக போகிறேன், எப்படி நான் டீச்சர் ஆக போகிறேன்னு. ஓகே, திஸ் இஸ் அ வெரி குட் செஷன் we are having with two lecturer from UPSI. Okay, Dr. Karthikesh. Okay, Dr. Karthikesh வந்து என்னோட யூனிவர்சிட்டி சீனியர். ஹலோ டாக்டர். ஹாய் நிர்மலா, வணக்கம். ஓகே, ஆக்சுவலி அவங்கள டாக்டர்னு கூப்பிடுறதோட சீனியர்னு கூப்பிட்டு எனக்கு ரொம்ப பழக்கமாச்சு. அவங்க யூனிவர்சிட்டி டைம்லேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பர்சன். ஓகே, டுகெதர் வித் டாக்டர் கார்த்திகேசு we have another doctor. ஓகே, டாக்டர் இளங்குமரன். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் வந்து I'm not going to take very long time. Okay, going to share with you about UPSI. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து chat boxல போட்டுடலாம், இல்லாட்டி you can ask later. Okay, without any hesitation, I'm going to pass to Dr. Karthikesh first. Okay, doctor. ஓகே, தேங்க்யூ நிர்மலா. வணக்கம், ரொம்ப நாளாச்சு உங்களையும் பார்த்து. மாணவர்களுக்கு வணக்கம். ஓகே, நானும் டாக்டர் இளங்குமரன், we are from UPSI, especially both of us from Faculty of Languages and Communication in UPSI. ரெண்டு பேருமே தமிழ் துறையில் இருக்கோம். இருந்தாலும் வந்து ஓவராலாக இந்த எடுகேஷன் டீச்சிங் இதை பற்றி வந்து நீங்கள் எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிர்மலா, நான் பேசுறது விளங்குதுங்களா? Yes, விளங்குது டாக்டர், வெரி கிளியர். ஓகே, ஸோ UPSI அப்படின்னு வர்றப்ப நான் ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் செய்கிறேன். அது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் வெப்சைட்டில் போனீங்களா, இந்த ஷரட் கமாசோகான் UPSI அந்த அப்படின்னு தெரிஞ்சிங்களா, உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அங்கே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம UPSI வந்து தஞ்சோமாலியமில் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். தஞ்சோமாலியம் நம்மளுக்கு வந்து ஒரு கேம்பஸ் தான், தஞ்சோமாலியமில் மட்டும்தான் கேம்பஸ் இருக்குது. ரெண்டு கேம்பஸ் தஞ்சோமாலியம்லேயே, அதை நாங்கள் ஓல்ட் கேம்பஸ் நியூ கேம்பஸ்னு சொல்லுவோம். 1997லேருந்து we are upgrading to the University Pendidikan Sultan Idris. Before this நம்ம மக்தாப் அப்படின்ற இதில் இருந்தோம். ஓகே, ஸோ UPSIயில் வந்து ரெண்டு வகையான கோர்சஸ் இருக்குது.
ஒன்று ஐஎஸ்எம்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐஎஸ்எம்பி அப்படின்னா இஜாரா சர்ஜனா முட பண்டிடிக்கான். இன்னொன்று ஐஎஸ்எம் இஜாரா சர்ஜனா முடா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, யாரெல்லாம் ஐஎஸ்எம்பி செய்கிறாங்களோ அவங்களாம் the chances become a teacher is very high. நீங்கள் படித்து முடிச்சுட்டு கம்பல்சரியானுக்கு அப்ளை பண்ணணும். தென் அவங்க வந்து உங்களை போஸ்டிங்கில் வச்சாங்களா யூ கேன் பிகம் அ டீச்சர். ஸோ ஐஎஸ்எம் நார்மல் அது இஜாரா சர்ஜனா மூடா நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஓகே, அதுக்கு சம்மந்தமான நீங்கள் வேலைகளை வந்து வெளியில் தேடலாம். இந்த ஐஎஸ்எம் வந்து ஆல்மோஸ்ட் மற்ற யூனிவர்சிட்டியில் இருக்கிற மற்ற டிகிரி மாதிரியே இந்த டிகிரியும் அப்படி தான். ஸோ மலேசியாவில் மொத்தம் 13 யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம டீச்சிங் டிகிரிஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. UPSI வந்து ஒன் ஆஃப் த மெயின் யூனிவர்சிட்டி ஆஃபரிங் டீச்சிங் எடுகேஷனில். ஸோ அந்த வகையில் ஜும்லா ப்ரோக்ராம் சர்ஜனா மூடா 15, அதாவது இந்த 15 வந்து டீச்சிங் இல்லாத கோர்சஸ். இதில் வந்து அக்கௌண்டிங்கும் இருக்குது, நார்மல் இஜாரா சர்ஜனா மூடா சயின்ஸும் இருக்குது, அப்புறம் இஜாரா சர்ஜனா மூட மியூசிக், இந்த மாதிரி டீச்சிங் சம்மந்தம் இல்லாத 15 டிகிரிஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. தென் 32 டிகிரிஸ் இன் எடுகேஷன் ஃபீல்ட், டீச்சர்ஸ் சம்மந்தமானது 32 டிகிரிஸ் வந்து UPSI வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ அதர் தென் டிகிரி டிப்ளமாஸும் வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறாங்க. ஆஃப்டர் எஸ்பிஎம் லீவர் UPSI ஆஃபர் டிப்ளமா ஃபார் தோஸ் இன்ட்ரெஸ்ட்ல. ஸோ இங்கே நான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி வந்து எஸ்டிபிஎம் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ டிப்ளமாவும் இருக்குது, டிகிரியும் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபீல்டுக்கு தக்க மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதை தவிர்த்து மாஸ்டர் பிஹெச்டி அதெல்லாம் வந்து நார்மல் எல்லா யூனிவர்சிட்டிலையும் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்த ஷேரட் கமர்ஸுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த டிகிரிஸ்க்கு யார் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாமா, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாமா, இல்லை ரெண்டுத்துக்கும் ஜெனரலான ஸ்டடியாக இது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட் ஷேரட் கமர்ஸக்கன் UPSI அப்படின்னு தட்டுனீங்களா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். 8001 வந்து சுசாஸ்திரான் மலாயு, இந்த இஜாரா சர்ஜனா முட பண்டிடிக்கான் சுசாஸ்திரான் மலாயு. இது வந்து யார் வேணா படிக்கலாம், ஈவன் இந்தியன், சைனீஸ், சபா சர்வாக்கியன், இந்த மாதிரி யார் வேணா படிக்கலாம். ஆனால் இவங்க வந்து எஸ்டிபிஎம் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்டாக இருக்கணும். அதுலேயும் ஸ்பெஷலாக எஸ்டிபிஎம்மில் சுசாஸ்திரான் வந்து எடுத்துருக்கணும். ஸோ அதே போல் பாசாமலாயும் அப்படி தான் எஸ்டிபிஎம்மில் வச்சுருக்கணும். நம்மளுக்கு எல்லா டிகிரிக்கும் வந்து ஜெனரலாக வந்து ஷேரட் ஆம் கமர்சக்கன் யூனிவர்சிட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது ரொம்ப ஜெனரலான ஷேரட் ஆம்னா இப்போ 2 பாயிண்டர், பிறகு மூவேட் பேண்டு, அப்புறம் இந்த மாதிரி அந்த செஜாரா பாஸ் பண்ணியிருக்கணும், பிஎம் கிளியர் பண்ணியிருக்கணும், மெத்தமெட்டிக் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஷேரட் ஆஸ். இதெல்லாம் கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் அப்ளை பண்ணுற கோர்சஸ்க்கு சில ஷேரட் இருக்கும். இப்போ உதாரணமாக பாசாமலாயு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பாசாமலாயு அப்ளை பண்ணணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க எஸ்டிபிஎம்மில் மினிமம் கிரேட் பி எடுத்திருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்க லயா. ஸோ அதே போல் இங்கிலீஷ்க்கு வந்து அவங்க வந்து எஸ்பிஎம்மில் வந்து மினிமம் இந்த கிரேட் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஷேரட் வச்சுருப்பாங்க இங்கிலீஷ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒவ்வொரு ஷேரட் கமர்சக்கன் இருக்கும். சில பேப்பர் வந்து ரொம்ப ஜெனரலாக அப்படியே இருக்கும். இன்னொன்று, நம்ம இந்த டீச்சிங்க்கு வர்றவங்க எல்லாமே இன்டர்வியூ ப்ராசஸை க்ராஸ் பண்ணி தான் வர முடியும். ஸோ யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மெட்சி அப்படின்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த மெட்சி எக்ஸாம் கிளியர் பண்ணால் அவங்கள இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணால் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ரேங்கிங் பண்ணுவாங்க. ஓகே, யார் டாப் பை சிஜிபிஐ, யார் டாப், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் யார் டாப் அப்படின்ற ரேங்கிங் பண்ணி, இப்போ லெட்ஸே இந்த வருஷம் வந்து 200 பாசமலாய்க்கு வந்து 200 என்ரோல்மெண்ட் அப்படின்னா அவங்க வந்து ஓகே ஒரு 250 வரைக்கும் வந்து த பெஸ்ட் 250 வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இன்டர்வியூக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 600-700 பேர் வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க, வந்திருப்பாங்க. ஸோ ஃப்ரம் 600 to 700 அந்த அப்ளிகேஷனில் அவங்களுக்கு 200 தான் வேணும் அப்படின்னா அவங்க அந்த இன்டர்வியூலாம் முடிஞ்ச உடனே தே வில் அரேஞ்ச். அந்த அரேஞ்சில் அவங்க வந்து நார்மலி 250 அந்த மோர் தென் அவங்களுடைய 200 காட்டிலும் மோர் தென் ஃபியூ அது வைப்பாங்க.
ஸோ அதில் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிலர் வருவாங்க, சிலர் வந்து வரமாட்டாங்க. அப்படி வராத இடத்துல எம்டி பேஸ் இருந்துச்சுன்னா ஸோ தே ஓப்பன் ஃபார் த ரைவான். அப்போ இந்த இந்த அடுத்த த பெஸ்ட்டில் யாராவது அப்ளை பண்ணியிருந்தாங்களா அவங்களுக்குலாம் சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக்லி இருக்குது. நம்ம உப்சியில் மொத்தம் 9 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்குது. என்னென்ன ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்னா ஃபேக்கல்ட்டி பாஷா dan komunikasi, ஃபேக்கல்ட்டி kemanusiaan, இதில் வந்து சஜாரா, ஜியோகிராஃபி, இந்த மாதிரி மோரல், பண்டிடிகான் இஸ்லாம், இந்த மாதிரி பேப்பர் படிப்பாங்க. பாஷா dan komunikasiயில் எல்லா லாங்குவேஜ் சம்மந்தமான பாடமும் இருக்கும். அப்புறம் ஃபேக்கல்ட்டி மியூசிக் dan seni persembahan அப்படின்னு ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்குது. இந்த ஃபேக்கல்ட்டி மியூசிக் dan seni persembahan வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபேக்கல்ட்டி எங்கள் யூனிவர்சிட்டியில். இதில் வந்து டீச்சிங் கோர்ஸும் டீச்சிங் இல்லாத கோர்ஸும் ரெண்டுமே பாப்புலர். ஸோ மியூசிஷியன் நிறையா வந்து இங்கே வந்து உருவாயிருக்காங்க. அடுத்து வந்து ஃபேக்கல்ட்டி pembangunan manusia, இது வந்து இந்த கவுன்சிலிங், அப்புறம் pendidikan awal kanak-kanak, pendidikan ஆஸ், இந்த மாதிரி பாடம் படிக்க விரும்புகிறவங்க இந்த ஃபேக்கல்ட்டிக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. பிறகு ஃபேக்கல்ட்டி சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக், இது வந்து பியோர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஃபேக்கல்ட்டி. அடுத்து வந்து ஃபேக்கல்ட்டி pengurusan dan ekonomi. ஓகே, இது எக்கானமி பாடம், அப்புறம் perniagaan பாடம், அக்கௌண்டிங், இதெல்லாம் வந்து இந்த ஃபேக்கல்ட்டியில் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அதர் தென் ஃபேக்கல்ட்டி சயின்ஸ் சுக்கான் dan kejurulathian, இது வந்து உப்சியில் வந்து ஒரு 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 பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி. யாரெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, பிஜே வாத்தியார், அப்போ என்னது pendidikan kesehatan dan jasmani, இந்த பாடம்லாம் வந்து இந்த ஃபேக்கல்ட்டிக்கு அப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் ஃபேக்கல்ட்டி seni, கம்ப்யூட்டரன் dan industry creative, இது வந்து ஆர்ட்ஸ், ட்ராவிங், அந்த மாதிரி இது. பிறகு கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஐடி சம்மந்தமான பாடம் உள்ளது வந்து இந்த ஃபேக்கல்ட்டியில் இருக்கும். அப்புறம் கடைசியாக ஃபேக்கல்ட்டி pendidikan technical dan vocational, இது வந்து இந்த kemahiran hidup, எக்கானமி, rumah tangga, இந்த மாதிரி பாடம்லாம் வந்து இந்த ஃபேக்கல்ட்டியில் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தம் ஒரு 9 ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் இருக்குது. இதில் வந்து நம்மள சொன்ன மாதிரி இந்த syarat kemasukan ஆம் தவிர்த்து சில syarat kemasukan ஆஸ் இருக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஆர்ட் டீச்சராக வரணும், இப்போ ஃபேக்கல்ட்டி செனிக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஒரு நல்லா நீங்கள் வரைவீங்க அப்படின்னா அதில் வந்து ஒன் ஆஃப் த syarat kemasukan வந்து அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன்லேயே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து ஏதாவது வரைந்து அதை வந்து காமிக்கணும், அதை வந்து வீடியோ எடுத்தோ, இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வீடியோ எடுத்தோ, ஃபோட்டோ பிடிச்சோ, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் syarat ஆஸ், அதெல்லாம் வந்து நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது தென் இப்போ வந்து ஜெனரலாக உப்சி பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து எல்லா கோர்சஸும் வந்து ஓப்பன் மார்க்கெட் கோர்சஸ். ஸோ ஓப்பன் மார்க்கெட் கோர்சஸ் அப்படின்னா வி ஆர் நாட் கேரண்டி ஃபார் த போஸ்டிங். ஓகே, நீங்கள் படிக்கணும், உங்களுக்கு 4 வருஷம் 8 செமஸ்டர் படிக்கணும். டீச்சிங் சம்மந்தமான கோர்சஸ் எல்லா கோர்ஸுமே 8 செமஸ்டர் தான். 8 செமஸ்டர் படிக்கணும். படித்து முடிச்சுட்டு நீங்கள் Suruhanjaya Perkhidmatan Pendidikanக்கு அப்ளை பண்ணணும். அவங்க வந்து ஸ்கூலில் உள்ள குசோங்க பார்த்து உங்களை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ ஆஃப்டர் யூ கிளியர் யுவர் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் அவங்க உங்களை போஸ்டிங்க்கு அனுப்புவாங்க. ஸோ இது வந்து உப்சி மட்டும் இல்லை, மலேசியாவில் உள்ள எல்லா யூனிவர்சிட்டியில் உள்ள பண்டிடிகான் கோர்ஸுக்கும் இதே சுச்சுவேஷன் தான். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து சில கோர்சஸ் வந்து உடனே போஸ்டிங் வரும், சில கோர்சஸ் வந்து யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் சம்டைம்ஸ் 2 வருஷம் கூட வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ அதனால் இந்த tidak jaminan kerja அப்படின்ற சுச்சுவேஷன்னால இப்போ எல்லா யூனிவர்சிட்டியிலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு டீச்சிங் கோர்சஸை தவிர்த்து அவங்களுக்கு சொந்தமாக இண்டிபெண்ட்டாக அவங்க மற்ற வேலைகள் செய்கிறதுக்கு, லைக் இப்போ உதாரணமாக தமிழ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தமிழ் படிச்சிங்களா நம்ம ட்ரான்ஸ்லேஷனும் சேர்த்து சொல்லி தருவோம். ஸோ அவங்க வந்து அதர் தென் இந்த டீச்சர் அவங்க வந்து கேன் பி அ ட்ரான்ஸ்லேட்டர், தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு பிஎம், பிஎம் டு தமிழ், இந்த மாதிரி அவங்க ஃபீல்டோட சம்மந்தமாக. அதே போல் எல்லா கோர்சஸும் வந்து அடிஷ்னலாக சில வேல்யூஸ் வந்து அவங்களுக்கு சொல்லி தருவாங்க அவங்க சர்வைவர்க்காக. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதுதான் வந்து ஜெனரலாக உப்சி பற்றி உள்ள
ஒரு சினாரியோ. இதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். டாக்டர் இளங்குமரனும் இருக்காரு, நிச்சயமா அவரும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஆக்சுவலி ரொம்ப கிளியரா டாக்டர் கார்த்திகேஸ் நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி இந்த கேள்வி தான் நிறைய நம்ம மாணவர்கிட்ட இருந்து ரொம்ப வரும். அதாவது நம்ம யுப்சில படிச்சோமா எப்படி பிறகு நம்ம எங்க வேலை செய்ய போறோம், நம்மள வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து எடுத்துக்குவாங்களா, அந்த கேள்வி ரொம்ப வரும். ஸோ மாணவர்கள் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும், இட்ஸ் ஓப்பன் மார்க்கெட் நவ். நீங்க எந்த யூனிவர்சிட்டியில வந்து நீங்க வந்து எஸ்பெஷலி உப்சில நீங்க படிக்கிறீங்கன்னா யூ மஸ்ட் ரிமெம்பர் உங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல எடுத்துக்குவாங்கன்னு எந்த நிச்சயமும் இல்லை. But then universities have prepared you for other jobs as well. So it's a very good initiative. Okay. Next வந்து I pass the session to Dr. Ilangumaran. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இதில் நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா டாக்டர் கார்த்திகேஸ் எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டாரு. அதே யூனிவர்சிட்டி பத்தி தான் திரும்பவும் நானும் சொல்லணும். பட் நான் என்ன நினைக்கிறேன், யாருக்கும் கேள்விகள் எதுவும் இருந்துச்சுனாக்கா நாங்கள் 2 பேருமே வந்து பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். கேள்வி இருந்தால் கேள்வி. ஓகே டாக்டர், ஜஸ்ட் ஓகே, ஒரு மாணவர் வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர் ஆகணும்னு அவங்களுக்கு ஆசை. என்ன மாதிரி ஒரு கிரைட்டீரியா இருக்கணும் ஒரு ஆசிரியர் ஆகுறதுக்கு? மேபி அதை நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஆசிரியர், இப்போ டாக்டர் கார்த்திகேயன் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய இந்த ஆஃபர்லாம் பண்ணியிருந்தோம். ஓகேயா, நீ அப்படி சொல்லியிருந்தாரு, இந்த ஃபேக்கல்ட்டி இருக்கு, இந்த கோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவங்களுக்கு வந்து நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்ல உப்சின்னு போனாலே அவங்களுக்கு வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணும்போது அவங்க பார்த்துருப்பாங்க, எல்லாமே செஞ்சிருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் ஓரளவு முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ரிக்குவயர்மெண்ட், ஒரு ஒட்டுமொத்தமான ரிக்குவயர்மெண்ட் பார்த்தாக்கா 2 பாயிண்டர் இருந்தாக்க சில கோர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றது இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது, எல்லா கோர்சஸ்க்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஒட்டு மொத்தமா நீங்க பார்க்கும்போது 2 பாயிண்டர் வரைக்கும் சில கோர்சஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்றது தான் நமக்கு இங்க உப்சியில வந்து உப்சியை பொறுத்த வரைக்கும் அப்படி செய்ய முடியும். ஒரு ஆசிரியரா ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த பாயிண்டர் இருந்தா தான் அவங்க வந்து அந்த துறைக்கு வந்து அவங்க விண்ணப்பிக்க முடியும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னாக்க நம்ம இங்க உள்ள நுழைஞ்சிட்ட பிறகுதான் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஆசிரியர் ஆகிறதுக்கு, இப்ப வந்து மாணவர்கள் வந்து ஸ்கூல்ல வந்து என்னென்ன வேணாலும் படிச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஓகே, ரைட், ஃபைன். அது வந்து ஒரு ரிக்வயர்மெண்ட். நீங்க வந்த பிறகு நம்ம வந்து அவங்க ஒரு ஆசிரியரா எப்படி உருவாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒட்டுமொத்தமா ஒரு ஹாலிஸ்டிக்கான ஒரு பர்சனா அவங்களை நம்ம மாற்றும் போது எப்படி ஆகும்னாக்கா, வெறும் படிப்பு மட்டும் கிடையாது, அவங்களோட கோகரிக்குலம் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும். அவங்களுக்கு வந்து இப்ப நமக்கு வந்து ரொம்ப முக்கியமா தெரிய வேண்டியது, இந்த ஆசிரியர்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து நம்ம ரொம்ப வலியுறுத்துறோம். இந்த சாஃப்ட் ஸ்கில் அப்படின்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ஆசிரியரா இருக்கிறவங்க, மேபி மாணவர்களுக்கு தெரியாது, ஒரு ஆசிரியரா இருக்கிறவங்க வந்து இங்க இருந்து கிளாஸ்க்கு போய் படிச்சு கொடுத்துட்டு திரும்ப வந்துடுறது அது மட்டும் கிடையாது. நீங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட இந்த பேண்டமிக் டைம்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆசிரியர்ன்றவங்களுக்கு பேசிக்கா இந்த ஐசிடி சம்பந்தமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இங்க கொடுக்குறோம். அதாவது உப்சியில வந்துட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி சூழல்லையும் வந்து அவங்க படிச்சு கொடுக்கறதுக்கு முடியணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஈவன் அவங்களுக்கு வந்து ஒரு ஐசிடி இருக்கிற பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சில தூர காசன் பெட்டாலமான்னு சொல்லுவோம்ல, அங்க வந்து ஒரு வசதிகளும் இல்லாத பள்ளிக்கூடமா இருந்தாலும் அவங்க வந்து இன்னும் படிச்சு கொடுக்க முடியணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சாஃப்ட் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு டாக்டர் கார்த்திகேயன் சொன்னாரு, ஈவன் எந்த லாங்குவேஜ் எடுக்கிறாங்க, எந்த கோர்ஸ் எடுக்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து போஸ்டிங் வந்து கேரண்டி இல்லாததுனால அவங்க ஒரு ஆசிரியராகவும் அவங்க வந்து தன்னை உருவாக்கி கொள்ள முடியும். அதே நேரத்துல ஆசிரியர் போஸ்டிங் கிடைக்காதனாலும் இல்ல இன்னும் கிடைக்காதவங்களும் கூட அவங்க வாழ்க்கைக்கு அவங்களோட ஏதாவது ஒரு வேலையை செய்து அவங்க வந்து தங்க லைஃபை லீட் பண்ற அளவுக்கு நம்ம ஸ்கில்ஸ் கொடுக்குறோம். இது ரொம்ப முக்கியம். அப்ப ஆசிரியர்கள் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு ஓவரால், இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்யறாங்க, ஸ்கூலுக்கு போனோடனே ஆசிரியர்கள் தெரியும். நீங்க எனக்கு சீனியர் ஆக்சுவலி. ஸோ நீங்க கூட சொல்லியிருந்தீங்க 16 ஆண்டுகளாக இருக்கணும். ஆனா இந்த 16 ஆண்டுகள் இருந்தா கூட ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்கூல் அந்த ப்ராஜெக்ட் நடத்தணும்னாக்க யாரும் கை பிடிச்சி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறது இல்லை. இந்த யூனிவர்சிட்டியில நம்ம இந்த பழகிற இந்த சொசைட்டிஸா இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், நம்ம இங்க கொடுக்குற இந்த படிப்பினை தான் அவங்க லைஃப் லாங் வந்து கொண்டு போக போறாங்க. ஸோ ஹோலிஸ்டிக்கா நான் எதை சொல்ல வரேன், ஹோலிஸ்டிக்கா வந்து நம்ம வந்து கோகரிக்குலம், அவங்களுக்கு வந்து படான்பு யூனிஃபார்மா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து சொசைட்டிஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக அவர்களை இன்றைய சூழல்ல, மலேசிய சூழல் மட்டும் அல்லாமல் ஈவன் நம்மளோட உப்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பலர் வந்து நம்ம தமிழ் ப்ரோக்ராம் வந்து சிங்கப்பூர்ல வேலை செய்யறாங்க, மற்ற நாடுகள் வேலை செய்யறாங்க. ஈவன் மற்ற காஸ்ட்ல படிக்கிறவங்க, ஈவன் மல்லையா இருக்கட்டும், இல்ல சயின்ஸ் ஃபேக்கல்ட்டில இருக்கட்டும், மலேசியா மட்டும் கிடையாது, அவங்க வந்து
மலேசியாவில் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்க்கான சிலபஸும் இருக்கு, அதையும் நம்ம அறிமுகப்படுத்துவோம் அவங்களுக்கு. ஆக மலேசியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லயும் அவங்க வேலை செய்யறதுக்கான அத்தனை விஷயங்களையும் வந்து அவங்க நம்ம எக்யூப் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போதை பொறுத்த வரைக்கும் அவங்க கவலைப்பட வேண்டியது என்னன்னா உள்ள நுழையிறது தான். இங்க வந்த பிறகு அவங்களுக்கு தெரிஞ்சோ அவங்களுக்கு தெரியாமையோ நிறைய விஷயத்த வந்து நம்ம மோல்ட் பண்ணுவோம். ஸோ குறிப்பா வேற எதுவும் கேள்விகள் இருந்துச்சுன்னு சொன்னாக்க நீங்க நம்ம கேட்கலாம். இன்னும் விளக்கங்கள் திருநாவுக்கர் சுலோகநாதன் கேள்வி வச்சிருக்காங்க. அதுக்கு முன்ன சொல்லுங்க டாக்டர். ஓகே, அவர் டாக்டர் இளங்குமரன் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. டாக்டர் இளங்குமரன் நிறைய ப்ரீஃப் பண்ணியிருந்தாரு. அந்த 2 பாயிண்ட்ன்றது வந்து மினிமம் பாயிண்ட் தான். ஆனால் என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னா அது வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அந்த அந்த இதை மட்டும்தான் எடுத்து கொடுக்கும். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த இதில் வந்து உள்ளுக்கு நுழைஞ்சிட்டீங்க, இன்டர்வியூ வரைக்கும் கூட வந்துடுவீங்க சிலர். பிறகு நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ணுவோம், பாயிண்ட்டை அரேஞ்ச் பண்ணுவோம், இன்டர்வியூ ரிசல்ட் மார்க்கை அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 2.75 அண்ட் அபோவ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தாராளமாக எதிர்பார்க்கலாம், டீச்சிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2.0 அப்படி கிடச்சிச்சின்னா அவங்களுக்கு உண்மையாக வந்து ஒரு ரொம்ப நல்ல நேரம், அவங்களுக்கு வந்து ஏதோ கடவுள் அருகணும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் இப்போ 4 ஃப்ளைட்லாம் கூட வந்து அப்ளை பண்ணுறாங்க. இப்போ அந்த அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் அவங்களுக்கான ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும். ஒரு ஓவரால் ஒரு எவரேஜாக வந்து ஒரு 2.5 2.75 வந்து நம்ம உப்சிக்கு வந்து தாராளமாக நம்ம ஒரு ஹோப் இருக்கலாம், ஓகே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதையும் நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும். ஓகே, எஸ், மெரிட் சிஸ்டம்ல நம்ம பார்த்தோமா the highest ஒன்க்கு வந்து அந்த வாய்ப்பு முதல்ல போகும். ஓகே, I pass the question to Mr. Thiru. வணக்கம் டாக்டர் இளன் and டாக்டர் கார்த்திகேசு. a part of teaching programs in UPSI, ஏன்னா பெரும்பான்மை UPSI வந்து டீச்சிங் ப்ரோக்ராம் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அதை தவிர்த்து வந்துட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அக்கௌண்டிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நான் டீச்சிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து எந்த டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து UPSI வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க? ஈவன் சயின்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா கேள்விப்பட்டோம், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரோக்ராம். ஸோ அதை ஒட்டி UPSIயில் வந்து ஃபோக்கஸ்டு இருக்கா? ஸோ மேபி 2 பேரும் இது நீங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ திரு. இப்போ வந்து அதர் தென் டீச்சிங் நம்ம வந்து முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 15 கோர்சஸ் வந்து நான் டீச்சிங் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ப்ரோக்ராம்ஸ். ஸோ இப்போ அது சொன்ன மாதிரி ஓப்பன் மார்க்கெட்டுன்றப்போ வந்து ரெண்டுமே இருக்கிற இதுதான், ஏன்னா ரெண்டுமே நம்மளே முன்னின்று தான் வேலை தேடணும். இப்போ இந்த ஓப்பன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேக்கல்ட்டிலையும் இந்த கோர்சஸ் வந்து இருக்குது. இப்போ ஃபேக்கல்ட்டி பாசாட் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் எல்லாம் டீச்சிங் சம்மந்தமான கோர்சஸ். ரொம்ப முக்கியமாக இன்னொரு அடுத்த கோர்சஸ் இருக்குது, இஜரா சர்ஜனமோட கம்யூனிகேஷன். இது வந்து மாஸ் மீடியா சம்மந்தமாக படிப்பாங்க. ஸோ யார் வந்து லைக் இந்த மீடியா ஃபீல்டில் போகணும், யார் வந்து லைக் அதில் வந்து ரேடியோ, அப்புறம் வந்து வீடியோகிராஃபி, பிறகு அந்த எடிட்டிங், ப்ரூஃப் ரீடிங், இந்த மாதிரி நிறைய இந்த கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வந்து நிறைய இது இருக்குது. ஒன் ஆஃப் த இப்போ வந்து அது புது கோர்ஸ் தான், ஒரு 3 ஆண்டு ஆகுது. ரொம்ப ரொம்ப டிமாண்ட் உள்ள ஒரு கோர்ஸ் கம்யூனிகேஷன் கோர்ஸு. அதுக்கப்புறம் இப்போ அந்த ஸ்டெம் சொன்னீங்க, ஃபேக்கல்ட்டி சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக். அதை தவிர்த்து இந்த ஃபேக்கல்ட்டி செமி கம்ப்யூட்டர் அந்த இதில் வந்து ஐசிடி, டிசைன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கோர்சஸ் வந்துருக்கு. இந்த ஐசிடி, இந்த சாஃப்ட்வேர் டிசைன் இதெல்லாம் வந்து 2 இதுவும் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்டும் போகலாம், சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்டும் போகலாம். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நான் டீச்சிங் கோர்சஸ் இருக்குது. அப்போ இதுக்கும் வந்து நம்ம வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடி சம்மந்தமான கோர்சஸ் அப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்லேயும் வந்து ஜுருலத்தே யாரெல்லாம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க ஸ்போர்ட்ஸ் ட்ரெயினர் ஆகணும், அந்த மாதிரிலாம் ஜுருலத்தேன். அப்புறம் வந்து ஃபிசியோதெரபிஸ், அதுக்கூட ரீஹாபிலிட்டேஷன் கோர்சஸ் இருக்குது, ஃபிசியோ சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து UPSIயில் ரொம்ப பாப்புலரான கோர்சஸ், டீச்சிங் கோர்ஸ் இல்லாமல். இதுக்கெல்லாம் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு வந்து சில கோர்சஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஸ்பெஷல் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஆனால் பிள்ளைங்களுக்கு ஈஸியாக அந்த கோர்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
ஏன்னா இது டீச்சிங் இல்லாததுனால. இப்போ டீச்சிங் கோர்சஸ், டீச்சிங் இல்லாத கோர்சஸ் அப்படி எடுத்துக்கிட்டா, டீச்சிங் இல்லாத கோர்சஸ் இன்னும் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அது வந்து அந்த பெர்சைங்கன் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் டீச்சிங் கோர்சஸை காட்டிலும். அப்போ அதில் அப்ளை பண்ணி அதை அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதில் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா யூனிவர்சிட்டி கொடுக்குற அதே ஸ்டாண்டர்டுக்குள்ள குவாலிட்டி தான் வந்து உப்சியை வந்து கொடுக்குது. அதில் எந்த ஒரு இதுவும் இருக்காது. இது வந்து MQA இதெல்லாம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணது. ஸோ அந்த வகையில் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை அந்த டிகிரி வந்து ஆல்மோஸ்ட் எல்லா யூனிவர்சிட்டியும் ஒரே குவாலிட்டியில் இருக்குது. அப்போ தாராளமாக பிள்ளைங்க இந்த சைட்டுக்கும் அவங்க வியூ வந்து இதுக்கு மேலே வைத்துக்கொள்ளலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து 2 இன்டேக் இருக்குது. ஒன்று February இன்டேக், இன்னொன்று வந்து செப்டம்பர் இன்டேக். செப்டம்பர் இன்டேக் தான் மெயின் இன்டேக், அது எல்லாத்துக்கும் தெரியும். February இன்டேக்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவீங்க. அப்போ உங்களை வந்து செலக்ட் பண்ணுறது 100% வந்து யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோலில் இருக்கு. அப்போ அவங்க வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இன்னும் ஹை. February இன்டேக்கில் இப்போ நீங்கள் அந்த மெயின் இன்டேக் அப்ளை பண்ணி ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டா, அந்த செகண்ட் இன்டேக்கில் வந்து நோ ஹார்ம் யூ ட்ரை. ஸோ அதுலேயும் வந்து இந்த மாதிரி கோர்சஸ் வந்து இந்த நான் எஜுகேஷன் கோர்சஸ் வந்து நிறைய ஆஃபர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. மை ஆன்சர் யுவர் கொஸ்டின் திரு? டாக்டர், இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி 2 இன்டேக் இருக்கு, ஃபர்ஸ்ட் இன்டேக் அண்ட் செகண்ட் இன்டேக். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்டேக்ல கிடைக்கணும்னா பிள்ளைங்க வந்து ஸ்டில் செகண்ட் இன்டேக் அப்ளை பண்ண ஈவன் ஃபார் டீச்சிங் கோர்சஸ் இஸ் இட்? ஆனால் எல்லா கோர்சஸும் ஆஃபர் பண்ண மாட்டாங்கம்மா செகண்ட் இன்டேக்கில். இப்போ லெட்ஸே இப்போ 32 டீச்சிங் கோர்சஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 10 கோர்சஸ் இந்த மாதிரி ரொம்ப லிமிட்டட் தான். எது வந்து ஹை டிமாண்ட் கோர்சஸோ அதை தான் ஆஃபர் பண்ணுவாங்க. நாட் 100% சேம் அப்படி இருக்காது. அது சர்டன் கோர்சஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரெக்குவயர்மெண்ட் சான்சஸ் வந்து நம்மளுக்கு என்ரோல் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே டாக்டர் இளங்குமரன், ஓகே இப்போ நீங்க பாத்தீங்களா ஐபிஜிலயும் வந்து டீச்சிங் கோர்சஸ் இஸ் ஆஃபர். ஓகே, UPSI லெவல்ல வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஐபிஜி வெளியில இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் டாக்டர்? ஓகே, இது ரொம்ப தெளிவா சொல்லலாம். நல்ல கேள்வி. ஐபிஜில இருந்து வரவங்க வந்து ஸ்காலர் 2 வந்து போஸ்டிங் போவாங்க. அதாவது ஸ்காலர் 2 மட்டும், அதாவது தொடக்கப்பள்ளி ஆரம்ப பள்ளி. நம்மளோட ப்ராடக்ட் வந்து UPSI பார்த்தீங்கன்னாக்க நம்ம அனுப்புறது எல்லாமே வந்து மனுங்கா ஸ்கூலுக்கு தான் நம்ம டீச்சர்ஸ் அனுப்புறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு வித்தியாசப்படும், ரெண்டுமே வித்தியாசப்படும். ஐபிஜியில் வந்துட்டு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அதான் அந்த ஸ்காலர் 2 எப்படி நம்ம பேஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்க போறோமோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. ஈவன் நம்மளோட வந்து ப்ராக்டிகம் லத்தேன் வந்தாச்சுன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க வந்து ஒரு 16 வாரங்கள் வந்து அவங்க வந்து பள்ளிகளில் போயிட்டு ப்ராக்டிகம் செய்வாங்க. ப்ராக்டிக்கல் ஸ்டடீஸ், ஐ மீன் ஆன் ஜாப் ட்ரைனிங் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து அவங்க ப்ராக்டிகம் செய்வாங்க. நாம எல்லாருமே வந்து மனுங்கா ஸ்கூலுக்கு தான் அனுப்புவோம். ஐபிஜி வந்து எல்லாமே 2 ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டாக்க அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். மற்றபடி அந்த டீச்சிங் மெத்தட்ல இருந்து பேடகாலஜி எல்லாமே வந்து நம்ம எல்லாருமே வந்து UPSI அப்படின்னு பார்த்தாக்க நம்ம வந்து மனுங்கா ஸ்கூலுக்கு தான் வந்து அனுப்புவோம். அப்படி மனுங்கா ஸ்கூலுக்கு எல்லாம் படிச்சுட்டு நான் 2 ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னா ஆன் பேப்பர் வந்து நம்ம மனுங்கா ஸ்கூலுக்கு தான் அனுப்புறோம். பட் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் 2 ஸ்கூல்லையும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அது கவர்மெண்ட் கையில தான் இருக்கு பாருங்களேன். ஸோ ஆனா நாம முக்கால்வாசி இல்லை, நம்ம முழுசா நம்ம ப்ரிப்பேர் பண்றது வந்து மனுங்கா ஸ்கூலுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஐபிஜி ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஐ மீன் ஸ்காலர் 2 ப்ரிப்பேர் பண்ணல. இதுதான் அந்த வித்தியாசம். ஓகே, தேங்க் யூ டாக்டர். ஓகே, நம்மளுக்கு இங்க क्वेश्चन chat பாக்ஸ்ல இருக்கு. ஓகே, வசுந்தரா கேட்டிருக்காங்க. வணக்கம் சார், for language and linguistic courses do we also have ujian METSI? ஓகே, இப்போ டீச்சிங் அப்படின்னா கண்டிப்பாக மெட்சி இல்லாமல் டீச்சிங் இல்லை. ஓகே, அது எல்லா யூனிவர்சிட்டிக்கும் சேம். ஸோ தோஸ் ஹூ வாண்ட் டு பி அ டீச்சர் அவங்க மெட்சி எக்ஸாமை க்ராஸ் பண்ணி தான் வர முடியும். ஓகே, இது வந்து அவர் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக் பற்றி கேட்டிருக்காரு. இது யூனிவர்சிட்டி மலாயா, அங்கே வந்து இந்த கோர்சஸ் இருக்குது. அங்கே போகிறதுனால இன்டர்வியூ வச்சு தான் எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து மெட்சி இருக்காது, ஏன்னா அது டீச்சிங் சம்மந்தம் இல்லாத கோர்சஸ். UPSIக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் லாங்குவேஜ் ஓ எனி லாங்குவேஜ், அது லிங்குவிஸ்டிக் இருக்க, அது வந்து சேர்ந்தே இருக்கும். கண்டிப்பாக மெட்சி எடுத்துகிட்டு தான் வந்து வர முடியும். ஓகே, நான் முதல்ல விடுபட்ட இன்னொரு கூடுதல் தகவல் அதையும் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ யாரெல்லாம் டீச்சிங்க்கு ஆசைப்பட்டு முன்னெல்லாம் வந்து டீச்சிங் போனால் ஈஸி ஜாப்னு நினைப்பாங்க. இப்போ அந்த ஈஸி ஜாப்லாம் இல்லை, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நிச்சயமாக இருக்கணும். டீச்சிங் அந்த ஸ்டைல்லாம் தெரியலன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை டாக்டர். இல்லைன்னு சொன்ன மாதிரி இங்கே வந்தோடனே நம்ம வேலையே உங்களை ட்ரெயின் பண்ணுறது தான், அதை ட்ரெயின் பண்ணிடுவோம்.
ஆனால் அந்த பேசிக் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த வருஷம் புதுசாக என்ன எம்பசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட ஹெல்த்து, உங்களோட பிஎம்ஐலாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஓகே, அது 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 ஏன்னா நம்ம பிள்ளைங்க எஸ்பெஷலி இந்த பெண் பிள்ளைகள் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் ஒல்லியாக அந்த மாதிரிலாம் இருக்காங்க. பிஎம்ஐ வந்து அண்டர் வெயிட் வந்து ரொம்ப ஓவரான அண்டர் வெயிட் வந்து நிச்சயமாக எடுக்க மாட்டாங்க. ஓகே, ஏன்னா நாளைக்கு வந்து அது ஸ்கூல் போஸ்டிங் போகிறதுல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எனவே நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய ஹெல்த் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கணும். இந்த பிஎம்ஐலாம் இதுக்கு முன்ன மைண்ட்லேயே ஏற்றுக்காத ஒரு விஷயம். இப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதையும் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், ஓகே, இன்னொரு கேள்வி. ஓகே, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி மாணவர்கள், உப்சில படிக்கிற மாணவர்கள், அதாவது ஆசிரியர் துறை எடுக்கிற மாணவர்களுக்கு வந்து நீங்க வந்து வேற வேற துறைக்கும் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க. பிகாஸ் இட் இஸ் ஓப்பன் மார்க்கெட். ஸோ மேபி அவங்க வந்து ஸ்கூல்ல வந்து ஜாப் வந்து அவங்க செக்யூர் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் விலாவரியா என்ன மாரி ஜாப்க்கு வந்து அவங்க போகலாம், அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே, வணக்கம், நன்றி. ஓகே, முடியும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நாம வந்து அந்த ஸ்ட்ரக்சர் அவங்க வந்து உள்ள நுழைஞ்சதோடையுமே வந்து நம்மளுக்கு வந்து அவங்க எப்படி என்னென்ன பேப்பர்ஸ் எடுப்பாங்க, என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அவங்க விளக்கமா சொல்லிடுவோம். அந்த ஸ்ட்ரக்சர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா முதல்ல வந்து நம்ம வந்து மேஜர் மைனர் அப்படின்னும் போது மேஜர் வந்து தமிழ், இப்போ நம்ம தமிழ் கான்டாக்ட்ஸ் சொல்லுவோமே, இப்போ மேஜர் வந்து தமிழ் எடுக்கிறாங்கன்னா மைனர் வந்து தமிழ் இலக்கியம் எடுப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா இந்த வாய்ப்புகளை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம். எப்படி அப்படின்னாக்கா அவங்க மேஜர் தமிழ் எடுக்கிறாங்கன்னா மைனர் வந்து வேற அவங்களுக்கு விருப்பமான வேற எதுவும் துறையில வந்து அல்லது அதே ஃபெக்கல்ட்டிலயா இருக்கலாம், இல்லை மற்ற ஃபெக்கல்ட்டிலயா இருக்கலாம், அவங்களுக்கு விருப்பமான அந்த துறைகளில் வந்து அவங்க மைனர் செய்ய முடியும். ஸோ இப்போ நம்ம என்னத்துக்காக இதை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வெறும் தமிழ் மட்டும் இல்லாமல் இப்போ இடையில வந்து 18,000 அந்த போஸ்டிங் வந்து அப்ளிகேஷன்லாம் போட சொல்லியிருந்தாங்க. நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வரும்போது அவங்க மைனர் சம்பந்தப்பட்ட அந்த பாடங்கள் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கும் அவங்களால அப்ளிகேஷன் போட முடியும். ஸோ அதுக்காக வந்து அவங்க வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான் நம்ம சேனல்ஸ் பிரிச்சு விட்டுருக்கோம். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இவன்தோ அவங்க வந்து தமிழ் எடுக்கிறாங்க, மைனரும் தமிழ் இலக்கியமே எடுக்கிறாங்கன்னு சொன்னாலும் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னாக்கா அதான் டாக்டர் கார்த்திகேஸ் முதல் சொன்ன மாதிரி ஒன்று எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்று வந்து அவங்க டிரான்ஸ்லேஷனுக்கான அந்த அந்த ஒரு காஸ் அந்த பேப்பர் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர் போக முடியும். ஓகே, அவங்க ஒரு டிரான்ஸ்லேட்டராக போக முடியும். அப்புறம் வந்து ஐசிடி சம்பந்தமான விஷயங்கள்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்குறோம். வெறும் ஐசிடி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பண்டிரிக்கானுக்கு நம்ம மெயின் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த பண்டிரிக்கான் இல்லாமல் மற்ற வேலைகளையும் ஒரு டிசைனிங்காக இருக்கட்டும் அல்லது வேற எந்த துறையில் ஐசிடி வந்து எப்படி பயன்பாடு இருக்க போகுது அப்படின்ற அந்த அடிப்படையில அந்த நோக்கத்திலையும் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஈவன் அவங்க வேலை அசைன்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது கூட இண்டஸ்ட்ரிக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அவங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் கூட கொடுப்போம். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் பாஷா புடாயா மஷரக்கர் இந்தியா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பேப்பர் இருக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு வைடான பேப்பர். நம்ம வந்து மலேசியாவில் எப்படி இருக்காங்க இந்தியர்கள் அப்படின்றத பார்ப்போம். அதுல கூட அவங்க வந்து அசைன்மெண்ட்ஸ் செய்யும்போது இந்த நாட்டில் இருக்கிற இஷ்யூஸ் என்ன இருக்கு, எப்படி அதை அணுகலாம் அப்படின்ற முறையில தான் செய்வாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போ வந்து அவங்க வந்து ஒரு கிரியேட்டிவ் ரைட்டராக இருப்பாங்க. ஒரு கவிதை எழுத முடியும் அல்லது அவங்களுக்கு சிறுகதை எழுதுவாங்க, நாவல் எழுதுவாங்க. இதையே இவங்களோட இந்த எழுத்துத்துறையில் இருக்கிற அவங்களோட அந்த திறனை எப்படி வந்து மார்க்கெட்டபிள், அதை எப்படி மார்க்கெட் பண்றது அல்லது அதை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்ற விஷயங்கள் கூட நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இந்த காஸ் இந்த பேப்பர் எடுக்கிறவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னு சொன்னாக்க நம்ம மலேசியாவில் இருக்கிற எழுத்தாளர்கள்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். எப்படிப்பட்ட எங்கெல்லாம் உங்களோட நீங்க புக் விளையாக்குறீங்கன்னா எங்கெங்கெல்லாம் என்ன பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் விற்கலாம், யார் இடத்துலாம் போகலாம் கொள்ளலாம், இந்த மாதிரி பல விஷயங்களையும் வந்து நம்ம அதுக்குள்ள எம்பேட் பண்ணியிருக்கோம். எம்பேட் பண்ணும்போது அவங்க வந்து இந்த மாதிரியான இப்போ லெட்ஸே வந்து அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா ஆகணும்னு வச்சுக்கோமே. அந்த ஜேர்னலிஸ்ட்னா கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து ஜேர்னலிஸ்ட்க்கு வந்து நம்ம கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது கல்விக்கான கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், இல்லை ஜாப் ஸ்கோப்ல எப்படி இருக்கும், நீங்க நாளைக்கு பின்ன வேற இப்போ இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் போகும்போது உங்களோட திறமை எப்படி இருக்கணும், எடிட்டிங் திறமை இருக்கணும், அதெல்லாம் கூட நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய அதுக்குள்ளாரையே நம்ம வந்து எம்பேட் பண்ணி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா நம்ம மாணவர்கள் வந்து படிச்சுட்டு சம்ஹவ் எப்படியோ நம்மள வந்து அறிவுக்கு படித்தாலும் கூட நம்மளோட வாழ்க்கையை லீட் பண்ணணுன்ற
அடிப்படையில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கணும். அதுக்கு செக்யூர் பண்றதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்னென்ன முடியுமோ செய்வோம். பிளஸ் நம்மளுக்கு வந்து சொசைட்டி இருக்கு, சொசைட்டி மூலமா கூட நிறைய செய்வோம். இப்போ வந்து ஒரு ஒரு சிவி எழுதுறது எப்படி, ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றது எப்படி, இப்போ மேனேஜ்மெண்ட் எக்கனாமிக்கலி மேனேஜ் பண்றது எப்படி, இந்த மாதிரி அதான் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஓவராலா அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது, ஸோ வித் தட் நாலேஜ் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அவங்க வந்து நிறைய வேலைகள்ல அவங்களால சேர முடியும். இதுதான். ஸோ ப்ளஸ் எக்ஸ்ட்ராவா இப்போ நம்ம ஃபேக்கல்ட்டி எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடியூப் அந்த மாதிரி கோர்சஸ் கூட வந்து நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம். இப்போ லாங்குவேஜ் அவங்க படித்த லாங்குவேஜ் வச்சு எப்படி யூடியூப் அதில் வந்து சர்வைவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல். நம்ம வந்து இதை வந்து ஒரு ஃபார்மல் கோர்ஸாக படிக்காமல் இது எக்ஸ்ட்ரா நாலேஜாக வந்து இந்த மாதிரி கோர்சஸ்லாம் ஃப்ரீயாக வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதே யூனிவர்சிட்டி லெவலில் ஆல்மோஸ்ட் எல்லா யூனிவர்சிட்டியிலும் வந்து இந்த கபோலி பசாரன் கிராட்வான் அப்படின்ற இதில் வந்து இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்ப லெக்சரரா ஆகணும்னா எப்படி டாக்டர்? அந்த இந்த ப்ராசஸ் அவங்க கோ த்ரூ பண்ணணும். என்ன லெக்சரர் ஆகணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு லெக்சருக்கும் ஒவ்வொரு இது நினைக்கிறேன். ஐ திங்க் லெக்சரர் ஆகணும்னா கண்டிப்பா அவங்க டிகிரியை முடிச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர், பிஹெச்டி. ஓகே, இப்போ வந்து ஜெனரலாகவே ஒரு லெக்சரிங் ஃபீல்டுக்கு போகணுன்னு யார் விரும்புகிறாங்களோ, அது நான் ஜெனரலாக சொல்கிறேன், ஃபீல்டு இல்லாமல் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து டிகிரி, மாஸ்டர், பிஹெச்டி. இன்றைக்கி யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டி அவாமில் வந்து இன்றைக்கி ஒருத்தவங்களை எடுக்கிறாங்க அப்படின்னா லெக்சரராக பிஹெச்டியோட தான் எடுப்பாங்க. விதவுட் பிஹெச்டி வந்து அவங்க வந்து லெக்சரராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஓகே, சில ஸ்டூடெண்ட்ஸை வந்து மாஸ்டர் முடிச்சிருப்பாங்க, அவங்க அப்ளை பண்ணுவாங்க. முன்ன டியூட்டர் போஸ்ட் இருந்தது, இப்போ வந்து டியூட்டர் போஸ்ட்லாம் வந்து இப்போ இல்லை. ஆனால் வந்து அவங்கள வந்து அவங்கக்கிட்ட மேபி அவங்க எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களுடைய உப்பாயான்னு வந்து நம்ம பல்கலைக்கழகம் உணர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்து பிஹெச்டி படிக்கிறதுக்கு அவங்க அனுப்புவாங்க. ஸோ பிஹெச்டிலாம் கிளியர் பண்ணி வந்துட்டா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ லெக்சரிங்லாம் வந்து அந்த கொசங்கன்னுறது வந்து அதெல்லாம் ரொம்ப சப்ஜெக்டான மேட்டர். இத்தனை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய என்ரோல் பண்ணணும் இதுக்கு மேலே அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஓகே அந்த கால்குலேஷன் பார்ப்பாங்க. ஓகே நம்மளுக்கு வந்து ஓகே இன்னும் புது லெக்சரர் 2 பேர் வேணும். சிலர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோலை வந்து குறைப்பாங்க. அப்படி குறைச்சாங்க அப்படின்னா ஓகே இருக்கிறவங்க ரிட்டையர் ஆகிறவங்களா இதுக்கு மேலே லெக்சரர் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் தான். ஆனால் எப்படியா இருந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் டிகிரி, மாஸ்டர், இதை ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டிகிரி சமயத்திலேயே வந்து நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அந்த லெக்சரர்ஸ் வந்து ஐடென்டி பண்ணுவாங்க. இப்போ லெட்ஸே இப்போ நான் இப்போ ஐடென்டி பண்ண பிறகு ஓகே இப்போ நிர்மலா எங்கே படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கள் ஸ்டூடெண்ட் வைத்துக்கொள்ளுங்க. நாங்கள் ஓகே நிர்மலா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றதுல வந்து நாங்களே உங்களை என்கரேஜ் பண்ணுவோம், தொடர்ந்து மாஸ்டர் படிங்கம்மா, இங்கே செய்யுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து எங்களை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை புது இடத்துக்கு புது ஆஃபர் வந்துச்சுன்னா நீங்கள் வர்றதுக்கோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் வந்து செய்வாங்க. சில கோர்சஸ் சர்டன் யூனிவர்சிட்டியில் தான் இருக்கும். லைக் தமிழுக்கு வரணும் அப்படின்னா வந்து யூனிவர்சிட்டி மலாயா, யூனிவர்சிட்டி பண்டிட் சுல்தான் இட்ரீஸ், இப்போ யூபிஎம்ல வந்து அங்கே கூட ட்ரை பண்ணலாம். சில இடத்துல குரு பாஷா அப்படின்ற போஸ்ட் வச்சுருப்பாங்க. குரு பாஷா வந்து லெக்சரர் கிடையாது, இருந்தாலும் யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிறாங்க. குரு பாஷாலாம் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, அது வந்து இப்போ ஏன்னா செகண்ட் லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்றதுனால நிறைய இடத்துல ஈவன் சபாவில் கூட தமிழ் கோர்சஸ்லாம் இருக்குது குரு பாஷா. ஓகே, அங்கெல்லாம் கூட வந்து அவங்க தன்னை வந்து எண்ணித்து கொள்ளலாம். அப்ப குரு பாஷா வந்து எங்க வேலை செய்வாங்க? குரு பாஷா வந்து யூனிவர்சிட்டியில் பூசாட் பாஷான்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம யூனிவர்சிட்டி மலாயா படிக்கிறப்போ வந்து இங்கிலீஷ் கோர்சஸ் இதெல்லாம் எடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அது வந்து சில யூனிவர்சிட்டியில் வந்து அந்த ஃபேக்கல்ட்டி பாஷா கீழே வச்சுருப்பாங்க, சிலர் வந்து தனியாக பூசாட் பாஷானே வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களோட ஸ்கீம் வந்து அவங்க தே ஆர் நாட் லெக்சரர், அவங்க வந்து டீச்சர். ஆனால் யூனிவர்சிட்டியில் அட்டாச் பண்ண டீச்சர். அவங்களுக்கும் ஸ்கூல் டீச்சருக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஸ்கூல் டீச்சருக்கு இருக்கிற அதே எல்லா ப்ரிவிலேஜும் வந்து இங்கேயும் வந்து இருக்கும். அது கூட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிக்கிறேன், ஒரு டிப்ஸ் தான். நல்ல கேள்விதான். மாணவர்கள் இப்பயே வந்து அவங்களோட தூர நோக்கில் அவங்க கேட்குறாங்க பாருங்களேன். ஸோ ஒரு லெக்சரர் ஆகணும்னா டாக்டர் கார்த்திகை சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு பிறகு எந்த துறையில் இப்போ மலேசியாவை பொறுத்த வரைக்கும்
இப்போ உங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவங்க படிச்சுட்டு வர நேரத்துல ஒரு 4 வருஷம் 5 வருஷம் படிக்கும். அந்த நேரத்துல எங்க கோசம் இருக்கு அதெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது. இருந்தாலும் சில சில இடத்துல வந்து எத்தனை வயசுக்கு உள்ளவங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க ரிட்டையர் ஆவாங்க, இந்த மாதிரி கால்குலேஷன் நம்மளே போட்டு பார்த்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி லெக்சரர்ஸ் ஆகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட டிகிரி, மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி வந்து ஒரே துறையில இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து சமயத்துல ஜம்ப் பண்ணி போவீங்க. இதுல வந்து திடீர்னு விருப்பம் இதுல இருக்கும், அப்புறம் விருப்பம் இதுல இருக்கும், மாறிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெக்சரர் போஸ்ட், ஏன்னா அது வந்து ப்ரொஃபஷனல். ஸோ அவங்க வந்து உங்களோட பக்காரன் எதுல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வந்து ஒரு நிலை இல்லாம சில நேரத்துல எதுல இருப்பீங்க, சில நேரத்துல எதுல இருப்பீங்க அப்படின்னு இருந்தாக்க, இப்ப டிகிரி பார்த்தாக்க தமிழ் எடுத்திருப்பாங்க, மாஸ்டர்ஸ் வந்து மலையாளம் எடுத்திருப்பாங்க, இங்கிலீஷ்ல வந்து பிஹெச்டி வந்து இங்கிலீஷ்ல செஞ்சிருப்பாங்க. ஸோ உங்களை வந்து கண்டிப்பா அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களோட துறை அனுபவம், துறை அறிவுன்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பல இடத்துல இருக்கு, உங்களுக்கு ஃபோக்கஸ் தான் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்க தயவு செய்து அந்த பாத்துங்க. நான் பார்த்தேன் அந்த சேட் பாக்ஸ்ல வந்து கவினா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. கவினா, முதல்ல நீங்க யூனிவர்சிட்டிக்கு வந்துருங்க, நாங்க உங்களை கைட் பண்றோம், உங்களோட ஆர்வம் எங்களுக்கு புரியுது. வெரி குட். இந்த கேள்வி ரொம்ப நல்ல கேள்வியாக இருக்கு. அப்புறம் மேல கூட சரண்யா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரண்யாவுக்கும் பதில் கொடுத்துருந்தாங்க. 2.58 கிடைச்சிருந்தா எஸ்டிபிஎம்ல நீங்க கண்டிப்பா வந்து உப்சிக்கு அப்ளை நீங்க பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களோட அந்த 2.58 எப்படி பேசுது, அங்க போயிட்டு அங்க இன்டர்வியூல வந்து நிறைய உங்களுக்கு வீடியோ அனுப்பியிருப்பாங்க, நீங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். எல்லாரும் இந்த 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 ஆண்டு வந்து எல்லாருமே 3.3 அப்ளை பண்ணியிருந்தாங்க. 60 பேர் 70 பேர் 3.3 இருக்காங்கன்னு சொன்னாங்க. 2.5 கீழே இருக்கிறது கஷ்டம். ஆனா உங்களோட அந்த பாயிண்டரோட, உங்களோட அந்த கோகரிக்குலம் பாயிண்ட்ஸோட, உங்களோட அந்த வீடியோ உங்களை ரெப்ரசென்ட் பண்றதே அந்த வீடியோ தான். அதில் நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இன்னுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரண்யா கேட்டிருந்தாங்க, அப்புறம் உங்க கவினா கேட்டிருந்தாங்க. என்ன சொல்றேன்னாக்கா, நீங்க வந்து உப்சிக்கு வரணும். ஒருவேளை இன்னைக்கு நான் சொல்ற வாய்முகத்தை பழிச்சாலும் நல்லதுதான், நீங்க வாங்க. உங்களை வந்து தொடர்ந்து கைட் பண்றது எங்களோட வேலை. நன்றி. வணக்கம் டாக்டர். அகெயின் என்னன்னா, மாணவர்கள் வந்துட்டு எப்பயுமே ஒரு இது என்ன யோசிப்பாங்கன்னா, எஃபர்டபிள் எஜுகேஷன்ஸை பத்தி ரொம்ப யோசிப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, பேமெண்ட் கஷ்டமா இருக்கும், படிப்பு வந்துட்டு காஸ்ட் கூட இருக்கக்கூடாது. உப்சி மற்றும் கிடையாது, உங்களுடைய அனுபவங்கள்ல வந்துட்டு உப்சியும் விட்டு பொதுவாக வந்து பல்கலைக்கழகத்தில் வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஃபைனான்சியல் சப்போர்ட் அல்லது அவங்க டிகிரி படிக்கிறதுக்கு வந்துட்டு வேற ஏதாவது ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்குமா? ஏன்னா இப்போ மைண்ட்ல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, யூனிவர்சிட்டி எழுதி போடுறது மட்டும் கிடையாது, ஏதாவது ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் இருக்குமான்னு கூட கேட்பாங்க. ஸோ அது போன்ற விஷயங்கள்ல வந்துட்டு உப்சி கிடையாது, பொதுவாக உயர்கல்வி கூடங்கள், அரசாங்க உயர்கல்வி கூடங்கள் எந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே, நன்றி திரு. இதில் வந்து அன்டவுட்லி வந்து பிடிபிடிஎன் வந்து எல்லாரோடைய மைண்ட்லேயும் இருக்கும். ஓகே, பிடிபிடிஎன் லோன் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்ளை பண்ணியிருந்தா அதுக்கு வந்து கிடைக்கும். அதனால் வந்து நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் உப்சி தான் என்னுடைய இந்த வேலை செய்கிற அனுபவம். மற்றபடியாக நான் படித்த யூனிவர்சிட்டி மலாயாலையும் சரி, இந்த யூரான் இந்த மாதிரிலாம் எஃபர்ட் பண்ண முடியாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை. எல்லாரும் வந்து அவங்களுக்கான ஏதோ ஒரு வகையில் வந்து ஃபைனான்ஷியலி வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பிடிபிடிஎன் லோன் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் இதை கஷ்டப்படுறவங்களுக்கு நிச்சயமாக அந்த B40 உங்களுக்குலாம் வந்து 100% கிடைக்கும், அதெல்லாம் கிடைச்சிடும். ஆனால் அவங்க அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் சிலர் வந்து பேரண்ட்ஸ் நல்லா வசதியாக இருப்பாங்க, அவங்க வந்து லோன் அப்ளை பண்ண மாட்டாங்க. அது வந்து வேற சினாரியோ. அதர் தென் இந்த பிடிபிடிஎன் இப்போ வந்து சிலர் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போ லைக் உப்சி ஒரு எக்ஸாம்பிள், நம்மளுக்கு வந்து யூச்ஐ ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. இது வந்து ஆனந்தகிருஷ்ணனோட இதுக்கு கீழே வரும். யூச்ஐ ஃபவுண்டேஷன் இவங்க வந்து ஸ்பெஷலி ஃபார் லாங்குவேஜ், அதாவது யாரெல்லாம் மதர் டங் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது பாஷா சீனா டன் பாஷா தமிழ், இந்த 2 லாங்குவேஜ்க்கு மட்டும்தான் வந்து உப்சியில் அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ யாரெல்லாம் வந்து லாயாவோ, இப்போ 15 பேர் இந்த வருஷம் எங்களுக்கு வந்து 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. ஒரு வருஷத்துக்கு 6000 வெள்ளி. அது ஸ்காலர்ஷிப், அது லோன் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி அவங்க இந்த யூச்ஐ ஃபவுண்டேஷன் தவிர்த்து மற்ற ஸ்காலர்ஷிப்பை வந்து எல்லா நெக்ரியும் வந்து
அந்தந்த நகரியம் வந்து பந்துவான் கவாங்கான் கொடுக்குது, பியாசிஸ்வா கொடுக்குது, பிஞ்ஞாமன் கொடுக்குது, கிராஜான் நகரி, இப்போ அண்ணா நகரி கடா, அண்ணா நகரி சரவா, அண்ணா நகரி பேரா அப்படின்ற மாதிரி அவங்க அதுலேயும் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ NLFCS இருக்குது, அவங்களும் வந்து எடுகேஷன் லோன் கொடுக்குறாங்க. பிறகு மற்ற சில சமயத்தில் வந்து பண வசதி தேவைப்படுச்சுன்னா வந்து செய்யறதுக்கு வந்து தயாராகவும் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் யூனிவர்சிட்டி அவாம் அப்படின்னு பார்த்தா யூரான் வந்து ரொம்ப எஃபர்டபுள் தான், அது அதிகம் இல்லை. எல்லாமே வந்து ரொம்ப மற்ற ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் விட, காலேஜெல்லாம் விட ஒரு காப்பங்கு இந்த மாதிரி தான் வந்து வரும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதுலேயும் கொடுக்குற இந்த லோன் வந்து யூரான் கட்டி அவங்களுடைய அக்காமடேஷன், அவங்களோட ஃபுட், இந்த மாதிரி இதெல்லாம் கவர் பண்ணி அவங்க பிள்ளைங்க வந்து நல்லா திட்டமிட்டு செலவு பண்ணால் அந்த பணமே மிச்சம் வைக்கிற அளவுக்கு தான் வந்து இருக்கும். அதனால வந்து நாங்கள் வந்து இதில் வந்து இஷ்யூஸ் கொண்ட மாணவர்கள் வந்து ரொம்ப பார்க்கறது. அப்படி இஷ்யூஸ் இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது பர்சனலாக மற்ற எக்ஸ்ட்ரா எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி தான். டாக்டர் இங்க ஒரு கேள்வி இருக்கு. இருங்க. ஓகே, கணேஷ் குமார் கேட்டிருக்காங்க. வணக்கம் சார். Sir, why cannot get interview after finish ujian METC even pointer above than 2.5? ஓகே, இளங்குமரன் மெட்சி சார், முடிஞ்சு அவங்களுக்கு இன்டர்வியூ விளங்குதம்மா நிர்மலா? விளங்குது. மாத்த அந்த கேள்வியை, மெட்சி முடிஞ்சு இன்டர்வியூக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்க மெட்சி எக்ஸாம் கிளியர் பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ மெட்சி அது வந்து அவங்க அந்த தடவை வந்து அந்த பாஸ் அவங்க வந்து கிளியர் பண்ணலை. யாரெல்லாம் மெட்சி வந்து கிளியர் பண்ணுறாங்களோ, பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஷாரட் இதெல்லாம் மெட்சி கிளியர் பண்ணுறதுக்கா? எஸ் டாக்டர், என்ன டிப்ஸ் நீங்க கொடுக்க பசாரன்ல புத்தகம் இருக்கான்னு தெரியல. ஆனால் மெட்சின்றது வந்து இது சைக்கோமெட்ரிக் கொஷின்ஸ் தான். ஏறக்குறைய ஒரு 280 கொஷின்ஸ் இருக்கும், 1 மணி நேரத்தில் ஆன்சர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உதாரணமாக நான் என்னுடைய பபானை வந்து எங்கள் அம்மாவை செய்ய சொல்லுவேன், தீடா. ஸோ ஆஃப்கோர்ஸ் நீங்கள் தீடான்னு தான் போடணும். அது டக்கு ஒரு கேள்வியை நீங்கள் 2 தடவை படிக்க முடியாது, உங்களுக்கு நேரமே இருக்காது. 1 மணி நேரத்தில் ஏறக்குறைய ஒரு 300 கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா மடன்னு அதை ஆன்சர் பண்ணிட்டு தான் போகணும். அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது நான் ஆன்லைன்லலாம் பார்த்தேன், எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்கள் மைண்ட் செட் வந்துடும். ஆனால் அதே கொஷின்ஸ் வராது. அதே கொஷின்ஸ் வந்தாலும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா 300 கேள்வியுமா நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண போகிறீங்க? அந்த கேள்வியெல்லாம் கஷ்டமே இல்லை, அது உடனே ஸ்பான்டேனியஸாக ஆன்சர் பண்ணுற கேள்வி தான். ஓகே, ஸோ இதில் வந்து இது வந்து பேசிக்லி இந்த எக்ஸாம் ஏன் வைக்கிறாங்கன்னா உங்களோட நீங்கள் வந்து ஜீவாக்கு குருவான் இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான். அந்த நீங்களும் டீச்சிங் லைனில் இருக்கீங்க. ஸோ இது நேச்சுரலாக இந்த ஆள் வந்து ஒரு டீச்சிங் லைனுக்கு வர முடியுமா, இவங்களுக்கு அந்த 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 மென்டாலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இந்த சைக்கோமெட்ரிக் மெட்ரி எக்ஸாம். ஸோ அது வந்து டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். அது யாருமே எதுவுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை, ஏன்னா இது எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் எக்ஸாமு. ஸோ அவர் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அவர் ஸ்டில் டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணட்டும். ஆன்லைனில் நான் சில எக்ஸாம்ஸ்லாம் பார்த்துருக்கேன், அதெல்லாம் கூட அவர் வந்து அவரே ஆல்ரெடி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இப்போ மெட்ரி எக்ஸாம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. ஓகே, அதே வந்து அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். மைக் ஆன் பண்ணல நிர்மலா. சாரி. ஓகே, டாக்டர் இளங்குமர ஷேர் பண்ணியிருந்தீங்க இந்த குரு பஹாசா பத்தி, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ இந்த குரு பஹாசா வந்து மாணவர்கள் வந்து டிகிரி இன் எஜுகேஷன் செய்வாங்க, இஸ் இட்? அப்புறம் பிறகு வந்து அவங்க வந்து குரு பஹாசா ஆகணும்னா இந்த ஐபிஜி அந்த மாதிரி குரு பஹாசா ஆகணும்னா அவங்க வந்து மாஸ்டர் முடிக்கணுமா, பிஹெச்டி வரைக்கும் படிக்கணுமா, இல்ல ஜஸ்ட் டிகிரி இஸ் இனஃப்? And அதோட அப்ளிகேஷன் எப்படி டாக்டர்? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த குரு பாசான்னு சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம கேம்பஸ் யூனிவர்சிட்டியில எல்லா யூனிவர்சிட்டியிலும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ப்ரொஃபஸர் இருப்பாங்க, அசோசியேட் ப்ரொஃபஸர் இருப்பாங்க, லெக்சரர்ஸ் இருப்பாங்க, டியூட்டர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து இந்த குரு பாசாவும் வரும். அந்த அந்த கேடர்ல தான் இந்த குரு பாசாவும் அதில் ஒரு அங்கம்.
இப்ப ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் இது மாறுபடும். அவங்க வந்து எப்படி கேட்கறாங்க, எப்படி எடுக்க போறாங்க, எந்த அடிப்படையில் எடுக்கிறாங்கன்னு இது மாறுபடும். உப்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இங்க மாஸ்டர்ல கூட அவங்க எடுத்துட்டு டாக்டர் கார்த்திகே சொன்ன மாதிரி அவங்களையும் பிஹெச்டி பண்றதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து எடுக்கும் போதே பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பிஹெச்டி வேணும்ன்ற இது இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த குரு பாஷான்னு சொல்லும்போது இப்ப நிறைய விஷயம் யோசிச்சு பார்க்கணும். இப்ப நம்ம வந்து கவர்மெண்ட்ல இருக்கோம்னு சொன்னாக்கா இப்ப வாத்தியார்களுக்கு வந்து டிஜி அப்படின்னு இருக்கும். அந்த கிரேட் காஜியோட அந்த இது வந்து டிஜின்னு இருக்கும். இப்ப எங்களுக்குலாம் வந்து டிஎஸ் அப்படின்னு இருக்கும். இந்த டிஜி 41 44 அப்படி இருக்கட்டுமே. இப்ப அது வந்து கிரைட்டீரியா மாறுபட்டுட்டே இருக்கும். ஒரு யூனிவர்சிட்டியிலும் மாறுபட்டு இருக்கும். அந்த கிக்குசுமன் பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து உப்சிக்கு வந்து ஒரு டிஜி 44 உள்ளவங்க வேணும்னாக்கா அவங்க வந்து தடை பண்ணுவாங்க. அவங்க கிட்ட மாஸ்டர்ஸ் அல்லது பிஹெச்டி இருந்துச்சுன்னா அது ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஆனா சில யூனிவர்சிட்டியில வந்து டிகிரியும் அப்படி ரொம்ப பேடா தேவைப்படுச்சுன்னா நீங்க பாத்தீங்கன்னா குருபாஷா ஸ்பானியோல் கூட இருக்கு, ஜப்பனீஸ் இருக்கு, இத்தாலியன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி குரு பாஷாலாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்க பிஹெச்டி வேணும் அப்படின்றத எதிர்பார்க்கறது இல்லை. அந்த தேவையை கருதி அவங்களோட அந்த இன்ஸ்டிடியூஷனோட தேவையை கருதி மேபி டிகிரி இருக்கிறவங்களை கூட கூப்பிடுவாங்க. அவங்க ஆஃபர் பண்ற அந்த பொசிஷனை பொறுத்து இருக்கு. அவங்களுக்கு 41 வேணும்னா டிகிரி கூட அவங்க கூப்பிடுவாங்க. 44 அது அடிப்படையில தான் வந்து இருக்க முடியும். அப்படிதான் சொல்ல முடியும். வேற ஸ்பெசிஃபிக்கா இப்படிதான் சொல்ல முடியும். சில லாங்குவேஜ் வந்து டீச்சிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உதாரணமா பாஷா ஜெப்பூன், ஜெர்மன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க பேச்சுலர் ஆஃப் லாங்குவேஜ் பாஷா ஜெப்பூன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கெல்லாம் கூட எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் வந்து ஸ்பெஷல். இப்போ லைக் இங்கிலீஷ், தமிழ், சீனோ, அரபு இந்த மாதிரி ரொம்ப ஃபெமிலியரான லாங்குவேஜ் மலேசியாவில் உள்ளதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருந்தால் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ பெரும்பாலான யூனிவர்சிட்டியில் லைக் யூனிவர்சிட்டி மலாயா மற்ற யூனிவர்சிட்டிலலாம் வந்து குரு பாஷான்றவங்க ஃபர்ஸ்ட் டிகிரி அது நார்மல் டீச்சிங் இல்லாத டிகிரியாக இருந்தாலும் வந்து அவங்க எடுப்பாங்க. இப்போ சில சமயத்தில் நீங்கள் வேறு டிகிரி செய்திருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ஃப்ளூவன்சி சர்டிஃபிகேட் வந்து ஒரு இன்டர்நேஷ்னலாக ரெக்கக்னைஸ் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது அப்படின்னா அந்த குவாலிஃபிகேஷன் கூட எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹை இந்த குரு பாஷா இதில். அதெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த யூனிவர்சிட்டி. ஓகே ஓகே டாக்டர், நம்மளுக்கு ஒன்றும் கேள்வி வந்திருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம். ஓகே, துனிஷா கேட்டிருக்காங்க. வணக்கம் டாக்டர். இஃப் இன் த வீடியோ ரெக்கமெண்ட் த டாக்குமெண்ட் தே அப்லோட் இஸ் நாட் கிளியர் பட் த ஸ்டூடெண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில் இஸ் வெரி குட், she can speak fluently and confident, is there any chance they can pass the interview or the students will not get the teaching course because the document they upload in video rakaman is not clear? அதாவது அந்த ரெக்கமெண்ட் கிளியரா இல்ல, ஆனா வந்து அவங்க பேசுற ஸ்கில் வெரி குட்டா இருக்கு. இப்போ ரீசன்ட்லி இதெல்லாம் நாங்கள் க்ராஸ் பண்ணோம். ஏன்னா இப்போ தான் இன்டர்வியூ முடிஞ்சது. ஸோ அந்த டாக்குமெண்ட் கிளியராக இருக்கணும் அப்படின்றது ஒரு கிரைட்டீரியா. சிலர் வந்து மேபி அவங்களுக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் அதுவும் ரொம்ப பேர் இதை தான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றதுனால வந்து அது பெனால்ட்டி இருக்குது. ஆனால் பெரிய பெனால்ட்டி வந்து கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அதுக்கான போர்ஷன் மார்க் மட்டும்தான் கொஞ்சம் மைனஸ் ஆகும். மற்றபடியா அவங்களுடைய ஃப்ளூவன்சி, அவங்களுடைய ஐடியா ஷேரிங், அவங்க மற்ற கிரிட்டீரியா எல்லாம் இப்போ அவங்க சொன்ன மாதிரி அவங்க அதெல்லாம் நல்லா செய்திருக்காங்கன்னா அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90 மார்க் வந்து கவர் பண்ணும். இந்த டாக்குமெண்ட் அப்லோட்க்கு வந்து நான் நினைக்கிறேன் 5 மார்க்கோ சம்திங் என்னமோ இருக்கு பொறுத்தது. அதில் 1-2 மார்க் வந்து வெட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அவங்க மற்ற இதெல்லாம் நல்லா ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்களா அவங்களுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னொன்று இந்த டாக்குமெண்ட்லாம் வந்து லேட்டர் ஒன் கூட அவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா லேட்டர் ஒன் கூட அவங்க வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து அவங்க காமிச்சு அவங்க இதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க பயப்பட தேவையில்லை. ஆனால் நான் இதுக்கு மேலே இந்த கோவிட் சமயத்தில் வந்து நம்ம புது இன்டர்வியூ ஸ்டைல் இது பண்ணியிருக்கோம். அதாவது வீடியோ எடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல டாக்டர் இளங்குமரன் சொன்ன மாதிரி அந்த வீடியோ தான் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து ஒரு 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 முக்கியமான இன்டர்வியூவாக நினச்சி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா செய்தீங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இன்டர்வியூவர்ஸ் அந்த பேனல் வந்து எல்லாரும் மனிதர்கள் தான். மாணவர்களோட சூழ்நிலையை உணர்ந்து நாங்கள் எல்லாம் அந்த மீட்டிங்லலாம் வந்து எல்லாருமே மனிதாபிமான அடிப்படையில் செயல்படுவாங்க. இது மாணவர்கள் இப்போ தான் STPM முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்க போகுது அதெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால அவங்க ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே
ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஓகே டாக்டர் இளங்குமர இன்னொரு கேள்வி இருக்கு. ஓகே, வணக்கம் சார். சார், I already did my UPSI interview for Tamil, but my BMI is 17.3. ஸோ அண்டர் வெயிட்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கேட்குறாங்க. ஓகே, டாக்டர் கார்த்திகேயன் சொன்ன மாதிரி இப்போதான் நம்ம வந்து அந்த அந்த இதை வந்து கடந்து வந்திருக்கோம். ஓகே, இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 17.3 அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது வந்து உண்மையிலே பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி செட் பண்ணல, எஸ்பிபி தான் அவங்களுக்கு செட் பண்றாங்க. இது ஏன் எதுக்குன்னு சொல்லி அது ஒரு டிபேட் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே. ஆனால் 17.3க்கு வந்து ஒரு சில காசஸ்க்கு வந்து இன்னும் கூட டிபெரிப்பத்திம்பாங்க. அதாவது என்ன எந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறோம்னு சொன்னாக்கா, 17.3 வந்து இவங்க கேட்டிருக்கிறதுனால நான் சொல்றேன். 17.3 வந்து அக்கன் டிபெரிப்பத்திம்பாங்க சேர்க்கிறாங்க. அவங்களோட அந்த ப்ரெசன்டேஷன், அவங்களோட ரிசல்ட் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு. அதாவது சிமர்லாங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த எடை மட்டும்தான் குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இன்னும் நம்ம வந்து அவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, சான்சஸ் இருக்கு. இது வந்து நார்மலா நடக்கிற ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஒரு வகை. அதுல வந்து இது வந்து பெரும்பாலும் நம்ம இவ்வளோ ஒரு இது கொடுக்க மாட்டோம். ஏன்னா இந்த முறை வந்து எல்லாமே வந்து பாயிண்ட் வந்து சிஸ்டம்ல கீன் பண்றதுனால அதுக்கான வெயிட்டேஜ் அதை கொடுக்க தான் செய்யும். ஸோ அவங்க மற்றதெல்லாம் பெர்ஃபெக்டா செஞ்சிருந்தாங்கன்னா இன்னும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, கண்டிப்பா கிடைக்கும் நான் இங்க சொல்லவே முடியாது. ஓகே, வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இந்த BMI என்ன காரணத்தினால டாக்டர் அந்த அண்டர் வெயிட்க்கு வந்து சான்ஸ் குறைவா இருக்கு அங்க? ஐ மீன் அதை ஹைலைட் பண்றாங்க அண்டர் வெயிட். ஓகே, அண்டர் வெயிட் மட்டும் இல்லை, ஓவர் வெயிட்டும் ஹைலைட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த 2 கேட்டகரியும் பார்த்துக்கணும். இப்போ இப்போ அவர் டாக்டர் இளங்குமரன் சொன்ன மாதிரி தான், இவங்க 17.3 இவங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்க இன்னும் 4 வருஷம் படிக்க போகிறாங்க. படிக்கிறப்ப கேம்பஸில் நல்லா நல்லா அவங்க சாப்பிட்டு வெயிட்டை வந்து நார்மல் வெயிட்டை காக்கினாங்க அப்படின்னா சான்சஸ்லாம் இருக்குது. இது வந்து நாளைக்கு போஸ்டிங் போகிறப்ப இந்த எஸ்பிபியில் இருக்கிற ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றத வந்து முன் வைக்கிறாங்க. 4 வருஷம் படிச்சுட்டு இப்போ லெட்ஸே 14 இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இவங்க 17.3 அண்டர் வெயிட் வந்து அவங்க 14 BMI 14 இருந்துச்சுன்னா வெரி சாரி, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, பிறகு வந்து அவங்க எஸ்பிபி இன்டர்வியூக்கு போனால் அங்கே அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹை. 4 வருஷம் டீச்சிங் படிச்சுட்டு சாரி டாக்டர், ஜஸ்ட் இதை பத்தி ஒரு அடிஷனல் இன்ஃபோ. சின்ஸ் நான் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல கவர்மெண்ட்ல இருக்கிறதுனால பிஎம்ஐ வந்துட்டு கவர்மெண்ட் இப்போ வெரி ஸ்ட்ரிக்டா வந்து வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அரசாங்க வேலை என்பது வந்துட்டு ஒரு நீண்ட பயணம். குறிப்பா ஒரு சராசரி ஒரு ஒரு மனிதர் வந்துட்டு அரசாங்கத்துக்கு வராங்கன்னா இன்னும் 25 ஆண்டுகள் அல்லது 30 ஆண்டுகள் வேலை செய்யணும். ஸோ இது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னால வந்து அரசாங்கம் இப்ப இது ஒரு 2010 இருந்து எடுத்த முடிவு. அதாவது பஞ்சாவட் ஆவாம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதுல ஒரு காம்பிடன்சி அடிப்படையில வந்துட்டு நீண்ட பயணத்துல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க போறதுனால அவங்களுடைய ஹெல்த் வந்து வெரி கான்சியஸா இருப்பாங்க. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து உள்ளுக்கு பூந்துட்டாங்கன்னா ரிட்டையர் பண்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்ப அப்படி கிடையாது. ஒவ்வொரு படிநிலையிலும் ப்ரொமோஷன் வரும்போது காம்பிடன்சி டெஸ்ட் வச்சுட்டே இருக்காங்க. இது எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் வந்துட்டு இருக்கும். அதுல வந்து சில பேர் வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணும், சில பேர் காம்பிடன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசிக்கல் இம்ப்ரூவ் பண்ணும். போன்ற விஷயங்கள் தொடர்ந்து வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அந்த அரசாங்கம் முதலீடா பார்க்கக்கூடிய இந்த ஹியூமன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பிரச்சனை வந்துடக்கூடாது. அதாவது 10 ஆண்டுகள் அவங்க நோய் வாய்ப்பட்டு ஏதாவது ஆயிடக்கூடாது. ஒரு நீண்ட பயணத்துல இருக்கணும். ஏன்னா இது ஒரு அசெட் அரசாங்கத்திற்கு. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இது வந்து ஆசிரியர்களுக்கு மட்டும் கிடையாது, இது அனைத்து அரசாங்க கல்வி வேலைகளுக்கும் இது வந்து என்ன சொல்லுவாங்க பொருந்தும். ஓகே திரு, ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து ஒரு ஜெனரலான ஸ்டேட்மெண்ட், ரொம்ப எல்லாத்துக்கும் பயனாக இருக்கும். ஓகே, நன்றி. ஓகே, தேங்க் யூ டாக்டர். நினைக்கிறேன் நம்ம எனி அதர் क्वेश्चन? சாரி டாக்டர், ஐ திங்க் நிர்மலா அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து PhD முடிச்சிட்டாங்களாம். எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட்ஸ்ல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது சம்பந்தப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மை அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மேபி IPTA கூட இருக்கலாம். ப்ராபபிலி நீங்க அதை ஹேண்டில் பண்ண சரியா இருக்கும். நிர்மலா Nirmala Raman. Okay. Doctor, can I apply? I already got master and PhD in education management. ஓகே, இப்போ வந்து அவங்க லெக்சரிங்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்துச்சுன்னா, லெட்ஸே அவங்க யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் ஒன்றும் இல்லை. அவங்க யூனிவர்சிட்டியில் இருக்கிற BSM அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு
அவங்க ஃபார்ம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணலாம். சில சமயம் நம்ம தேடி தேடி பார்ப்போம், ஃபார்ம்லாம் ஒன்றும் கிடைக்காது. அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லெட்டர் எழுதலாம். ஓகே, pendaftar யூனிவர்சிட்டி, எந்த யூனிவர்சிட்டி இருந்தாலும் pendaftar யூனிவர்சிட்டி saya ingin memohon kerja pensyarah அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபீல்டு, அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குலாம் வச்சுட்டு சிம்பிள் லெட்டர் தான் எழுதிட்டு அவங்களோட இந்த சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணி அவங்க போஸ்ட் பண்ணால் நிச்சயமாக அவங்க யாருக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அங்கேருந்து அவங்களுக்கு ரிப்ளை வரும். கொசங்கான இருக்குது, நீங்கள் இன்டர்வியூக்கு வரலாம், நீங்கள் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு இப்போதைக்கு கப்பர்லுவான் இல்லை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிப்ளை வரும். ஸோ அதே ஐபிஜியாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து மக்தாப் லெக்சரராக அப்ளை பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃபார் ஷுவர் அவங்க ஸ்கூலில் வந்து ஆசிரியராக இருக்கணும். அவங்க பிஹெச்டி படிச்சிருக்காங்க, ஆனால் ஆசிரியர் இல்லாமல் அவங்க வந்து ஜஸ்ட் மற்ற வேலை செய்கிறாங்க அப்படின்னா மக்தாப் அப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா மக்தாப்போட ரெக்குயர்மெண்ட் வந்து லெக்சரருக்கு வந்து பேசிக்கலி அவங்க டீச்சராக இருக்கணும். மக்தாப்புக்கும் ஏறக்குறைய அதே தான். இப்போ வந்து அவங்க மந்த்ரியான் மூலிமா அப்ளை பண்ணலாம், இல்லாட்டி சம்மந்தப்பட்ட ஐபிஜி, இப்போ சுங்கேப்டனி ஐபிஜி அப்படின்னா அந்த சுங்கேப்டனி ஐபிஜி பங்காராவுக்கு அவங்க லெட்டர் எழுதி அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி தான். ஸோ அவங்க வந்து நிச்சயமாக எங்கேயும் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, மக்தாப்பாக இருந்தாலும் சரி, அவங்க தாராளமாக ஃபார்ம் சில சமயம் நிச்சயமாக ஃபார்ம்லாம் கிடைக்க கஷ்டம். அவங்க லெட்டர் எழுதுறது வந்து ஒரு நல்ல சான்சஸ், அவங்க எழுதலாம். அது ட்ரூ த இயர் அந்த அந்த அப்ளிகேஷன்லாம் வந்து அவங்க லயன் பண்ணுவாங்க. ஓகே டாக்டர், நேத்து வந்து ஒரு யூனிவர்சிட்டியில யூனிமாஸ்ல வந்து மாணவர்கள் இப்ப டிகிரி மாணவர் மேபி அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஸோ அவங்க யூனிமாஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு லெக்சரர் மாணவர்கள் வந்து டேக்கானுக்கு எழுதி போடலாம், இந்த மாதிரி எனக்கு கிடைக்கல, ஸோ கேன் ஐ கெட் அ பிளேஸ் இன் யுவர் யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி வந்து உப்சில வாய்ப்பு இருக்கா? ஓகே, சில இதெல்லாம் வந்து ரைவன். இந்த ரைவன் வந்து இது வந்து சப்ஜெக்டிவான விஷயம். ஓகே, இந்த ரைவன் வந்து இப்போ நேரடியாக எங்களுக்கு எழுத மாட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி பாக்யான் கமாசோக்கானுக்கு எழுதுவாங்க. இப்போ நான் தமிழ் யூனிட்டில் இருக்கிறதுனால வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா சிலர் வந்து ரைவன் போடுவாங்க. அவங்க கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு ரைவன் வந்திருக்கு, உங்களுக்கு வந்து குசோங்கன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இந்த தடவை என்ரோல்மெண்ட் 50 பேர்னா 50 பேரும் வந்துட்டாங்கன்னா குசோங்கன் இருக்காது. ஸோ நம்மளுக்கு 48 தான் இருக்குது, நம்ம 2 பேர் எடுக்கலாம் அப்படின்னா வந்து அதில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா அவங்க என்ன கோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ லெட்ஸே அவங்க டீச்சிங் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க ரைவன்னா, அவங்க வந்து மெர்சி கிளியர் பண்ணியிருக்கணும், இன்டர்வியூ கிளியர் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் டீச்சிங் வர முடியும். அவங்க வந்து டீச்சிங் இல்லாமல் மற்ற கோர்ஸ் டீச்சிங் இல்லாத நான் டீச்சிங் கோர்ஸாக இருந்துச்சுன்னா அவங்க குவாலிஃபிகேஷன் வந்து ஓகே, அவங்களுக்கு என்ன அந்த ஷரட் ஆஸ் இருக்கோ அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்களா, நிச்சயமாக அதை யாரும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஷரட் ஆஸ் இந்த ஷரட் ஆம்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்க, வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது பர்த்திம்பாங்கன் பண்ணுவாங்க. மற்ற யூனிவர்சிட்டிலையும் பர்த்திம்பாங்கன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இது இன்டேக் வந்து உடனே செய்யணும், எத்தனையோ வாரம் கழிச்சு அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. நீங்கள் உடனே அந்த யூனிவர்சிட்டிக்கு கூட நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாக்யானுக்கு மசோக்கானுக்கு நீங்கள் ஒரு அப்பீல் லெட்டர் போட்டிங்க அப்படின்னா லயன் பண்ணுவாங்க, நிச்சயமாக லயன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆன்சர் வரும். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரைவான் போடுறவங்க தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பலர் ஃபோன் கிடைக்காது, கிடைச்சாலும் எடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் அந்த மாதிரி இந்த கோவிட் சமயத்தில் வந்து ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃபும் வந்து குறைவு. ஸோ நம்ம வந்து அந்த வெப்சைட்டில் இருக்கிற இமெயில் அட்ரஸ் பார்த்து இமெயில் பண்ணுங்கள், இமெயில் ரிப்ளை பண்ணுவாங்க. இமெயிலும் இல்லையா, உடனே அந்த அட்ரஸுக்கு வந்து ஒரு போஸ்ட் லாஜு ஒரு போஸ்ட் பண்ணுங்க, அது உடனே போய் கிடைக்கும். அதெல்லாம் வந்து சான்சஸ் வந்து இருக்குது. இந்த ஃபோனே நம்பிக்கிட்டு நான் அடித்தேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து போக வேண்டாம். ஓகே, திரு சார், கேள்விகள்? திரு சார்? ஓகே, மிஸ் நிர்மலா கேட்டிருக்காங்க, டாக்டர் கேன் ஐ ரைட் லெட்டர் டு டீன் ஆஃப் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் டாக்டர்? அதாவது அவங்க மாஸ்டர் அண்ட் பிஹெச்டி செஞ்சவங்க, அவங்க கேட்டிருக்காங்க கேன் ஐ ரைட் லெட்டர் டு டீன் ஆஃப் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட்? You better write a letter to the registrar for the registrar, the university registrar. ஸோ டீனுக்கும் எழுதலாம், அது தப்பு கிடையாது. ஏன்னா டீனுக்கு எழுதினாலும் டீன் வந்து ரிஜிஸ்டர் ரெஃபர் பண்ணி தான் மறுபடியும் வரும். ஓகே, ஐ திங்க் வேற ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா மாணவர்கள்?
ஓகே நாளைக்கு வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து யூபியூ கமாஸ்கினி ஆரம்பிக்க போகுது. ஸோ மேபி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நீங்க ஷேர் பண்ணலாம் இந்த செஷன்ல நீங்க கலந்துக்கிட்டது. ஸோ மேபி அந்த நன்மையும் அவங்களுக்கு போய் சேரும். ஸோ வித் திஸ் சிவமணி ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? எக்கோ இருக்கு. ஓகே, நாளைக்கு 12 மணிக்கு ஃபாஸ்டா கமாஸ்கினி ஓப்பன் பண்றாங்க. எஸ்டிபிஎம் மெட்ரிகுலேஷன் அண்ட் டிப்ளமா சத்தாராஃப்க்கு. ஸோ அதற்காக தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்துட்டு நேற்றும் இன்னைக்கு வந்து அந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோட லெக்சரர்ஸ்லாம் கூப்பிட்டு அந்த ப்ராசஸ் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாம் கேட்டுட்டு நாளைக்குலேருந்து 4 நாள் கரெக்டாக 4 நாள் தான் உங்களுக்கு செய்யணும். ஸோ அதற்காகவும் நம்ம வந்துட்டு செஷன்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நாளையிலிருந்து 3 நாட்கள் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம நடத்த போகிறோம். ஸோ மாணவர்கள் வந்து தயவு செய்து வந்து கலந்து கொள்ளுங்க. உங்களோட நண்பர்கள், அப்புறம் உங்க கூட படிச்சவங்களாம் இருப்பாங்க, அப்புறம் பேரண்ட்ஸ் கூட கலந்துக்கலாம். எல்லாம் வந்து கலந்து பயன் பெறணும் வந்து இந்த குமிக் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். சேம் டைம் டாக்டர் கார்த்திகேஸ் உங்களுக்கு நன்றி டாக்டர். அப்புறம் ஓகே நிர்மலா, நீங்க எதாச்சும் சொல்ல போறீங்களா? எஸ் நிர்மலா ராமன். ஓகே நாட் வெரி கிளியர். ஓகே வித் திஸ் நம்ம இந்த செஷனை முடிச்சுக்குவோம். மேடம் நிர்மலா, உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா மேபி நீங்க நம்ம கியூமிக் டீம் கிட்ட இது பண்ணீங்கன்னா நம்ம வந்து திருப்பியும் டாக்டர் இளங்குமரனோ டாக்டர் கார்த்திகேஸ் கிட்டயும் நம்ம உங்க கொஸ்டினை போஸ்ட் பண்ணுவோம். ஓகே with this thank you so much டாக்டர் கார்த்திகேஸ் and also டாக்டர் இளங்குமரன். நிறைய வேல்யூபிளான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க இன்னைக்கு. நிறைய மாணவர்கள் வந்து ஆசிரியர் ஆகணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசைகள் இருக்கு. So we thank you both of you. Thank you so much for being in this session and sharing all your knowledge. Okay, மாணவர்கள் லைக் சிவமணி சொன்னபடி மொதப்படி யூபியூ கமாஸ்கினி நாளைக்கு ஆரம்பிக்குது. ஸோ ப்ளீஸ் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மாற்றங்கள் நம்ம செய்யலாம். ஸோ டுகெதர் நம்ம எல்லாம் வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாணவர் ஆகணும்னு நம்ம நம்பி ஐ ஃபினிஷ் அப் திஸ் செஷன். ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ டாக்டர். ஓகே, நன்றி. தேங்க்யூ டாக்டர் இளங்குமரன். நன்றி.